ಗಮನಗಳು ಎಲ್ಲರ ಗಮನಗಳು ವಚನಕ್ಕೆ ನೇರಾಗಿ ತಿರುಪಿಕೊಳ್ಳலாம். ವಾಕ್ಯಕ್ಕೆ ನೇರವಾಗಿ ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳೋಣ. ಅಪೊಸ್ತಲರು 2 17 17ನೇ ವಾಕ್ಯ. 2026க்கு 2026ನೇ ವರ್ಷಕ್ಕೆ நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் ನಮಗೂ ನಮ್ಮ ಕುಟುಂಬಕ್ಕೂ நம்முடைய சபைக்கும் ನಮ್ಮ ಸಭೆಗೂ கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம், ದೇವರು ಕೊಡುವ ವಾಗ್ದಾನ ವಾಕ್ಯ. கடைசி காலத்துல கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ವಾಸಿಂಗೆ. ಕಡೆ ದಿವಸಗಳಲ್ಲಿ ನಾನು ಎಲ್ಲಾ ಮನುಷ್ಯರ ಮೇಲೆ ನನ್ನ ಆತ್ಮವನ್ನು ಸುರಿಸುವೆನು. ನಿಮ್ಮಲ್ಲಿರುವ ಗಂಡಸರು ಹೆಂಗಸರು ಪ್ರವಾದಿಸುವರು. ನಿಮ್ಮ ಯವನಸ್ಥರಿಗೆ ದಿವ್ಯ ದರ್ಶನಗಳಾಗುವವು. ನಿಮ್ಮ ಹಿರಿಯರಿಗೆ ಕನಸುಗಳು ಬೀಳುವವು. ಇದಲ್ಲದೆ ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ನನ್ನ ದಾಸ ದಾಸಿಯರ ಮೇಲೆಯೂ ನನ್ನ ಆತ್ಮವನ್ನು ಸುರಿಸುವೆನು. ಅವರು ಪ್ರವಾದಿಸುವರು. அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஆமென் ஆமென். இந்த வசனம் சொல்லுது, வாக்கியம் ಹೇಳುತ್ತದೆ, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, ದೇವರು ಹೇಳುವ ವಾಕ್ಯ, என் ஆவியை ஊற்றுவேன், ನನ್ನ ಆತ್ಮವನ್ನು ಸುರಿಸುವೆನು. கை நல்ல மேல உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹalleluya ஹalleluya. இது கடைசி நாட்கள், இது ಅಂತ್ಯದ ದಿನಗಳು. ಇನ್ನು ಮೇಲೆ ನಮ್ಮ ಮಾಂಸ ಪ್ರಕಾರமா இருக்கவே முடியாது. ನಾವು ಶರೀರ ಪ್ರಕಾರವಾಗಿರಲಾಗುವುದೇ ಇಲ್ಲ. கர்த்தர் தம்முடைய ஆவியை நம்ம மேல ஊற்ற போகிறார். ದೇವರು ತನ್ನ ಆತ್ಮವನ್ನು ನಮ್ಮ ಮೇಲೆ ಸುರಿಯ ಮಾಡುತ್ತಾನೆ. இது வெறும் வாக்குத்தத்த வசனம் மட்டும் அல்ல, ಇದು ಬರೀ ವಾಗ್ದಾನ ವಾಕ್ಯ ಮಾತ್ರವಲ್ಲ, இது வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற சமயம். ಇದು ವಾಗ್ದಾನ ನೆರವೇರುವ ಸಮಯ. இதே வசனத்தை ಇದೇ ವಾಕ್ಯವನ್ನ யோவேல் புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். ಯೋವೇಲ ಪ್ರವಾದನ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ಓದಬಹುದು. ஆனா அப்பொழுது ಆದರೆ ಆಗ அது வாக்குத்தத்தமாய் சொல்லப்பட்டிருந்தது, ಅದು ವಾಗ್ದಾನವಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿತ್ತು. ஆனா இப்போ ಆದರೆ ಈಗ இது வாக்குத்தத்தம் அல்ல, ಇದು ವಾಗ್ದಾನ ಅಲ್ಲ, இது வாக்குதானம் நிறைவேறுகிற சமயம். ವಾಗ್ದಾನವು ನೆರವೇರುವ ಸಮಯ. வாக்குதானம் நிறைவேறுகிற சமயம். ವಾಗ್ದಾನ ನೆರವೇರುವ ಸಮಯ. நான் விசுவாசிக்கிறேன், ನಾನು ನಂಬುತ್ತೇನೆ, இந்த ஆண்டுல ಈ ವರ್ಷದಲ್ಲಿ கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தங்களை நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். ದೇವರು ತನ್ನ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ನಮ್ಮ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ನೆರವೇರಿಸುತ್ತಾನೆ. நிறைய வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருப்பார். ಅನೇಕ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟಿರುತ್ತಾನೆ. அது எல்லாமே ಅವೆಲ್ಲವುಗಳು நிறைவேறாமல் இருந்திருக்கலாம், ನೆರವೇರದೆ ಇದ್ದಿರಬಹುದು. ஆனா இந்த ಆண்டு ಈ ವರ್ಷ பரிசுத்த ஆவியானவர் ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು அவைகளை நிறைவேற்றும்படியாக நமக்கு உதவி செய்வார். ಅವುಗಳು ನೆರವೇರುವಂತೆ ದೇವರು ಸಹಾಯ கை ಮಾಡ್ತಾನೆ. நல்ல மேல உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் சொல்லுங்க பார்க்கலாம். ವಾಗ್ದಾನಗಳು ನೆರವೇರುತ್ತವೆ. சொல்லுங்க வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். ವಾಗ್ದಾನಗಳು ನೆರವೇರುತ್ತವೆ. வாக்குத்தத்தங்கள் நிறைவேற போகுது. ವಾಗ್ದಾನ ವಾಕ್ಯಗಳು இந்த 2026ல 2026 தேவன் சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்த வசனங்களும் ದೇವರು ಹೇಳಲ್ಪಟ್ಟ ಒಂದೊಂದು ವಾಗ್ದಾನ எத்தனையோ ವಾಕ್ಯಗಳು வருஷத்துக்கு முன்னாடி ಎಷ್ಟೋ ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ கர்த்தர் நமக்கு அந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கலாம். ದೇವರು ವಾಗ್ದಾನವನ್ನು அந்த ಕೊಟ್ಟಿರಬಹುದು. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ವಾಗ್ದಾನ ವಾಕ್ಯಗಳು இந்த 2026ல தேவன் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். 2026ರಲ್ಲಿ ನಿಶ್ಚಯವಾಗಿ ನೆರವೇರಿಸುತ್ತಾನೆ. அதுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார், ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ, என் ஆவியை நான் ஊற்றுவேன், ನನ್ನ ಆತ್ಮವನ್ನು ಸುರಿಸುವೆನು. என் ஆவியை நான் ஊற்றுவேன். ನನ್ನ ಆತ್ಮವನ್ನು ಸುರಿಸುವೆನು. ஏன்னா இது கடைசி நாட்கள், ಯಾಕಂದ್ರೆ ಇದು ಕಡೆ ದಿವಸ, இன்னும் நாட்கள் அல்ல, இன்னும் நாட்கள் இல்ல, ಇನ್ನು ದಿನಗಳಿಲ್ಲ. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ரொம்ப ஸ்பீடாய் நிறைவேற போகிறது. ದೇವರ ವಾಗ್ದಾನಗಳು ಬಹಳ ಬೇಗವಾಗಿ ரொம்ப ஸ்பீடா நிறைவேற போகிறது. ಬಹಳ ವೇಗವಾಗಿ ரொம்ப ஸ்பீடா நிறைவேற போகிறது. ಬಹಳ ವೇಗವಾಗಿ இதுவரைக்கும் கர்த்தர் உங்களை ஊழியத்துல பயன்படுத்துவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கலாம். ಇದುವರೆಗೂ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಸೇವೆಯಲ್ಲಿ ಉಪಯೋಗಿಸುತ್ತೇನೆ ಎಂದು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿ, குடும்பத்தை விடுதலை ஆக்குவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கலாம். ಕುಟುಂಬವನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂದು ವಾಗ್ದಾನ ஆனா ಮಾಡಿ, இந்த ஆண்டு ಆದರೆ ಈ ವರ್ಷ பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து விடுதலை ஆக்குவார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ ಇಳಿದು ಬಂದು ಬಿಡುಗಡೆ ಮಾಡ್ತಾನೆ. கை நல்ல மேல உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. கர்த்தருடைய ஆவியானவர் செய்து முடிப்பார். ದೇವರ ಆತ್ಮನ ಮಾಡಿ ಮುಗಿಸುತ್ತಾನೆ. கர்த்தருடைய ஆவியானவர் செய்து முடிப்பார். ದೇವರ ಆತ್ಮನ ಮಾಡಿ ಮುಗಿಸುತ್ತಾನೆ. ஹalleluya. ஹalleluya. செருபாபேலுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ಜೆರುಬ್ಬಾಬೆಲನಿಗೆ ದೇವರು ಹೇಳುವ ವಾಕ್ಯ சக்கரியா 4ம் அதிகாரம் 6வது வசனத்துல, ಜಕರಿಯ 6ನೇ ಅಧ್ಯಾಯ
14ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ செருபாபேலே ಜೆರುಬ್ಬಾಬೆಲನೇ உன் பலத்தினால் அல்ல, ನಿನ್ನ ಬಲದಿಂದ ಅಲ್ಲ, உன் பராக்கிரமத்தினால் அல்ல, ನಿನ್ನ ಪರಾಕ್ರಮದಿಂದ ಅಲ್ಲ, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். ನನ್ನ ಆತ್ಮದಿಂದ ಎಲ್ಲವೂ கை ಆಗುತ್ತದೆ. நல்ல மேல உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். ಆಮೆನ್. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் நிச்சயமாய் சொல்லுவேன், ನಿಜವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ, வேணா எங்க வேணாலும் எழுதி வைத்துக் கொள்ளுங்க, ಎಲ್ಲಿ ಬೇಕಾದ್ರೆ ಬರೆದಿಟ್ಟುಕೊಳ್ಳಿರಿ. உங்க பலத்தினால முடியாதவைகள் எல்லாம் ஆவியானவர் இந்த வருஷம் நிச்சயமாய் செய்து முடிப்பார். ನಿಮ್ಮ ಬಲದಿಂದ ಆಗದೇ ಇದ್ದಂತ ಎಲ್ಲವನ್ನ ಆತ್ಮನಾದವರು ನಿಶ್ಚಯವಾಗಿ ಮಾಡಿ ಮುಗಿಸುತ್ತಾನೆ. நம்ம இன்வால்மெண்டே இல்லாம ஆவியானவர் எல்லாவற்றையும் செய்து முடிச்சிருவார். ನಮ್ಮ ಸೇರುವಿಕೆ ಇಲ್ಲದೆಯೇ ನಮ್ಮ మన యొక్క ప్రయత్నం లేకుండానే పరిశుద్ధాత్మ దేవుడి కార్యాలు చేయబోతున్నాడు. ನಮ್ಮ ಪ್ರಯತ್ನಗಳು ಇಲ್ಲದೆಯೇ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಕಾರ್ಯ ಮಾಡಲು ಹೋಗುತ್ತಾನೆ. ஆமென். ಆಮೆನ್. பக்கத்து காலம் சொல்லுங்க, நீ లేకుండానే ஆவியானவர் செய்து முடிச்சிருவாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ನೀನು ಇಲ್ಲದೆಯೇ ದೇವರ ಆತ್ಮನು ಮಾಡಿ ಮುಗಿಸಿ ಬಿಡುತ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳಿರಿ. ஆமென். ಆಮೆನ್. உங்க வீட்டாட்கள் கிட்ட நீங்க எத்தனை வாட்டி பேசி இருக்கிறீங்க, ನಿನ್ನ ಮನೆಯವರೊಂದಿಗೆ ಎಷ್ಟೋ ಸಾರಿ ನೀವು ಮಾತಾಡಿರುತ್ತೀರ. குடிக்காத, ಕುಡಿಯಬೇಡ, சினிமா பார்க்காத, ಸಿನಿಮಾ ನೋಡಬೇಡ, சர்ச்சுக்கு வா, ಸಭೆಗೆ ಬಾ, ஒழுங்கா இரு, ಕ್ರಮವಾಗಿರು. நிறைய நேரத்துல நம்ம பேசி இருப்போம், ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ஆனா ಮಾತಾಡಿ ஒண்ணுமே நடக்கல. ಆದ್ರೆ ಏನು ನಡೆದಿಲ್ಲ. ஆண்டவர் சொல்றார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, இனிமேல் நீ அமைதியா இரு, ಇನ್ನು ಮೇಲೆ ನೀನು ಮೌನವಾಗಿರು, ஆவியானவர் கிரியை செய்வேன். ದೇವರ ಆತ್ಮನ ಕಾರ್ಯ ಮಾಡುತ್ತಾನೆ. கை நல்ல மேல் சொல்லுங்க, ஆவியானவர் கிரியை செய்வார். சொல்லுங்க பார்க்கலாம், ஆவியானவர் கிரியை செய்வாருன்னு சொல்லுங்க ದೇವರ பார்க்கலாம். ಆತ್ಮನ ಕಾರ್ಯ ಮಾಡುತ್ತಾನೆ. ஆவியானவர் கிரியை செய்ய போறார். ದೇವರ ಆತ್ಮನ ಕಾರ್ಯ நீங்க ಮಾಡಲು பாருங்க, சபையில ஆவியானவர் கிரியை செய்ய போறார். ಇನ್ನು ಮೇಲೆ ಸಭೆಯಲ್ಲಿ ದೇವರ ಆತ್ಮನ ಕಾರ್ಯ ಮಾಡಲು கை நல்ல மேல உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இந்த சபையில வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் ஆவியானவர் கிரியை செய்வார். ಸಭೆಯೊಳಗೆ ಬಂದಿರುವ ಒಂದೊಂದು ಕುಟುಂಬಗಳ ಒಳಗೆ ದೇವರಾತ್ಮನ ಕಾರ್ಯ ಮಾಡುತ್ತಾನೆ. நம்ம இன்வால்வ்மெண்ட் இல்லாமலே ஆவியானவர் இறங்கி காரியங்களை செய்ய போகிறார். ನಮ್ಮ ಕಾರ್ಯಗಳು ಇಲ್ಲದೆಯೇ ದೇವರಾತ್ಮನೇ ಕಾರ್ಯಗಳನ್ನು அத ಮಾಡಲು செருபாபேலுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ಅದನ್ನೇ ಜೆರುಬ್ಬಾಬೆಲನಿಗೆ ದೇವರು உன் ಹೇಳುತ್ತಾನೆ, பலத்தினால் அல்ல, ನಿನ್ನ ಬಲದಿಂದಲ್ಲ, உன் பராக்கிரமத்தினால் அல்ல, ನಿನ್ನ ಪರಾಕ್ರಮದಿಂದಲ್ಲ. செருபாபேலே, ಜೆರುಬ್ಬಾಬೆಲನೇ, செருபாபேல் என்றவன் ಈ ಜೆರುಬ್ಬಾಬೆಲ್ ಎನ್ನುವ தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாக அஸ்திபாரம் போட்டவன். ದೇವರ ಆಲಯವನ್ನ ಕಟ್ಟುವುದಕ್ಕಾಗಿ ಅಸ್ತಿವಾರವನ್ನು ಹಾಕಿದವನು. 3 సంవత్సరాల తర్వాత కట్టేదానికి కాలం, 3 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಕಟ್ಟ ಎಬ್ಬಿಸಲಾಗಲಿಲ್ಲ. அந்த ஆலயம் அப்படியே நின்று போனது. ಆಲಯದ ಕೆಲಸ ನಿಂತು ಹೋಗಿತ್ತು. செருபாபேல் நினைச்சா, ಜೆರುಬ್ಬಾಬೆಲ್ ನೆನೆಸಿದನು, எப்படி இதை நான் மறுபடியும் கட்ட போறேன், ಹೇಗೆ ನಾನು ಇದನ್ನು ತಿರುಗಿ ಕಟ್ಟಲು எப்படி ಹೋಗುತ್ತೇನೆ? நான் கட்ட போறேன். ಹೇಗೆ ನಾನು ಕಟ್ಟಲು ಹೋಗುತ್ತೇನೆ? கர்த்தர் சொன்னார், ದೇವರು ಹೇಳಿದರು, நீ கட்ட முடியாது, ನೀನು ಕಟ್ಟಲಾಗದು. ஆவியானவர் கட்டி எழுப்புவார். ದೇವರ ಆತ್ಮನ ಕಟ್ಟಿ ಎಬ್ಬಿಸುತ್ತಾನೆ. ஆவியானவரே கட்டி எழுப்புவார். ದೇವರ ಆತ್ಮನೇ ஆவியானவர் நம்முடைய குடும்பத்தை விடுதலையாக்குவார். ದೇವರ ஆவியானவர் நம்முடைய பிள்ளைகளை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்துவார். ಆಮೆನ್. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆவியானவரே நமக்கு சுகத்தை கொடுக்க போகிறார். ஆவியானவரே நம்மளை படிக்க வைக்க போகிறார். ஆவியானவரே நமக்கு வேலையை கொடுக்க போகிறார். ஆவியானவரே நம்மளை மினிஸ்ட்ரியில யூஸ் பண்ண போகிறார். ஆவியானவரே, 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 ஆவியானவரே காரியங்களை செய்து முடிக்க போகிறார், சந்தேகமே இல்லை. நல்ல கையை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். పరిశుద్ధాత్మ దేవుడే చేయబోతున్నాడు. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ದೇವರು ಮಾಡಲು ಹೋಗುತ್ತಾನೆ. நீ பிரார்த்தனை தேவனை விண்ணுண்டான். ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ದೇವರು ಕೇಳಿದಾನೆ. நம்ம ஜோமன் இருக்கிறோம் இல்லையா, ಪ್ರಾರ್ಥಿಸಿದೇವಲ್ವಾ, தேவனே நீரே செய்யும், நீரே செய்யும். ನೀನೇ ಮಾಡು. அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்க போகிறார். ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ದೇವರು ಸದುತ್ತರ ಕೊಡಲು ಹೋಗುತ್ತಾನೆ. எத்தனை பேர் இந்த வசனத்தை நம்புறீங்கன்னு தெரியாது. ಎಷ್ಟು ಜನ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ನಂಬುತ್ತೀರೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனா பல நாட்களாக ಅನೇಕ ದಿನಗಳಿಂದ இந்த வசனம் எனக்குள்ளாக பேசிக்கொண்டே இருக்கு. ಈ ವಾಕ್ಯ ನನ್ನೊಳಗೆ ಮಾತನಾಡಿಕೊಂಡೇ ಇತ್ತು. நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். ನೀವು ಬೇರೆ ಏನು ಮಾಡಬೇಡಿ. இவ்வளவு நாள் பட்ட பிரயாசங்களுக்கு, ಇಷ್ಟು ದಿನಗಳು ನೀವು ಪಟ್ಟ ಪ್ರಯಾಸಗಳಿಗೆ ஆவியானவர் ஒரு அறுவடையை ரெடியா வைத்திருக்கிறார். ದೇವರ ಆತ್ಮನ ಬೆಳೆಯನ್ನ ಸಿದ್ಧವಾಗಿಟ್ಟಿದ್ದಾನೆ. கை நல்ல மேல உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ಆಮೆನ್. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 2ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ அந்த வசனம் சொல்லுது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, பெந்தகோஸ்த் என்னும் நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல வந்திருந்தார்கள். ಪಂಚಾಶತಮದ ದಿನದ ಹಬ್ಬವು சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம தினம் சொல்லுங்க பார்க்கலாம். பெந்தகோஸ்த தினம் சொல்லுங்க பார்க்கலாம். ಪಂಚಾಶತಮದ ದಿನ. எல்லாரும் வாய்த்தம் சொல்லுங்க. பக்கத்துக்கு அவங்க சொல்றாங்களா பாருங்க. பெந்தகோஸ்தே ಪಂಚಾಶತಮ ದಿನ சொல்லுங்க பார்க்கலாம். பெந்தகோஸ்தே தினம் என்ன கோஸ்? ಪಂಚಾಶತಮ என்ன கோஸ்? பெந்தகோஸ். சரியா? பெந்தகோஸ் பஞ்சா
ಶತಮ பஞ்சாசத்தம இல்லையா பெந்தகோஸ்து தினம் ಆ ಪಂಚಾಶತಮದ ದಿನವು பெந்தகோஸ்து தினம்னா என்ன ಆ ಪಂಚಾಶತಮದ ದಿನ ಅಂದ್ರೆ ಏನು அந்த நாட்களிலே ಆ ದಿನಗಳಲ್ಲಿ யூதர்கள் ஒரு அறுவடை பண்டிகையை கொண்டாடுவாங்க ಯಹೂದ್ಯರು ಒಂದು ಕೊಯ್ಲಿನ ಹಬ್ಬವನ್ನ அது ಆಚರಿಸುತ್ತಿದ್ದರು ஊரே கொண்டாடும் ಆ ಊರೇ ಕೊಂಡಾಡುತ್ತಿತ್ತು அதுதான் பெந்தகோஸ்து தினம் ಅದುವೇ ಪಂಚಾಶತಮದ ಹಬ್ಬ அந்த பெந்தகோஸ்து தினத்துலதான் ಪಂಚಾಶತಮದ ದಿನದಲ್ಲಿ சில 120 பேரு 120 ಜನಗಳು ஒரு மேல் வீட்டு அறையில கூடி இருந்தாங்க ಒಂದು ಮೇಲ್ಮಹಡಿಯ ಮೇಲೆ ಕೂಡಿದ್ದರು 10 நாள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க 10 ದಿನಗಳು ಪ್ರಾರ್ಥಿಸಿಕೊಂಡೇ ಇದ್ದರು பெந்தகோஸ்து தினம் அன்று ಪಂಚಾಶತಮದ ದಿನದಂದು ஊர் எல்லாமே ಊರೆಲ್ಲರೂ வேறொரு அறுவடையை கொண்டாடுகிற சமயத்துல ಬೇರೆ ಒಂದು ಕೊಯ್ಲನ್ನ ಹಬ್ಬ ಮಾಡುವ ಸಮಯದಲ್ಲಿ ஆவியானவர் இறங்கி வந்தார் ದೇವರ ಆತ್ಮನ ಇಳಿದು ಬಂದ ஆவியானவர் இறங்கி வந்தார் ದೇವರ ಆತ್ಮನ ಇಳಿದು ಬಂದ ஆவியானவர் இறங்கி வந்து ದೇವರ ಆತ್ಮನ ಇಳಿದು ಬಂದು அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்தார் ಅನೇಕ ಆತ್ಮಗಳು ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವಾಗೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಕಾರ್ಯ ಮಾಡಿದರು கை நல்ல மேல வைத்து ஆமே சொல்லுங்க பார்க்கலாம் ಆಮೆನ್ அல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ கர்த்தர் சொல்லுகிறாரு ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ இந்த வருஷத்துல ಈ ವರ್ಷದಲ್ಲಿ நான் உங்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்க போகிறேன் ನಾನು ನಿಮಗೆ ಆತ್ಮಿಕ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಕೊಡಲು ಹೋಗುತ್ತೇನೆ கை நல்ல மேல வைத்து ஆமே சொல்லுங்க பார்க்கலாம் ಆಮೆನ್ பக்கத்து காலப்ப சொல்லுங்க ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ಆತ್ಮಿಕ ಆಶೀರ್ವಾದ ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ಆತ್ಮಿಕ ಆಶೀರ್ವಾದ எபேசியர் 1ஆம் அதிகாரம் ಎಫೆಸದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 3வது வசனம் ಮೂರನೆಯ ವಾಕ್ಯ வாசிங்க எபேசியர் ಎಫೆಸದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 1ஆம் அதிகாரம் 1ನೇ ಅಧ್ಯಾಯ 3வது வசனத்துல ಮೂರನೆಯ இந்த ವಾಕ್ಯದಲ್ಲಿ வசனம் சொல்லுது ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார் ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ದೇವರು ತಂದೆಯೂ ಆಗಿರುವಾತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಆತನು ಪರಲೋಕದಲ್ಲಿನ ಸಕಲ ಆತ್ಮೀಯ ವರಗಳನ್ನು ಆತ್ಮೀಯ ವರಗಳನ್ನು ನಮಗೆ ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನಲ್ಲಿ ಅನುಗ್ರಹಿಸಿದ್ದಾನೆ போதும் கனடாவில் ஆத்மீய வரம்னு இருக்கும் தமிழ்ல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் ತಮಿಳಿನಲ್ಲಿ ವಿಶೇಷವಾಗಿ ಆತ್ಮೀಕ ಆಶೀರ್ವಾದಗಳೆಂಬುದಾಗಿರುತ್ತದೆ நான் நிச்சயமா சொல்லுவேன் ನಾನು ನಿಜವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ இந்த 2026 ಈ 2026 ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரப்போகிறது ಆತ್ಮಿಕ ಆಶೀರ್ವಾದಗಳು ನಮ್ಮ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ಬರಲು ಹೋಗುತ್ತದೆ வீடு கட்டுவீங்க கார் வாங்குவீங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடக்கும் கடன் பிரச்சனை எல்லாம் போயிடும் வேலை கிடைக்கும்னு நான் சொல்லவே மாட்டேன் ஆனா அவைகள் எல்லாவற்றை காட்டிலும் மேன்மையானது சூப்பரானது ஃபேண்டாஸ்டிக் ஆனது ரொம்ப சிறந்த ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார் இதுதான் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் கை அசைத்து ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம் ಆಮೆನ್ அல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ ఆత్మికమైన ఆశీర్వాదాలు దేవుడు పెట్టున్నాడు ಆತ್ಮಿಕವಾದ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ఆ ದೇವರಿಟ್ಟಿದ್ದಾನೆ పంటనికోసే పెందగోస్తు దినం దా పెందగోస్తు వర్షం దా இந்த 2026 ಆ ಬೆಳೆಯನ್ನ ಕೊಯ್ಯುವಂತ ಆ ವರ್ಷವೇ ಪಂಚಾಶತಮದ ವರ್ಷ ಈ ವರ್ಷ ஆமென் ಆಮೆನ್ அல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ இவ்வளவு நாள் நீ செய்த ஊழியத்தை விட இனிமேல் செய்ய போகிற ஊழியம் பவர்ஃபுல்லாக இருக்க போகிறது ಇದುವರೆಗೂ ನೀನು ಮಾಡಲ್ಪಟ್ಟ ಸೇವೆಗಿಂತಲೂ ಈ ವರ್ಷ ಮಾಡಲಾಗುವ ಸೇವೆ ಬಲವುಳ್ಳ அட ಸೇವೆಯಾಗಿರುತ್ತದೆ ஜெபிக்காம தூங்கிட்டு இருந்தால் கூட இனிமேல் நல்ல ஜெபிக்க போகிறாங்க ಪ್ರಾರ್ಥಿಸದ ನಿದ್ರೆ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದವರು ಸಹ ಈ ವರ್ಷ ಬಹಳವಾಗಿ அட ಪ್ರಾರ್ಥಿಸಲು சர்ச்சுக்கு வராத ஆட்கள் கூட பாருங்களேன் சர்ச்சில் உட்கார்ந்துட்டு வேலை செய்ய போகிறாங்க ಸಭೆಗೆ ಬರದ ಜನಗಳು ಸಹ ನೋಡಿಕೊಂಡಿರಿ ಸಭೆಯಲ್ಲಿಯೇ ಕೆಲಸ ಮಾಡಿಕೊಂಡಿರುತ್ತಾರೆ ஆமென் ಆಮೆನ್ அல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ இதெல்லாம் நம்ம கண் கூட பார்க்க போகிறோம் ಇದನ್ನು ನಮ್ಮ ಕಣ್ಣಾರೆ ನೋಡಲಾಗುತ್ತೇವೆ நீங்க நினைக்கலாம் ನೀವು ನೆನೆಸಬಹುದು இதற்கு எனக்கு என்ன சம்பந்தம் என்ன ಇದಕ್ಕೂ ನನಗೂ ಏನು ಸಂಬಂಧ ಎಂದು இதை அனுபவிக்கும் போது நமக்கு தெரியும் ಇದನ್ನು ಅನುಭವಿಸುವಾಗ ನಮಗೆ கை ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. நல்ல மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம் எபேசியர் 1:3 ಎಫೆಸದವರಿಗೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ எல்லா ವಾಕ್ಯ. வாய்த்தும் சொல்லுங்க பார்க்கலாம் ಎಫೆಸದವರಿಗೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ எல்லா ವಾಕ್ಯ. వాయితం சொல்லுங்க பார்க்கலாம் ఎబేసియర్ 1ನೇ అధ్యాయం 3ನೇ వాక్యం ఆత్మికమైన ఆశీర్వాదాలు నా దేవుడు నాకు ఇవ్వబోతున్నాడు ಸಕಲ ಆತ್ಮೀಯ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ನನ್ನ ದೇವರು ನನಗೆ ಕೊಡಲಾಗುತ್ತಾನೆ. ఇన్ని దినాలు నీకు వాక్యాలు అర్థం అవ్వకుండా ఉండొచ్చు ಇಷ್ಟು ದಿನಗಳು ನಿನಗೆ ವಾಕ್ಯಗಳು ಅರ್ಥವಾಗದೆ అయితే ಇರಬಹುದು. இனிமேலு ಇನ್ನು ಮೇಲೆ கர்த்தர் எல்லா வசனத்தின் வெளிப்பாடுகளையும் கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார் ಎಲ್ಲಾ ವಾಕ್ಯಗಳ ಪ್ರಕಟಣೆಗಳನ್ನು ದೇವರು ನಮಗೆ ಕೊಡಲಾಗುತ್ತಾನೆ. ஆமென் ஆமென். ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீ ஆண்டவரோடு கூட ஜெபிக்கிற நேரம் அதிகமாக ನೀನು போகிறது ದೇವರೊಂದಿಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸುವ
ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಸಮಯ ಅತ್ಯಧಿಕವಾಗಲು ಹೋಗುತ್ತದೆ. பாருங்க, ನೋಡಿರಿ, శిష్యులు எல்லாரும் యేసు కూడా இருக்கும்போது ಶಿಷ್ಯರೆಲ್ಲರೂ ಯೇಸುವಿನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾಗ ఒకసారి ఒక క్వశ్చన్ వేశారు. ಒಂದು ಸಾರಿ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಗೆ ಹಾಕಿದರು. என்ன క్వశ్చன்னா, ಏನು ಪ್ರಶ್ನೆ ಎಂದರೆ, மிஸ்டர் இயேசுவே, ಯೇಸು ಸ್ವಾಮಿ, நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க பின்னாடி வந்துட்டோம், ನಾವು ಎಲ್ಲವನ್ನ ಬಿಟ್ಟು ನಿನ್ನ ಹಿಂದೆ ಬಂದು ಬಿಟ್ಟೆವು, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ನಮಗೆ ಏನು ಸಿಗುತ್ತದೆ? మాకు ನಮಗೆ మాకు ನಮಗೆ మాకు మేము మంచి వరుమానం, మంచి చేపలు అన్ని మేము విడిచేసి నీ వెనకాలకు వచ్చేసాం. ಒಳ್ಳೆ ಆದಾಯಗಳನ್ನ, ಒಳ್ಳೆ ಕೆಲಸಗಳನ್ನ ಬಿಟ್ಟು ನಿನ್ನ ಹಿಂದೆ ಬಂದು ಬಿಟ್ಟೆವು. మాకు ఏమి చెక్కుతుంది? ನಮಗೆ ಏನು ಸಿಗುತ್ತದೆ? 2026లో మనకి ఏమి చెక్కుతుంది? 2026ರಲ್ಲಿ ನನಗೆ ಏನು ಸಿಗುತ್ತದೆ? నువ్వు అనుకునే చేపలు చెక్కవు. ನೀನು ಅಂದುಕೊಳ್ಳುವ ಮೀನು ಸಿಗುವುದಿಲ್ಲ. చేపల కంటే విశేషమైన ఆత్మికమైన ఆశీర్వాదాలు దేవుడు మనకి ఇవ్వబోతున్నాడు. ಮೀನುಗಳಿಗಿಂತ ವಿಶೇಷವಾದ ಸಕಲ ಆತ್ಮೀಯ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ದೇವರು ಕೊಡಲು ಹೋಗುತ್ತಾನೆ. యేసు சொல்றாரு, ಯೇಸು ಹೇಳ್ತಾರೆ, పేతురువే, ಪೇತ್ರನೇ, ఇంకా నీ చేపల బుద్ధి మారలేదురా. ಇನ್ನು ನಿನ್ನ ಮೀನಿನ ಬುದ್ಧಿ ಬದಲಾಗಲಿಲ್ಲವಾ? ఆమేన్, ಆಮೆನ್, హల్లెలూయా. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நிறைய பேர் சர்ச்சில் இன்னும் చేపల బుద్ధిயோடவே உட்கார்ந்து இருக்கோம். ಅನೇಕರು ಇನ್ನು ಸಭೆಯೊಳಗೆ ಮೀನಿನ ಬುದ್ಧಿಯುಳ್ಳವರಾಗಿಯೇ ಇದ್ದಾರೆ. ఆమేన్. దేవుడు వాళ్ళకి మాత్రం అన్ని చేస్తున్నాడు, నాకేమే చేయలేదు. వీళ్ళందరూ ప్రార్థన దేవుడు వింటున్నాడు, నాకేం దేవుడు చేయలేదని. కానే కాదు, கர்த்தர் ஒரு பெரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் மறைத்து வைத்திருக்கிறார். ದೇವರು ದೊಡ್ಡ ಆತ್ಮೀಯ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಮುಚ್ಚಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆமென், ಆಮೆನ್. அது உன் குடும்பத்துக்கே கர்த்தர் வைத்திருக்கிறார். ಅದನ್ನು ನಿನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕಾಗಿಯೇ ದೇವರು ஏதோ சம்திங் ஸ்பெஷல் ஆய் கர்த்தர் உன் குடும்பத்தை கர்த்தர் பிரித்தெடுத்திருக்கிறார். ಏನೋ ವಿಶೇಷವಾಗಿ ನಿನ್ನ ಕುಟುಂಬವನ್ನ ವಿಶೇಷವಾಗಿ ಆರಿಸಿ ತೆಗೆದಿದ್ದಾರೆ. ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். ಆಮೆನ್. பக்கத்து கால சொல்லுங்க, கர்த்தர் உன் குடும்பத்தை பிரித்தெடுத்திருக்கிறாருன்னு சொல்லுங்க பாக்கலாம். ದೇವರು ನಿನ್ನ ಕುಟುಂಬವನ್ನ ಆರಿಸಿ ತೆಗೆದಿದ್ದಾರೆ. குடும்பத்தை பிரித்தெடுத்திருக்கிறார். ಆರಿಸಿ ತೆಗೆದಿದ್ದಾರೆ. ஆமென், ಆಮೆನ್. ஏன் தெரியுமா? ಏಕೆ ಗೊತ್ತಾ? ஏதோ சில காரியங்களை தேவன் உங்க மூலமாய் செய்ய போகிறார். ಯಾವುದೋ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನ ದೇವರು ನಿನ್ನ ಮೂಲಕವಾಗಿ ಮಾಡಲು கையசைத்து நல்ல ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். ಆಮೆನ್, அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்பதான் பேதுருக்கு ஆண்டவர் சொல்றாரு, ಆಗಲೇ ಪೇತ್ರನಿಗೆ ದೇವರು ಹೇಳ್ತಾನೆ, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். ಈ ಕಲ್ಲಿನ ಮೇಲೆ ನನ್ನ ಸಭೆಯನ್ನು ಕಟ್ಟುವೆನು. ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். ಆಮೆನ್. தேவ ராஜ்யத்தை நான் கட்ட போறேன். ದೇವ ರಾಜ್ಯವನ್ನ ಕಟ್ಟಲು ಹೋಗುತ್ತೇನೆ. என்னன்னு கிடைக்கும், என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டே இருந்தல்ல, ಏನು ಸಿಗುತ್ತದೆ, ಏನು ಸಿಗುತ್ತದೆ ಎಂದು ಕೇಳುತ್ತಾ ಇದೆಯಲ್ಲ, உனக்கு நான் கொடுக்க போகிறது ನಿನಗೆ ನಾನು ಕೊಡಲು ಹೋಗುವಂತ தேவ ராஜ்யம் உன் மூலமாய் கட்டி எழுப்பப்படும். ದೇವರ ರಾಜ್ಯ ನಿನ್ನ ಮೂಲಕವಾಗಿ தேவ ராஜ்யம் உன் மூலமாய் கட்டி எழுப்பப்படும். ದೇವರ ರಾಜ್ಯ ನಿನ್ನ ಮೂಲಕ ಕಟ್ಟಿ அநேக ஜனங்கள் விடுதலை போகிறாங்க. ಅನೇಕ ಜನಗಳು ಬಿಡುಗಡೆ నువ్వు ప్రార్థించేటప్పుడు అనేక జనాలు విడుదల పొందుకుంటారు. నువ్వు ప్రార్థించేటప్పుడు అనేక కుటుంబాలు ఆశీర్వాదాలు పొందుకుంటారు. నువ్వు ప్రార్థించేటప్పుడు సంఘాలు లేని స్థలాలలో సంఘాలు లేయబోతుంది. నువ్వు ప్రార్థించేటప్పుడు సేవకులు లేయబోతున్నారు. నువ్వు ప్రార్థించేటప్పుడు యవనస్తులు లేయబోతున్నారు. యేసుவின் நாமத்தினால இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து முடிக்க போகிறார். பேதுருவே, ಆಮೆನ್, ஆமென், ಆಮೆನ್. கர்த்தர் செய்து முடிக்க போகிறார். ದೇವರು ಮಾಡಿ ಮುಗಿಸಲು ಹೋಗುತ್ತಾನೆ. அந்த பெந்தகோஸ்து நாளிலே ಪಂಚಾಶತಮದ ದಿನದಲ್ಲಿ ஆவியானவர் இறங்கி வந்த பொழுது ದೇವರ ಆತ್ಮನು ಇಳಿದು ಬಂದ ತಕ್ಷಣ முதல் நாளாக ಮೊದಲನೆಯ ದಿನವೇ பேதுரு எழும்பி நின்று பிரசங்கம் பண்ணுகிறார். ಪೇತ್ರನು ಎದ್ದು ನಿಂತು ಪ್ರಸಂಗ அவன் ಮಾಡುತ್ತಾನೆ. பிரசங்கம் பண்ண உடனே ಅದನ್ನು ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದ ತಕ್ಷಣ 3000 பேர் 3,000 ಜನಗಳು 3000 பேர் 3,000 ಜನಗಳು பரலோக ராஜ்யத்துல சேர்க்கப்பட்டார். ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ கையில மேல ಸೇರಿಸಲ್ಪಟ್ಟರು. உயர்த்தியமே சொல்லுங்க பாருங்க. ஆமென். அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வெளியில ಹೊರಗಡೆ எல்லா திருச்சபையிலயோ, ಎಲ್ಲಾ ಸಭೆಗಳಲ್ಲಿಯೋ, எல்லா தேவாலயத்திலயோ ಎಲ್ಲ ದೇವಾಲಯಗಳಲ್ಲಿಯೋ என்னென்னமோ வெஜிடபிள் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க, காய்கறிகள் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ವೆಜಿಟೇಬಲ್ ತರಕಾರಿಯನ್ನೆಲ್ಲ ತರುತ್ತಿದ್ದರು. ஏமண்டா அது பெந்தகோஸ்து பண்டிகை. ಯಾಕಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ಪಂಚಾಶತಮದ ದಿನದ ಹಬ್ಬ. ஏன் பண்டிகை? ಯಾವ ಹಬ್ಬ? ఏం పండుగ? అందరు మూటలుగా భీము, మూటలుగా కాయగరిగా, మూటలుగా ఏమేమో తీసుకుని వస్తున్నాడు. అయితే ఇంగే மேல்வீட்டு அறையில கர்த்தர் அநேக ஆத்துமாக்களை அறுவடையாய் பரலோக ராஜ்யத்துல சேர்த்தார். ಆಮೆನ್, ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். ಆಮೆನ್, హల్లెలూయా. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ఏది కావాలి? ಯಾವುದು ಬೇಕು? మూటగా భీములు, మూటలుగా కాయగరిగా, మూటలుగా ఆస్తి అంతస్తు వేணுமா? இல்லை என்று சொன்னான், மூட்டగా பரலோக ராஜ்யத்துக்கு ஆத்துமாக்களை சேர்க்கணுமா? எது வேணும்? ಮೂಟೆ ಮೂಟೆಯಾಗಿ ಅಕ್ಕಿ, ಮೂಟೆಯಾಗಿ ತರಕಾರಿ ಇವು ಬೇಕಾ? ಇಲ್ಲ ಪರಲೋಕಕ್ಕೆ ಲೆಕ್ಕವಿಲ್ಲದಷ್ಟು ಜನಗಳನ್ನ ಕೂಡಿಸಬೇಕಾ? నేను చెప్పేది ఎంతమందికి అర్థమైంది? హల్లెలూయా, హల్లెలూయా. హల్లెలూయా.
நீங்க பாருங்க, ನೀವು ನೋಡಿರಿ அந்த பெந்தகோஸ்து தினம் அன்று ಪಂಚಾಶತಮದ அதுக்கு ದಿನದಂದು முன்னாடி இந்த தேவாலயங்கள் எல்லாமே ಆ ಸುತ್ತಲೂ ಇದ್ದ ದೇವಾಲಯಗಳಲ್ಲಿ சம்பிரதாயமாய் நடந்து கொண்டிருந்தது. ಸಂಪ್ರದಾಯದ ಪ್ರಕಾರ ஆனா ನಡೆಯಿತು. எப்ப ஆவியானவர் ஊற்றப்பட்டாலும் ಯಾವಾಗ ದೇವರಾತ್ಮರು ಸುರಿಸಲ್ಪಟ್ಟನೋ அப்போதான் ஒரு ஆவிக்குரிய சபை பிறந்தது. ಆಗಲೇ ಆತ್ಮಿಕ ಸಭೆ ಹುಟ್ಟಿತು. கையிலெல்லாம் மேல உயர்த்தி அமைச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ಆಮೆನ್. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், ದೇವರು இந்த ಹೇಳುತ್ತಾರೆ, 2026ல ಈ 2026 உன் குடும்பம் ஆவிக்குரிய குடும்பமாய் பிறக்க போகிறது. ನಿನ್ನ ಕುಟುಂಬವು ಆತ್ಮಿಕ ಕುಟುಂಬವಾಗಿ ஆவிக்குரிய சபை பிறக்க போகிறது. ಆತ್ಮಿಕ ಸಭೆ ಹುಟ್ಟಲೋಗುತ್ತದೆ. ஆவிக்குரிய பிள்ளைகள் பிறக்க போகிறாங்க. ಆತ್ಮಿಕ ಮಕ್ಕಳು கையை தட்டி ಹುಟ್ಟಲೋಗುತ್ತಾರೆ. நல்லா ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. 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 ஆவிக்குரியவர்கள் பிறக்க போகிறார்கள். ಆತ್ಮಿಕವಾದವರು ಜನಿಸಲೋಗುತ್ತಾರೆ. யோவான் 3ஆம் அதிகாரத்துல, ಯೋಹಾನ ಸುವಾರ್ತೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯ, யோவான் ಯೋಹಾನ ಸುವಾರ್ತೆ 3ನೇ அத்தியாயம்లో 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ இந்த வசனம் சொல்லுது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, 5வது வசனம், 5ನೇ ವಾಕ್ಯ, யோவான் 3:5, ಅದಕ್ಕೆ ಯೇಸು, அதற்கு இயேசு, ನಾನು ನಿನಗೆ ஆ, ನಿಜ ನಿಜವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ, ನಿಜ ನಿಜವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ, ಒಬ್ಬನು ನೀರಿನಿಂದಲೂ ನೀರಿನಿಂದಲೂ ಆತ್ಮದಿಂದಲೂ ஆத்மದಿಂದಲೂ ಹುಟ್ಟದಿದ್ದರೆ ஆ, ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಸೇರಲಾರನು. தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். ನೀರಿನಿಂದಲೂ ಆತ್ಮದಿಂದಲೂ ಹುಟ್ಟಬೇಕು. ಆಮೆನ್. ಆಮೆನ್. చెప్పండి, ನೀರಿನಿಂದಲೂ ನೀರಿನಿಂದಲೂ ಆತ್ಮನಿಂದಲೂ ಹುಟ್ಟಬೇಕು. ಹುಟ್ಟಬೇಕು. ಎಲ್ಲಾರು ಕಣ್ಣದ ನೆನ ಪಾರುங்க. ಎಲ್ಲರೂ ಕಣ್ಣನ್ನು ತೆರೆದು ಈ ಕಡೆ ನೋಡಿರಿ. ನೀರಿನಿಂದಲೂ ನೀರಿನಿಂದಲೂ ఆత్మనిందలూ. నేను చెప్పే యాక్షన్ మీరు కరెక్ట్ గా ఫాలో అవ్వాలి, సరేనా? ಎಲ್ಲರೂ ఈ కಡೆ ನೋಡಿರಿ. உன்னண்டு யாருக்கு எங்கேயோ போறீங்க? ஆக்ஷனுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா வாங்க. బాకి మైండ్ పోనుల్ల ಎಲ್ಲರೂ ಕಣ್ಣು ತೆರೆದು ನೋಡ್ರಿ. చెప్పండి. మీరు ఆడో ధ్యానంలో ఉండగాకండి, మీ ధ్యానం ఏందో నాకు తెలుసు. ఇక్కడ ನೋಡ್ರಿ ಸ್ವಲ್ಪ. இங்க என்ன பாருங்க, நீரினிந்தலு வெரி குட். இங்க பின்னாடி இருக்கவங்க என்ன பண்றீங்கன்னு தெரியல, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. சொல்லுங்க பார்க்கலாம். చూసారా చూసారా చూసారా, నేనేం యాక్షన్ చేస్తున్నా, మీరేం చెప్తున్నారు. నా சொல்ற యాక్షన్ కరెక్టా சொல்லுங்க பார்க்கலாம். மைண்ட்ல போச்சா? இப்ப क्वेश्चन என்னன்னா, ಈಗ ಪ್ರಶ್ನೆ ಏನೆಂದರೆ, ನೀರಿನಿಂದಲೂ ಹುಟ್ಟವಲ್ಲ ಅಂದ್ರೆ ಕೈಯ ಮೇಲೆ ತೂಕಂಗ பார்க்கலாம். ನೀರಿನಿಂದ ಹುಟ್ಟಿದವರೆಲ್ಲರೂ ಕೈ ಮೇಲೆ ಎತ್ತಿರಿ. ఏంది ఇంకా ಹುಟ್ಟలేదా? ಇನ್ನೂ ಹುಟ್ಟಲಿಲ್ಲವಾ? మరి ఎట్ట మీరు కమ్యూనియన్ తీసుకున్నారు, నాకేం అర్థం అవ్వాల. ನೀರಿನಿಂದ ಹುಟ್ಟಿದರೆ ಹೇಗೆ ನೀವು ದ್ರಾಕ್ಷರಸ ಪವಿತ್ರ ಭೋಜನ ತೆಗೆದುಕೊಂಡು? நான் ஆல்ரெடி நீர்ல ಹುಟ್ಟೇಸಾನು, ಜಲத்துல பிறந்துட்டேன் அப்படின்றவங்க மாத்திரம் கையை தூக்குங்க பார்க்கலாம். ನಾನು ಮೊದಲೇ ನೀರಿನಲ್ಲಿ ಹುಟ್ಟಿ ಬಿಟ್ಟೆನೆನ್ನುವರು ಕೈ ಮೇಲೆ ಎತ್ತಿರಿ. வெரி குட். இப்ப கைக்குள்ள போடு. இப்ப அடுத்தது என்னது? ನಂತರದ್ದು ಯಾವುದು? இப்ப నేను ஆவில உட்டேசின நிலையில மாத்திரம் கை மேல எத்துங்க. அந்நிய பாஷை பேசுறதுனால ஆவில பிறந்துட்டான மாத்திரம் நினைச்சிடாதீங்கோ. பாயிண்ட். ಅನ್ಯ ಭಾಷೆ ಮಾತನಾಡುವುದರ ನಿಮಿತ್ತ ಆತ್ಮದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿ ಬಿಟ್ಟೇನೋ ಅಂತ ನೆನೆಸಿಕೊಳ್ಳಬೇಡಿರಿ. எப்போ மாம்சத்தின் கிரியைகளை நீ டோட்டலா ஜெயிக்கிறியோ அப்போதான் நீ ஆவில பிறந்தவன் என்று சொல்லி அர்த்தம். ಯಾವಾಗ ಶರೀರ ಭಾವದ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಜಯಿಸುತ್ತೀಯೋ ಆಗ ನೀನು ಆತ್ಮದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದವನೆಂದು ಅರ್ಥ. ఇప్పుడు అర్థమైందా? ಈಗ ಅರ್ಥವಾಯ್ತಾ? ఇప్పుడు చెప్పండి, ఆత్మలో నేను ಹುಟ್ಟేసిన వాళ్ళు మాత్రం కై మేల ఉయెత్తుంగ. ఆత్మದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿ ಬಿಟ್ಟೇನೋ ಅನ್ನುವರು ಕೈ ಮೇಲೆ ಎತ್ತಿ ತೋರಿಸ್ತೀರಿ. ஐயோ లేదు பாஸ்டர், பலா போன அந்த கோபம், பெருமை, பொறாமை, இச்சை மறுபடியும் மறுபடியும் வந்துகிட்டே இருக்கு. మறுபడిயும் మాంసం ఉంటానే ఉంది. ఇప్పుడు చెప్పు, నువ్వు పుట్టింది దేని వల్ల? ನೀನು ಹುಟ್ಟಿರುವುದು ಇವಾಗ ಯಾವುದರಿಂದ ಮಾತ್ರ? దేని వల్ల ಹುಟ್ಟలా? ಯಾವುದರಿಂದ ಇನ್ನೂ ಹುಟ್ಟಲಿಲ್ಲ. ఇప్పుడు మరి ఆత్మ మన పైన సురసాలా లేదా? ಈಗ ಆತ್ಮ ನಮ್ಮ ಮೇಲೆ ಸುರಿಸಬೇಕಾ ಬೇಡವಾ? ఆమేన్.
ஆமென். அததான் கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சும்மா பைபிள் படிக்க தெரிந்ததுனால, வசனம் தெரிந்ததுனால, ஊழியம் பண்றதுனால, அந்நிய பாஷை பேசுறதுனால, ஓடி ஓடி ஊழியம் பண்றதுனால நீயா ஒரு இமேஜினேஷன் கனவுல இருக்காதே. నేను ఆత్మలో ఉట్టేసినాను ఎప్పో నీ ఉట్టిన ఇంకా మాంసం అట్టనే ఉంది, నోటి మాటలు అట్నే ఉంది, మైండ్ అట్నే ఉంది, చింత అట్నే ఉంది, నడక అట్నే ఉంది. ఎప్పుడైతే నీ మాంసం టోటల్ గా జీరోకి వస్తుందో అప్పుడు దా నువ్వు నిజంగానే ఆత్మలో పుట్టిన మనిషి. ఆమేన్. ఆమె చొల్లింగ బాకల. ఆమేన్. నేను చెప్పింది అర్థమైంది, నాకు మైండ్కి ఎక్కిందని మాత్రం బిగ్గరగా ఆమె చొల్లిడి. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும், ದೇವರಿಗೆ ಗೊತ್ತು, நம்முடைய மாம்சம் பலவீனம் உள்ளது, ನಮ್ಮ ಶರೀರವೋ ಬಲಹೀನ ಉಳ್ಳದ್ದೇ, ஆவி உற்சாகம் உள்ளது, ಆತ್ಮವೋ ಉತ್ಸಾಹ ಉಳ್ಳದ್ದೇ. எத்தனை பேர் உண்மை நினைக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಿಜರುತ್ತೀರಾ? அல்லேலூயா. அல்லேலೂயா. கெத்செமனே தோட்டத்துல ಗೆತ್ಸೆಮನೆಯ ತೋಟದಲ್ಲಿ சீஷங்க எல்லாரும் ஜெபம் பண்றதுக்காக போனாங்க. ಶಿಷ್ಯರೆಲ್ಲರೂ ಪ್ರಾರ್ಥನೆಗೆಂದು ಹೋದರು. எல்லாரும் போனது எங்கதான்? ಎಲ್ಲರೂ ಹೋಗಿದ್ದು ಎಲ್ಲಿಗೆ? எங்க? ಪ್ರಾರ್ಥನೆಗೆ. யாருக்கு? ಎಲ್ಲಿಗೆ? பிக்னிக்கா? எங்க போனாங்க? எங்க போனாங்க? ಎಲ್ಲಿಗೆ ಹೋದರು? யார் கூட போனாங்க? ಯಾರ ಜೊತೆಗೆ ಹೋದರು? யார் கூட போனாங்க? ಯಾರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಹೋದರು? எங்க போனாங்க? ಎಲ್ಲಿಗೆ ಹೋದರು? எதுக்காக போனாங்க? ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಹೋದರು? கரெக்டா क्वेश्चन ಅರ್ಥమైందా? யாருக்காக எங்க போனாங்க? ಎಲ್ಲಿಗೆ ಹೋದರು ಹೇಳ್ಬೇಕು ನೀವು. ఎదుకాக పోనాంగ? యార్ కూడా పోనాంగ? ಯಾರ ಜೊತೆಗೆ ಹೋದರು? ఎవరితో వెళ్ళారు? ಯಾರ ಜೊತೆಗೆ ಹೋದರು? ఎందుకని వెళ్ళారు? ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಹೋದರು? ஜெபிக்கிறதுக்காக. ஜெபிக்கிற இடத்துக்கு ஜெபிக்கிறவரோட கூட தான் சீஷங்க போனாங்க. ಪ್ರಾರ್ಥನೆಗೆಂದು ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರ್ಥಿಸುವವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಶಿಷ್ಯರು ಹೋದರು. ఏమన్నా అర్థమైందా? అర్థమైందా? ఇంకొకసారి ఇప్పుడు చేయండి. ಪ್ರಾರ್ಥಿಸುವವರು ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವವರ ಜೊತೆಗೆ ಶಿಷ್ಯರು ಹೋದರು. అర్థమైందా? అర్థమైంది. ఇప్పుడు మీరు చెప్పండి. ಈಗ ನೀವು ಹೇಳಿರಿ. ఏమో చెప్పాడు, ఏం చెప్పాడు నీకు తెలియలా. சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபிக்கிறதுக்காக ஜெபிக்கிற இடத்துக்கு ஜெபிக்கிறவரோட போனாங்க. ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋದರು. புரிஞ்சுதா? பக்கத்துல பார்த்து ஒரு அது சொல்லிட்டுங்க பார்க்கலாம். பக்கத்துல இருக்கிற பார்த்து சொல்லிட்டுங்க பார்க்கலாம். ಒಂದ್ಸಾರಿ ಪಕ್ಕದವರಿಗೆ மைண்ட்ல போன அதுக்காக தான் நான் சொல்றேன். ஜெபிக்கிறதுக்காக ஜெபிக்கிற இடத்துக்கு ஜெபிக்கிறவரோட போனாங்க. ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಸ್ಥಳಕ್ಕೆ ಪ್ರಾರ್ಥಿಸುವವರೊಂದಿಗೆ ಹೋಗುತ್ತಾರೆ. ஜெபிக்கிறதுக்காக ஜெபிக்கிற இடமாகிய ராஃபா சர்ச்சுக்கு ஜெபிக்கிறவங்களோடு கூட நீங்க வந்திருக்கிறீங்க. ஆனா ஜெபிக்கல, தூங்குறீங்க. హల్లెలూయా. పాయింట్ ఏందిదే? పాయింట్. ఇప్పుడు అర్థమైందండి మీకు? ప్రార్థించేదానికని ప్రార్థించే స్థలమైన చర్చికి వచ్చాము. ప్రార్థించే జనాలతో కలిసి ప్రార్థించడానికి సూటు బూటు పౌడరు లిప్టిక్లు అన్నీ వేసుకుని జింగు జాంగని వచ్చాము. వచ్చి లాస్ట్లో ఏమైపోతున్నాం? ఏమైపోతాం? ఇప్పుడు ఇలాంటి సమయంలో మనకి పరిశుద్ధ ఆత్మ పైన సురసాల వద్దా? 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 వద్దండి. వేణు. ఆమె చొల్లింగ బాగెల. ఆమేన్. హల్లెలూయా. హల్లెలూయా. తీసుకుని పోయింది ముగ్గురిని. ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಿದ್ದು ಪ್ರಾರ್ಥನೆಗೆ 3 ಜನಗಳನ್ನ. మన అన్న పేతురు, ಪೇತ್ರ, మన చిన్న అన్న యోవాన్, మన మూడే అన్న ಯಾಕೋಬ, యాకోబు. ఈ ముగ్గురు అన్నలు, ಈ 3 ನಮ್ಮ ಅಣ್ಣಂದಿರು இயேசுவோட போனாங்க. ಯೇಸುವಿನ ಜೊತೆಗೆ ಹೋದರು. இயேசு அப்படி போன உடனே ಯೇಸು ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಹೋದ ತಕ್ಷಣ పేతురు అన్న, ಪೇತ್ರ ಅಣ್ಣನು నిద్రపోదమా, నిద్ర ಹೋಗೋಣವಾ అడిగే లోపల ಕೇಳ ಒಳಗಡೆ పేతురు అన్న పరలోకానికి పోయేశాడు. హల్లెలూయా. పేతురుని ఆడికి పోయేశాడు. మన అన్నలు ఉన్నారే, మన అక్కలు ఉన్నారే, అడిగేదానికి ముందర ఆడికి పోయేస్తున్నాం பரலோகத்துக்கு. అయితే దేవుని యేసు வந்து சொல்றாரு, ಯೇಸು ತಿರುಗಿ ಬಂದು ಹೇಳ್ತಾರೆ,
உங்க ஆவி உற்சாகமா தான் இருக்கு. ನನ್ನ ಆತ್ಮವೇನೋ ಉತ್ಸಾಹವಾಗಿದೆ. చూడండి దేవుడు మనల్ని మనల్ని எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறாருன்னு பாருங்க. ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಹೇಗೆ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஊர்ல இருக்கிற ஜனங்க எல்லாரும் உலக பிரகாரமா இருக்கும்போது ಊರವರೆಲ್ಲ ಲೋಕ ಪ್ರಕಾರವಾಗಿರುವಾಗ ஒரு 70 பேரு ಒಂದು 70 ಜನ ஜெபிக்கிறதுக்காக ಪ್ರಾರ್ಥನೆಗಾಗಿ ஜெபிக்கிற இடமாகிய ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಸ್ಥಳವಾದ ಸಭೆಗೆ ஜெபிக்கிற மக்களோட ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ ಮಕ್ಕಳೊಂದಿಗೆ ஜெபிக்கும்படியா ಪ್ರಾರ್ಥನೆಗೆಂದು ಬಂದಿದ್ದಾರೆ. ஆவி நல்ல உற்சாகமா தான் இருக்கு. ಆತ್ಮ ಏನೋ ಒಳ್ಳೆ ಉತ್ಸಾಹವಾಗಿದೆ. ஆனா மாம்சம் எப்படி இருக்கு? ಅವರ ಶರೀರ ಹೇಗಿದೆ? பலவீனமா இருக்கு. ಬಲಹೀನವಾಗಿದೆ. நடந்தது என்ன தெரியுமா? ಆಗಿದೇನು ಗೊತ್ತಾ? பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பொழுது ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಮೇಲ್ಮನೆಯಲ್ಲಿ ಸುರಿಸಿದ ಮೇಲೆ ஆவியானவர் இவர்களை ஜெபிக்க வைத்தார். ದೇವರ ಆತ್ಮರವರನ್ನ ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತೆ ಮಾಡಿದರು. பக்கத்து கால சொல்லி இன்னைக்கு நீ தூங்கலாம், ಈ ದಿನ ನಿದ್ರೆ ಮಾಡಬಹುದು, ஆனா ஒரு நாள் வரும், ಒಂದು ದಿನ ಬರುತ್ತದೆ, ஒரு நாள் வரும் சொல்லுங்க. ಒಂದು ದಿನ ಬಂದೇ ಬರುತ್ತದೆ. அடுத்தது என்னன்னு சொல்லிடாதீங்க, ஒரு நாள் வரும்னு சொல்லுங்க. పక్కదవరికి ಹೇಳ್ರಿ, சொல்லுங்க ಒಬ್ಬ ದಿನ వస్తదని చెప్పు. ಒಂದು ದಿನ ಬರುತ್ತದೆ. ఇప్పుడు నువ్వు ఎస్కేప్ ఆరే ఆனா ஒரு நாள் வரும். இப்ப நீ ఎస్కేప్ ఆగற, ಈಗ ನೀನು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೀಯಾ? అయితే ఒక దినం వస్తది, ಒಂದು ದಿನ ಬರುತ್ತದೆ. அந்த టోన్ல சொல்லுங்களே, அந்த టోన్ல சொல்லுங்க, పర్వాలేదు சொல்லுங்க. ఒక్క దినం ఏం వస్తదని చెప్పగాకండి, ఏం జరుగుతుందని చెప్పగాకండి, నేను சொல்ற టోన్ ఒక్క దినం వస్తది చూడే அப்படின்னு சொல்லுங்க போதும். ಪಕ್ಕದಲ್ಲಿರುವವರಿಗೆ ಒಂದು ದಿನ ಬರುತ್ತದೆ ನೋಡು. ஒரு நாள் வரும் பாரு, ಒಂದು ದಿನ ಬರುತ್ತದೆ ನೋಡು. ஒரு நாள் வரும் பாரு. ಒಂದು ದಿನ ಬರುತ್ತದೆ ನೋಡು. ಫಾಸ್ಟಿಂಗ್ எடுக்காம இருக்கறல்ல, ಉಪವಾಸ ತೆಗೆಯದೆ ಇದೆಯಲ್ಲವಾ, ಚರ್ಚ್ಗೆ வராம ಕಟ್ பண்றல்ல, ಸಭೆಗೆ ಬರದೆ ಹೋಗುತ್ತೀಯಲ್ಲವಾ, ஒரு தினம் வரும் பாரு. ಒಂದು ದಿನ ಬರುತ್ತದೆ ನೋಡು. இன்னைக்கு நான் சொல்றேன், ಇದನ್ನ ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ. 2026 జనవరి 1వ తేదీ சொல்றேன், 2026 జనవరి 1వ తారీఖు ಹೇಳುತ್ತೇನೆ. ఒక్క దినం నీకు వస్తది చూడు. 365 దినములో నీకు ఒక దినం దేవుడు పెట్టున్నాడు. ఆమేన్ சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya ஹalleluya. சொல்ல மாட்டீங்களா? 365 ದಿನಗಳಲ್ಲಿ ಒಂದು ದಿನ నీకనే దేవుడు ఒక దినం పెట్టుంటాడు. ನಿನಗೆಂದೇ ದೇವರು ಒಂದು ದಿನವನ್ನು ಇಟ್ಟಿರುತ್ತಾರೆ. ஆமென் ஆமென். என்ன பைபிள் சொல்லுது? ಬೈಬಲ್ ಹೇಳುತ್ತದೆ, ಗೆತ್ಸೆಮನೆ ತೋಟத்துல தூங்கின சீஷர்களுக்கு, ಗೆತ್ಸೆಮನೆ ತೋಟದಲ್ಲಿ ನಿದ್ರೆ ಮಾಡಿದ ಶಿಷ್ಯರಿಗೆ பெந்தகோஸ்த தினம் என்று ஒன்று இருந்தது. ಪಂಚಾಶತಮದ ದಿನ ಎಂಬುದು ಒಂದು ಇತ್ತು. ಆಮೆನ್ சொல்லுங்க பார்க்கலாம். ఇప్పుడు ఊరూరా తిరగాల, తిరుగు. ಈಗ ಊರೆಲ್ಲ ತಿರುಗಬೇಕಾ, ತಿರುಗು. ಸಿನಿಮಾ பார்க்கணுமா பாரு, ಸಿನಿಮಾ ನೋಡಬೇಕಾ ನೋಡು. மாம்ச பிரகாரமா இருக்கணுமா இரு, ಶರೀರ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಡೆಯಬೇಕಾ ನಡೆದುಕೋ. சர்ச்சுக்கு வருவேன், ಸಭೆಗೆ ಬರುತ್ತೀಯಾ, இது எல்லாமே பண்ணுவேன், ಬೇರೆ ಎಲ್ಲವೂ ಮಾಡುತ್ತೀಯಾ, பண்ணிக்கோ. ಮಾಡಿಕೋ. నీకు ఒక పెందగోస్త దినం ఉంది. ನಿನಗೊಂದು ಪಂಚಾಶತಮದ ದಿನ ಇದೆ. ఏంది? ಏನು? మీరందరూ చూస్తే ఏదో నేను చెప్పేమని మీరు చెప్పుకోండి, మీకు ఒక పెందగోస్త దినం ఉందని చెప్పుకోండి. మీరు చెప్పేది వాళ్ళకి ప్రాఫెసీ. ನೀವು ಪಕ್ಕದವರಿಗೆ ಹೇಳುವುದು ಪ್ರವಾದನೆ. నీకు ఒక పెందగోస్త దినం ఉందలే అట్ట చెప్పగాకండి, నీకు ఒక పెందగోస్త దినం ఉంది, అప్పుడు సులుకు ఎడుపారని சொல்லுங்க. ನಿನಗೂ ಒಂದು ಪಂಚಾಶತಮದ ದಿನ ಇದೆ, ಅದನ್ನ ಚಾಟಿ ತೆಗಿತಾರೆ. చాటియా సులుకా? చాటియా. వెరీ గుడ్. సులుకు ఎడుపారు అప్పో. ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya. அப்ப நீ எஸ்கேப் ஆகணும்னு நினைச்சாலும் எஸ்கேப் ஆக முடியாது. ಆಗ ನೀನು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಬೇಕೆಂದು ನೆನೆಸಿದ್ರು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲಾಗುವುದಿಲ್ಲ. அப்ப சாக்கு போக்க சொல்ல முடியாது. ಆಗ ಕಾರಣಗಳನ್ನು ಹೇಳಲಾಗುವುದಿಲ್ಲ. ஆவியானவர் உன்னை ஃபுல்லா ಕಂಟ್ರೋಲ್ பண்ண ஆரம்பிப்பார். ಯಾಕಂದ್ರೆ ದೇವರ ಆತ್ಮನಿಂದ ಪೂರ್ತಿಯಾಗಿ ನಿಯಂತ್ರಿಸುತ್ತಾನೆ. పరిశుద్ధాత్మ దేవుడు మన కుటుంబాన్ని కంట్రోల్ చేస్తానికి ఆరంభిస్తాడు. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಾದ ದೇವರು ನಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ನಿಯಂತ್ರಿಸುವುದಕ್ಕೆ ಆರಂಭಿಸುತ್ತಾನೆ. ஆமென் ಆಮೆನ್. ஹalleluya ஹalleluya. ஜலத்தினால பிறந்தா மட்டும் பத்தாது, ನೀರಿನಿಂದ ಮಾತ್ರ ಹುಟ್ಟಿದರೆ ಸಾಲದು, ஆவியினால பிறக்க வேண்டும். ಆತ್ಮನಿಂದಲೂ ಹುಟ್ಟಬೇಕು. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹalleluya ஹalleluya. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, ಅದರಿಂದಲೇ ದೇವರು ಹೇಳ್ತಾನೆ, இந்த வருஷம் ಈ ವರ್ಷ ஒவ்வொருவரையும் ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು நான் ஆவியினால நிரப்ப போகிறேன். ನನ್ನ ಆತ್ಮದಿಂದ ತುಂಬಿಸಲು ಹೋಗುತ್ತೇನೆ. கை நல்ல மேல உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹalleluya. ஹalleluya. எல்லாம் சும்மா ஜலத்திலே பிறந்துட்டு அமைதியா இருக்கிறாங்க. ಎಲ್ಲರೂ ನೀರಿನಿಂದ ಹುಟ್ಟಿ ಮೌನವಾಗಿದ್ದಾರೆ. నేను క్రైస్తవుడే அப்படின்னு சொல்லிட்டு ஜம்பம் பண்றாங்க. ನಾನು ಕ್ರಿಸ್ತನವನೇ ಎಂಬುದಾಗಿ ಜಂಬ ಕೊಚ್ಚಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. இல்லவே இல்ல, ಅಲ್ಲವೇ ಅಲ್ಲ. ஆவியினால பிறக்கிற அனுபவம் வரப்போகிறது. ಆತ್ಮನಿಂದ ಹುಟ್ಟಲೋಗುವ ಅನುಭವ ಬರಲೋಗುತ್ತದೆ. கை நல்ல மேல உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. ஆவியினால பிறந்தவன், ಆತ್ಮನಿಂದ ಹುಟ್ಟಿದವನು, அவன் ஜெபிக்கிற விதமே வித்தியாசமா இருக்கும். ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಪ್ರಾರ್ಥನೆ ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿ, அவனுடைய ஊழியம்
ஊழியம் வித்தியாசமா இருக்கும். ಅವನ ಸೇವೆ அவன் ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿರುತ್ತದೆ. பேசுற பேச்சே வித்தியாசமா ಅವನು இருக்கும். ಮಾತನಾಡುವ ಮಾತು ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿರುತ್ತದೆ. மார்க் 3ஆம் அதிகாரம் ಮಾರ್ಕನ ಸುವಾರ್ತೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 11வது வசனம். 11ನೇ ವಾಕ್ಯ. மார்க் 3ஆம் அதிகாரம் ಮಾರ್ಕನ ಸುವಾರ್ತೆ 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். 3ನೇ ಅಧ್ಯಾಯ 11ನೇ ವಾಕ್ಯ. ಆ ದೆವ್ವಗಳು ದೆವ್ವಗಳು ಆತನನ್ನು ಕಂಡಾಗೆಲ್ಲ ಆತನ ಪಾದಕ್ಕೆ ಬಿದ್ದು ಬಿತ್ತು. ಚಾಲು. அசுத்த ஆவிகள் அவரை கண்ட உடனே பாதத்துல விழுந்தது. ಆಮೆನ್. சொல்லுங்க பார்க்கலாம். அசுத்த ஆவிகள் ದೆವ್ವಗಳು ಆತನನ್ನು ಕಂಡಾಗೆಲ್ಲ యేసుని చూసిన వెంటనే పాదముల పడిపోయిందంట. ಆಮೆನ್. ఆమేన్. ఎట్ట ಹೇಗೆ? ನೋಡಿದ ತಕ್ಷಣವೇ, பார்த்த உடனே என்னாச்சு? ಆ ದೆವ್ವಗಳು ಯೇಸುವನ್ನು ನೋಡಿದ ತಕ್ಷಣವೇ கீழே விழுந்தது. ಆತನ ಪಾದಕ್ಕೆ ಬೀಳುತ್ತಿದ್ದವು. ஏன் தெரியுமா? ಏಕೆ ಗೊತ್ತಾ? பிசாசுகளுக்கு தெரியும் ದೆವ್ವಗಳಿಗೆ ಗೊತ್ತು, இவர் ஆவியினால பிறந்தவர். ಈತನ ಆತ್ಮನಿಂದ ಹುಟ್ಟಿದವನು. கை நல்ல மேல உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ಆಮೆನ್. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இவர் ஆவியினால பிறந்தவர். ಈತನ ಆತ್ಮನಿಂದ ಹುಟ್ಟಿದವನು. இயேசுவுக்குள்ளாக இருக்கிற ஆவி வித்தியாசமானது. ಈತ ಯೇಸುವಿನ ಒಳಗಿರುವ ಆತ್ಮ ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿದೆ. இவர் மேல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ಇವರ ಮೇಲೆ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ಇದ್ದಾನೆ. இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறின உடனே ಯೇಸು ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ತೆಗೆದುಕೊಂಡು ದಡಕ್ಕೆ ಹತ್ತಿದ ಮೇಲೆ ஆவியானவர் இறங்கினார். ದೇವರ ಆತ್ಮನು ಇಳಿದು ಬಂದನು. அப்போஸ்தலர் 2ல ಅಪೊಸ್ತಲರು 2ರಲ್ಲಿ சீஷர்கள் மேல இறங்கினார். ಶಿಷ್ಯರ ಮೇಲೆ ದೇವರ ಆತ್ಮನು ಇಳಿದನು. அப்போஸ்தலர் 10:44 ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 10:44ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ யாவர் மேலும் ஆவியானவர் இறங்கினார். ಎಲ್ಲಾ ಮನುಷ್ಯರ ಮೇಲೆ ದೇವರ ಆತ್ಮನು ಇಳಿದು ಬಂದನು. கையெல்லாம் மேல உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கையை சுத்தி சொல்லுங்க. எல்லார் மேலும். ಎಲ್ಲಾ ಮನುಷ್ಯರ சொல்லுங்க ಮೇಲೆ. பார்க்கலாம். எல்லா மனுஷர் மேல. ಎಲ್ಲಾ ಮನುಷ್ಯರ கையை ಮೇಲೆ. சுத்தி சொல்லுங்க. எல்லா மனுஷர் மேல. ಎಲ್ಲಾ ಮನುಷ್ಯರ ಮೇಲೆ. சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா மனுஷர் மேல. ಎಲ್ಲಾ ಮನುಷ್ಯರ இந்த ಮೇಲೆ. ஏரியாவில் இருக்கிற எல்லா மனுஷங்க மேல. ಪ್ರಾಂತ್ಯದಲ್ಲಿರುವ ಎಲ್ಲಾ ಮನುಷ್ಯರ நம்ம ಮೇಲೆ. குடும்பத்தில் இருக்கிற எல்லார் மேலயும் ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿರುವ ಎಲ್ಲರ ಮೇಲೆ ஆவியானவர் இறங்குவார். ದೇವರ ಆತ್ಮನು ಇಳಿದು ಬರುತ್ತಾನೆ. ஆவியானவர் இறங்குவார். ದೇವರ ಆತ್ಮನು ಇಳಿತಾನೆ. இத பார்த்ததுனாலதான் ಇದನ್ನ ನೋಡಿದ್ದರಿಂದಲೇ அசுத்த ஆவிகள் அப்படியே சரண்டர் ஆனது. ದೆವ್ವಗಳು ಹಾಗೆ ಅಡ್ಡ ಬಿದ್ದವು. அப்படியே சரண்டர் ஆனது. ಹಾಗೆಯೇ ಅಡ್ಡ ಬಿದ್ದವು. இன்னைக்கு கவனிங்க. ಗಮನಿಸಿರಿ, மனுஷங்க வெளியில இருக்கிற ட்ரெஸ்ஸையும் வெளியில இருக்கிற கலர் தான் பார்ப்பாங்க. ಮನುಷ್ಯನು ಹೊರಗಡೆ ಇರುವ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಬಣ್ಣವನ್ನು ಮಾತ್ರ ನೋಡುತ್ತಾನೆ. ஆனா பேய்ங்க ಅದ ದೆವ್ವಗಳು வெளிய பார்க்காது. ಹೊರಗಡೆ ನೋಡುವುದಿಲ್ಲ. எதை பார்க்குது? ಯಾವುದನ್ನು ನೋಡುತ್ತದೆ? எதை பார்க்குது? எதை பார்க்குது? ಯಾವುದನ್ನು ನೋಡುತ್ತವಂತೆ? பேய் கூட இதை தான் பார்க்குது. ದೆವ್ವವು ಏನನ್ನ ನೋಡುತ್ತದಂತೆ? பேய் கூட இதை தான் பார்க்குது. உள்ளதான் பார்க்குது. ಆತ್ಮನಿಂದ. ஆமென். பக்கத்து கால பார்த்து சொல்லுங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருன்னு சொல்லுங்க. ಪಕ್ಕದವರಿಗೆ ಹೇಳ್ರಿ, ಸ್ವಲ್ಪ ಎಚ್ಚರವಾಗಿ. கொஞ்சம் எப்படி இரு? ಸ್ವಲ್ಪ கொஞ்சம் ಹೇಗಿರಬೇಕು? எப்படி இரு? ಸ್ವಲ್ಪ ಹೇಗಿರಬೇಕು? ஜாக்கிரதையா இரு. ಎಚ್ಚರ. நம்ம பண்றதெல்லாம் பண்ணிட்டு, ನಾವು ಮಾಡೋದೆಲ್ಲ ಮಾಡಿ, நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு, ಒಳ್ಳೆ ಬಟ್ಟೆಗಳನ್ನ ಹಾಕೊಂಡು இங்க வந்து அல்லேலூயா ஆண்டவரே சொல்லு அப்படி ஏதாவது நம்ம பண்ணிட்டோம்னு வச்சுக்கோயேன். ಇಲ್ಲಿ ಏನಾದ್ರೂ ಮಾಡಿಬಿಟ್ಟಿವೆ ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ರಿ. நம்ம இங்க வந்து ನಾವಿಲ್ಲಿಗೆ ಬಂದು என்னதான் ஜெபம் பண்ணாலும் சரி, ಏನೇ ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ರು ಸರಿ, கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கவே மாட்டார். ದೇವರು ಆ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳುವುದೇ ಇಲ್ಲ. ஏன்னா பிசாசு எதை பார்க்குது? ಸೈತಾನನು ಯಾವುದನ್ನು ನೋಡುತ್ತಾನೆ? உள்ள இருக்கிற ஆவிய பார்க்குது. ನಮ್ಮೊಳಗಿರುವ ಆತ್ಮವನ್ನು ನೋಡುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. இயேசுக்குள்ள இருந்த ஆவி ಯೇಸುವಿನ ಒಳಗಿದ್ದ ಆತ್ಮ பிசாசுக்கு தெரிந்ததுனால ದೆವ್ವಗಳಿಗೆ ಗೊತ್ತಾದದರಿಂದ பிசாசுகள் அப்படியே சரண்டர் ஆனதா. ದೆವ್ವಗಳು ಹಾಗೆ ಅಡ್ಡ ಬಿದ್ದವು. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ಆಮೆನ್. இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணணும். ಇದನ್ನ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. ஆவியானவரே, ದೇವರಾತ್ಮನೇ, எனக்குள்ளாக நீர் இறங்கி வருவீராக. ನನ್ನೊಳಗೆ ನೀವು ಇಳಿದು ಬರುತ್ತೀರಾ. கை நல்ல மேல உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ಆಮೆನ್. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என்ன ஒரு ஆவிக்குரிய மனுஷனாய் மாற்றும் ஆண்டவரே. ಆತ್ಮಿಕ ಮನುಷ್ಯನಾಗಿ ಬದಲಾಯಿಸು. வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம். ರೋಮಾಪುರದವರೆಗೆ 8ನೇ ಅಧ್ಯಾಯ. ರೋಮಾಪುರದವರೆಗೆ 8ஆம் அதிகாரம் 8ನೇ ಅಧ್ಯಾಯ 9வது வசனம். 9ನೇ ವಾಕ್ಯ. ரோமர் 8:9. ರೋಮಾಪುರದವರೆಗೆ 8:9. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ನೀವಾದರೂ ನಿಮ್ಮಲ್ಲಿ ದೇವರಾತ್ಮನ ವಾಸವಾಗಿರುವುದಾದರೆ
ಶರೀರ ಭಾವಾಧೀನರಲ್ಲ, ஆ, ದೇವರಾತ್ಮನಿಗೆ ಅಧೀನರಾಗಿದ್ದೀರಿ. தேவர் ஆத்மனுக்கு ಅಧೀನರಾಗಿದ್ದೀರಿ. வசனம் சொல்லுது, ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, கிறிஸ்துவின் ஆவி உங்களில் இருக்கும்போது ಕ್ರಿಸ್ತನ ಆತ್ಮ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರುವಾಗ మీరు మాంస రీతిలో ఉండరు. ನೀವು ಶರೀರ ಭಾವಾಧೀನರಲ್ಲ, స్పిరిచువల్ మనుషులుగా, ఆత్మీకమైన మనుషులుగా దేవుడు మనల్ని మార్చేస్తున్నాడు. ಆತ್ಮಿಕ ಮನುಷ್ಯರಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಬದಲಾಯಿಸಿ ಬಿಡುತ್ತಾರೆ. ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். ಆಮೆನ್. அல்லேலூயா. ಅಲ್ಲೆಲೂಯಾ. இந்த வருஷத்துல ಈ ವರ್ಷದಲ್ಲಿ இங்க இருக்கிற ஒவ்வொருவரையுமே ಇಲ್ಲಿರುವ ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನ கர்த்தர் ஸ்பிரிச்சுவலாய் தேவன் மாற்ற போகிறார். ದೇವರು ಆತ್ಮಿಕವಾಗಿ ಬದಲಾಯಿಸಲು ಹೋಗುತ್ತಾರೆ. ఆమేన్. ಆಮೆನ್. పక్కದ కాల పాటు చూడండి, నువ్వు క్రైస్తుడుగా కాదు, ఆత్మీకుడుగా దేవుడు నేను మారుస్తున్నాడు. ಪಕ್ಕದವರಿಗೆ ಹೇಳಿರಿ, ನೀನು ಕ್ರಿಸ್ತನವನಾಗಿ ಅಲ್ಲ, ಆತ್ಮಿಕ ಮನುಷ್ಯನಾಗಿ ದೇವರು ಬದಲಾಯಿಸುತ್ತಾನೆ. இத்தனை நாள் ಇಷ್ಟು ದಿನಗಳು ஒரு நார்மல் கிறிஸ்டியனா இருந்துட்டோம். ಸಾಧಾರಣ ಕ್ರಿಸ್ತನವನಾಗಿ ஆனா இனிமேல் ಇನ್ನು ಮೇಲೆ கர்த்தர் நம்மளை ஆவிக்குரியவனாய் மாற்ற விரும்புகிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಆತ್ಮಿಕ ಮನುಷ್ಯನಾಗಿ ಬದಲಾಯಿಸುತ್ತಾರೆ. ఎందుకంటే ಏಕೆಂದರೆ ఆత్మీకుడు మనుషుల్ని చూసేటప్పుడు అశుద్ధావిகள் కూడా కీழே సరెండర్ ఆగుது. ಆತ್ಮಿಕ ಉಳ್ಳ ಮನುಷ್ಯನನ್ನು ನೋಡುವಾಗಲೇ ದೆವ್ವಗಳು ಸಹ ಶರಣಾಗುತ್ತವೆ. ஆமென். ಆಮೆನ್. அல்லேலூயா. ಅಲ್ಲೆಲೂಯಾ. ஆவிக்குரிய ஆட்கள் வேணும். ಆತ್ಮಿಕ ಮನುಷ್ಯರು ಬೇಕು. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு சபையிலும் ஆவிக்குரிய ஆட்கள் எழும்பணும். ಒಂದೊಂದು ಕುಟುಂಬದಲ್ಲಿಯೂ ಸಭೆಯಲ್ಲಿಯೂ ಆತ್ಮಿಕ ಮನುಷ್ಯರು ಎದ್ದೇಳಬೇಕು. ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். ಆಮೆನ್. அல்லேலூயா. ಅಲ್ಲೆಲೂಯಾ. ஸ்பிரிச்சுவல் ஹஸ்பண்டா மாறணும், ஸ்பிரிச்சுவல் வைஃபா மாறணும், ஸ்பிரிச்சுவல் மதராய் மாறணும், ஸ்பிரிச்சுவல் டாட்டராய் மாறணும். நம்ம யாராக இருந்தாலும் சரி, దేవుడు మనల్ని ఆత్మీకమైన మనుషులుగా దేవుడు నిలబెట్టబోతున్నాడు. ಯಾರಾಗಿದ್ರು ఆత్మిక ಮನುಷ್ಯರಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನಿಲ್ಲಿಸಲು ಹೋಗುತ್ತಾನೆ. ఆమేన్. ಆಮೆನ್. మాంసంలోనే ఉంటాం. ಶರೀರ ಭಾವದವರಾಗಿ ಇರುತ್ತೇವೆ. అయితే నా మాంసాన్ని ನನ್ನ ಶರೀರವನ್ನ పరిశుద్ధాత్మ దేవుడికి లీజ్కి ఇస్తుండా. ఆమె చొల్లింగ బాగల దేనికి ఇస్తుండా? మన భాష దేనికి ఇస్తుండం? ఈ డబ్బుల విషయాలు అయితే మన మైండ్ పర్రను అలర్ట్ అయ్యడం. ఈ లీసు, రెంట్లు, బాడిగలు, చీట్లు ఇవన్నీ అయితే மைண்ட் பர்றன்னு ஒர்க் ஆகுது. வெரி குட். அந்த பாஷையிலே நானும் வரேன். சரியா? இந்த பாடியை ಈ ಶರೀರವನ್ನ லீஸ்க்கு கொடுக்குறேன். ದೇವರಿಗೆ ಲೀಸ್ಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ. யாருக்கு? ಯಾರಿಗೆ? பரிசுத்த ஆவியானவர். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಗೆ. எத்தனை வருஷத்துக்கு? ಎಷ್ಟು ವರ್ಷಕ್ಕೆ? அவ்வளவுதான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எத்தனை வருஷத்துக்கு? எத்தனை வருஷத்துக்கு? ஆண்டு ஆவியானவருக்கு ஒரு பாடி தேவை. ದೇವರಾತ್ಮನಿಗೆ ಒಂದು ಶರೀರ ಬೇಕು. அசுத்தாவி பிடிச்சிருக்கவங்க பார்த்திருக்கீங்களா? ಅಶುದ್ಧಾತ್ಮನ ಹಿಡಿದಿರುವವರನ್ನು ನೋಡಿದ್ದೀರಾ? అదేం చెప్తుంది? ಅದೇನ್ ಹೇಳುತ್ತದೆ? నేను పోను, ನಾನು ಹೋಗೋದಿಲ್ಲ, ఇది బాగానే ఉంది, ಇದು ಚೆನ್ನಾಗಿದೆ, ఇది బాగా పాలు ఇస్తుంది, టీ ఇస్తుంది, కరెక్ట్గా అన్ని టైంకి అన్ని బాగానే చేస్తుంది, నేను పోను దీన్ని విడిచి. ఈ ఇల్లు బాగుంది, ಈ ಮನೆ ಚೆನ್ನಾಗಿದೆ, ఇది జుట్టు బాగుంది, ಇದು ಜುಟ್ಟು ఇది నన్ను బాగానే పెట్టుకుంటుంది, నువ్వు నన్ను ఎందుకు పంపిస్తుండో, నేను పోను, నేనే ఉంటా, ನಾನು ಇಲ್ಲೇ ಇರುತ್ತೇನೆ. ఈ నోరు బాగుంది, ಇದ್ರ ಬಾಯಿ ಚೆನ್ನಾಗಿದೆ, అన్ని బాగుంది, ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿದೆ, నువ్వు ఎందుకు నన్ను పంపిస్తావు? ಯಾಕೆ ನನ್ನ ಕಳಿಸುತ್ತೀಯಾ? నేను పోను. ನಾನು ಹೋಗುದಿಲ್ಲ. சொல்லுதா இல்லையா? ಹಾಗೆ ದೆವ್ವಗಳು ಹೇಳುತ್ತದೆ ಇಲ್ಲವಾ? சொல்லுதா இல்லையா? ಹೇಳುತ್ತದೆ ಇಲ್ವಾ? பேய் சொல்லுது, ದೆವ್ವ ಹೇಳುತ್ತದೆ எனக்கு இந்த பாடி வேணும், ನನಗೆ ಶರೀರ ಬೇಕೆಂತ. யார் சொல்லுது? ಯಾರು ಹೇಳುದು? யார் சொல்லுது? தெவ்வா சொல்லுது. ದೆವ್ವ ಹೇಳುತ್ತದೆ. அப்போ ಆಗ ஆவியானவர் சொல்ல மாட்டாரா? ದೇವರ ಆತ್ಮರು ಹೇಳುವುದಿಲ್ಲವಾ? ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். ಆಮೆನ್. அல்லேலூயா. ಅಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಅಲ್ಲೆಲೂಯಾ. பேய்க்கு தான் நம்ம வீட்ல இடமா என்ன? ದೆವ್ವಕ್ಕೆ ಮಾತ್ರವಾ ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಜಾಗ? ஆவியானவர் தான் இடம். ಆಮೆನ್. ದೇವರ ಆತ್ಮನಿಗೆ ಮಾತ್ರ. கையெல்ல மேல உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். ಆಮೆನ್. அல்லேலூயா. ಅಲ್ಲೆಲೂಯಾ. அதான் வசனம் சொல்லுது, ವಾಕ್ಯ ಅದನ್ನು ಹೇಳುತ್ತದೆ, கிறிஸ்துவின் ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், ಕ್ರಿಸ್ತನ ಆತ್ಮನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ நீங்கள் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். ನೀವು ಶರೀರ ಭಾವದೀನರಲ್ಲ. ஆமென். அல்லேலூயா. ಅಲ್ಲೆಲೂಯಾ. நீங்க யாரா இருப்பீங்க? ನೀವು ಯಾರಾಗಿರುತ್ತೀರಾ? ఆత్మీకమైన మనుషులుగా మారిపోతాం. ಆತ್ಮಿಕ ಮನುಷ್ಯರಾಗಿ ಬದಲಾಗಿ ನಮ್ಮ ಬಿಡುತ್ತೀರಾ. మైండ్ ನಮ್ಮ ಮನಸ್ಸು ఆత్మీకమైన మైండ్ గా మారిపోతుంది. ಆತ್ಮಿಕವಾದ ಮನಸ್ಸಾಗಿ ಬದಲಾಗುತ್ತದೆ. ఆమేన్. హల్లెలూయా. ಅಲ್ಲೆಲೂಯಾ. మన ఆశలన్నీ ನಮ್ಮ ಆಸೆಗಳೆಲ್ಲ ఆత్మీకమైన ఆశలుగా మారిపోతుంది. ಆತ್ಮಿಕ ಆಸೆಗಳಾಗಿ ಬದಲಾಗಿ ಬಿಡುತ್ತದೆ. యేసు ఎత్తన వర్షం ఊழிయం செஞ்சார்? ಯೇಸು ಎಷ್ಟು ವರ್ಷ ಸೇವೆ ಮಾಡಿದರು? 3.5 ವರ್ಷ. பேய துரத்துனாரா? ದೆವ್ವಗಳನ್ನು ಓಡಿಸಿದರಾ? அற்புதம் செஞ்சாரா? ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡಿದರಾ? எத்தனை பிளாட் வாங்கினாரு? ಎಷ್ಟು ಮನೆ ಕೊಂಡುಕೊಂಡ್ರು? ஒண்ணு கூட வாங்கலையா? ஒரு வீடு கூட இல்லையா? ಒಂದು ಮನೆ ಕೂಡ ಇಲ್ವಾ? ஒண்ணுமே இல்லையா? ಒಂದು ಕೂಡ ಕೊಂಡ್ಕೊಂಡಿಲ್ವಾ? ஒரு காரு,
ಒಂದು ಕಾರು, ஒரு பங்களா, ಒಂದು ಬಂಗಲೆ, எதுவுமே இல்லையா? ಯಾವುದು ಇಲ್ವಾ? ஏதாவது இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் ஃபாலோவர்ஸு, லைக்லு, ஷேர்லு அது கூட இல்லையா? ஃபோனே இல்லை அவருக்கு பாவம். ஆனால் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. அல்லேலூயா. ಅಲೆಲೂಯಾ. இருந்தாங்களா இல்லையா? ಇದರ ಇಲ್ವಾ ಹಿಂಬಾಲಕರು? ஆமென். பாருங்க, அவருடைய ஆசை எல்லாமே ಆತನ ಆಸೆ ಎಲ್ಲ தனக்குன்னு ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க அல்ல, ತನಗೋಸ್ಕರ ಇಲ್ಲಿ ಒಂದು ರಾಜ್ಯವನ್ನ ಸ್ಥಾಪಿಸಬೇಕೆಂದು பிதாவின் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாகவே வந்தார். ತಂದೆಯ ರಾಜ್ಯವನ್ನ ಸ್ಥಾಪಿಸುವುದಕ್ಕಾಗಿಯೇ ಬಂದರು. ஆமென். ಆಮೆನ್. நான் சொல்லுவேன், ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ, இத்தனை வருஷம் உங்களுக்குள்ள நிறைய ஆசைகள் இருந்திருக்கலாம். ಇಷ್ಟು ವರ್ಷಗಳು ನಿಮ್ಮೊಳಗೆ ಬಹಳ ಆಸೆಗಳಿದ್ದಿರಬಹುದು. அதெல்லாம் சாகடியும், அதெல்லாம் தேவன் செத்து போக பண்ணுவார். ಅವೆಲ್ಲವನ್ನ ದೇವರು ಸತ್ತು ಹೋಗುವಂತೆ ಮಾಡುತ್ತಾನೆ. ಕೈ நல்ல ಮೇಲೆ ಉಯರ್ತಿ. ಆಮೆನ್. ಈ ಮನುಷ್ಯ ಅಟ್ಟ ಮಾರಿಂದೆ, ಈ ಮನುಷ್ಯರು ಹೇಗೆ ಹೀಗೆ ಬದಲಾದರು? ಈ ಮನುಷ್ಯ ಮಾರ್ದೆ, ಈ ಮನುಷ್ಯ ಬದಲಾಗೋದಿಲ್ಲವಲ್ವಾ? ಈ ಮನುಷ್ಯ ಇಟ್ಟಂಟ ಮಾರ್ದೆ, ಈ ಮನುಷ್ಯ ಹೀಗೆ ಬದಲಾಗೋದಿಲ್ಲವಲ್ವಾ? ఎన్నో సంవత్సరాలు చర్చికి పోయింది, ಎಷ್ಟೋ ವರ್ಷಗಳು ಚರ್ಚ್ಗೆ ಹೋಗಿದೆ, అయినా కూడా మారల. ಆದರೆ ಬದಲಾಗಿರಲಿಲ್ಲ. ఇప్పుడు ఎట్ట మారింది? ಇವಾಗ ಹೇಗೆ ಬದಲಾಗಿದೆ? మార్చేశాడు. ದೇವರ கை நல்ல மேல வைத்து ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். ಆಮೆನ್. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என்ன பண்ணிட்டாரு? ಏನು ಮಾಡಿಬಿಟ್ಟರು? மாற்றி விட்டார். ಬದಲಾಯಿಸಿ ಬಿಟ್ಟರು. ஆமென். ಆಮೆನ್. உலகத்தின் ஆசைகள் எல்லாமே ಲೋಕದ ಆಸೆಗಳೆಲ್ಲವೂ செத்து ಸತ್ತು ஆவிக்குரிய ஆசைகள் நமக்குள்ளாக உண்டாக போகுது. ಆತ್ಮೀಕ ಆಸೆಗಳು ನಮ್ಮೊಳಗೆ ಉಂಟಾಗಲಾಗುತ್ತದೆ. கை நல்ல மேல உயர்த்தி ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். ಆಮೆನ್. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. செபிக்கணும்ன்ற ஆசை எழும்ப போகுது. ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕೆಂಬ ಆಸೆ நல்ல ಎದ್ದೇಳಲಾಗುತ್ತದೆ. ஊழியம் பண்ணணும்ன்ற ஆசை எழும்ப போகுது. ಒಳ್ಳೆ ಸೇವೆ ಮಾಡಬೇಕೆಂಬ ಆಸೆ ಎದ್ದೇಳಲಾಗುತ್ತದೆ. ஆத்ம பாரம் நம்மளை அப்படியே நெருக்கி ஏவ போகுது. ಆತ್ಮದ ಭಾರ ನಮ್ಮನ್ನು ಹಾಗೆ அப்படியே நெருக்கி ஏவ போகிறது. ಹಾಗೆ ನಮ್ಮ ಮೇಲೆ அது நம்மள பிரஸ் பண்ணி என்ன சொல்றது, முன்னாடி கொண்டு போக போகிறது. ನಮ್ಮ ಮೇಲೆ ಬಂದು ಅದು ಮುಂದಕ್ಕೆ ಕರೆದೊಯ್ಯಲಾಗುತ್ತದೆ. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். பக்கத்து காலப்ப சொல்லுங்க, இனி நீ ஆவிக்குரியவனாய் இருப்பேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ಪಕ್ಕದವರಿಗೆ ಹೇಳ್ರಿ, ಇನ್ನು ನೀನು ಆತ್ಮಿಕ ಮನುಷ್ಯನಾಗಿರುತ್ತೀಯ. ஆமென். ಆಮೆನ್. ஆவியானவர் சுறுசுறாரு, ஆவியானவர் ஊத்துவாரு, வேற வேலை வெட்டி இல்ல, சும்மாபா ஊத்துவாரு. அவர் ஏன் ஊத்துறாருன்னா, ದೇವರಾತ್ಮ உன்னையும் என்னையும் ஆவிக்குரியவர்களாய் மாற்றும்படியாக தான் அவர் நம்ம மேல ஊற்றப்படுகிறார். ದೇವರಾತ್ಮರು ಏಕೆ ನಮ್ಮ ಮೇಲೆ ಸುರಿಸುತ್ತಾರೆಂದರೆ ನನ್ನನ್ನ ನಿನ್ನನ್ನ ಆತ್ಮಿಕ ಮನುಷ್ಯನಾಗಿ ಬದಲಾಯಿಸುವುದಕ್ಕಾಗಿ. ஆமென். ಆಮೆನ್. நான் பார்க்கிறேன், ನಾನು ನೋಡುತ್ತೇನೆ, பல வருஷம் கிறிஸ்தவன் தான், ಬಹಳ ವರ್ಷಗಳಿಂದ ಕ್ರಿಸ್ತನವರೇ, ஆனா ಆದರೆ இன்னும் ஆவிக்குரிய காரியங்கள் இல்ல. ಇನ್ನು ಆತ್ಮೀಕ ಕಾರ್ಯಗಳು ಇಲ್ಲ. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்ல, இனிமே நேத்து தான் சர்ச்சுக்கு வந்த மாதிரி இருக்கு. ನಿನ್ನೆ ತಾನೇ ಚರ್ಚಿಗೆ ಬಂದ ಹಾಗೆ ಕಾಣ್ತಾರೆ. ஆனா ಆದ್ರೆ வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? ಬಂದು ಎಷ್ಟು ವರ್ಷ ಆಗಿದೆ? நிறைய வசனங்களை கேட்கிறோம், ಬಹಳ ವಚನಗಳನ್ನು ஆனா ಕೇಳುತ್ತೇವೆ, இன்னும் ஆவிக்குரியவர்களாய் மாறல. ಆದ್ರೆ ಇನ್ನು ಆತ್ಮಿಕ ಮನುಷ್ಯನಾಗಿ ಬದಲಾಗಲಿಲ್ಲ. ಯೋಸೇಫನು பார்வோன் கிட்ட வருகிறான், ಫರೋಹನ ಬಳಿಗೆ ಬರುತ್ತಾನೆ, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறான், ಕನಸಿಗೆ ಅರ್ಥವನ್ನ ಹೇಳುತ್ತಾನೆ. அப்படி பார்வோனு ಆಗ ಫರೋಹನು இந்த யோசேப்பு சொன்ன சொப்பனத்துக்கு, ಯೋಸೇಫನು ಹೇಳಿದ ಕನಸಿಗೆ யாரையாவது ஒருத்தர் இன்சார்ஜா போடணும்னு நினைக்கிறாரு. ಯಾರನ್ನಾದ್ರೂ ಒಬ್ಬರನ್ನ ಮೇಲ್ವಿಚಾರಕರಾಗಿ ಇಡಬೇಕೆಂದು ನೆನೆಸುತ್ತಾರೆ. 7 வருஷம் பஞ்சம், ಯಾಕಂದ್ರೆ 7 ವರ್ಷ பஞ்சம் வரப்போகுது, ಬರಗಾಲ ಬರಲಾಗುತ್ತದೆ. 7 வருஷம் சம்பூர்ணமா இருக்க போகுது, 7 ವರ್ಷ ಕ್ಷಾಮ ಬರಲಾಗುತ್ತದೆ, 7 ವರ್ಷ ಸಮೃದ್ಧಿಯಾಗಿರಲಾಗುತ್ತದೆ. யோசேப்பு சொல்லுகிறாரு, ಯೋಸೇಫನು ಹೇಳ್ತಾನೆ, யாரையாவது ஒருத்தரை நியமிங்க, ಯಾರನ್ನಾದ್ರೂ ಒಬ್ಬರನ್ನ ನೇಮಿಸಿರಿ, நல்ல அறுவடை இருக்கிற நாட்களில ಒಳ್ಳೆ ಬೆಳೆ ಬರುವ ದಿನಗಳಲ್ಲಿ அதை சேர்த்து வச்சு ಅದನ್ನ ಕೂಡಿಸಿಟ್ಟು பஞ்ச காலத்துல அதை செலவழிக்கணும். ಕ್ಷಾಮಗಾಲದಲ್ಲಿ ಅದನ್ನ ಉಪಯೋಗಿಸಬೇಕು. பார்வோன் பார்க்கிறாரு, ಫರೋಹನು ನೋಡುತ್ತಾನೆ, இந்த வேலைக்கு ಈ ಕೆಲಸಕ್ಕೆ வேற யாரும் செட் ஆக மாட்டாங்க, ಯಾರು ಹೊಂದಾಣಿಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. தேவ ஆவியை பெற்ற நீதான் இதுக்கு செட் ஆவே. ದೇವ ಆತ್ಮನನ್ನ ಹೊಂದಿಕೊಂಡ ನೀನೇ ಇದಕ್ಕೆ ಹೊಂದಾಣಿಕೆ ಆಗುತ್ತೀಯ. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ಆಮೆನ್. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பார்வோனுடைய கண்ணுக்கு ಫರೋಹನ ಕಣ್ಣಿಗೆ ಯೋಸೇಫನು கைதியா தெரியல, ಕೈದಿಯಾಗಿ ಕಾಣಲಿಲ್ಲ. தேவ ஆவியை பெற்ற ஆவிக்குரியவனாய் தெரிந்ததனாலதான் பார்வோன் யோசேப்பை அந்த ஸ்தானத்தில் வைத்தான். ದೇವರ ಆತ್ಮನನ್ನ ಹೊಂದಿದವನೆಂದು ಗೊತ್ತಾದ ನಿಮಿತ್ತ ಫರೋಹನನು ಯೋಸೇಫನನ್ನ ಆ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇಟ್ಟನು. ಆಮೆನ್.
ஆமென். நான் சொல்றேன், நீ ஆவிக்குரியவனா இருந்து பார், உனக்குரிய ஸ்தானங்கள் நிச்சயமா உன்னை தேடி வரும். ನೀನು ಆತ್ಮಿಕ ಮನುಷ್ಯನಾಗಿ ಇರು, ನಿನಗೆ ತಕ್ಕ ಸ್ಥಾನಗಳು ನಿನ್ನನ್ನು ಹುಡುಕಿ ಬರುತ್ತವೆ. கை அசைத்து நல்ல ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ಆಮೆನ್. ஹalleluya. హల్లెలూయా. స్థానங்களை தேடி పొజిషన్ தேடி நீ పోవే தேவையில்லை. స్థానము- నీ ఆత్మికమైన మనిషిగా ఉండు, ఆత్మికంగా మాట్లాడు, ఆత్మికంగా ప్రార్థించు, ఆత్మికమైన కార్యాలను ఆశించు, ఆత్మికమైన కార్యాలకు నేను ప్రయాసపడు. நான் சொல்லுவேன், நீ உனக்காக கர்த்தர் வைத்திருக்கிற ஸ்தானம் தேடி வரும், சந்தேகமே இல்லை. ಆಮೆನ್. ஆமென். இன்னைக்கு நிறைய பேரு ಇದನ್ನ ಅನೇಕರು உலக பிரகாரமான காரியத்துக்காக தேடிக்கொண்டு ಲೋಕ இருக்கிறோம். ಪ್ರಕಾರವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. கடைசி காலம் இது. ಇದು ಕಡೆಯ ದಿನಗಳು. ఆమెన్ சொல்லுங்க பார்க்கலாம். ఇంక దినాలు లేదని చెప్పండి. ಇನ್ನು ದಿನಗಳು ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿರಿ. ఇంకా టైం ఉందలే, ಇನ್ನು ಸಮಯವಿದೆ ಬಿಡು. ಇನ್ನೂ ನಾள் இருக்கு, ಇನ್ನು ವರ್ಷಗಳಿದೆ. பிப்ரவரிலிருந்து ஜெபம் பண்ணலாம். ಫೆಬ್ರವರಿಯಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. பாரு பாஸ்டர், ನೋಡಿ ಪಾಸ್ಟರ್, பிப்ரவரில నుంచి ಫೆಬ್ರವರಿಯಿಂದ ನೋಡಿ. பிப்ரவரி, ಫೆಬ್ರವರಿ, ఈ జనవరి విడిచే ಜನವರಿ ಬಿಟ್ಟು ಬಿಡು. பிப்ரவரி, ಫೆಬ್ರವರಿ, பிப்ரவரி பாஸ்டர், ಫೆಬ್ರವರಿ ಪಾಸ್ಟರ್. నీకు తెలియదు பிப்ரవரி. பிப்రవరి ఏం దాస్తున్నా பிப்రవరి నాకేం తెలియల. హల్లెలూయా. హల్లెలూయా. பிப்ரவரி కాదు, ఏదిలి ఒన్ను పన முடியாது. ಯಾವ ತಿಂಗಳಲ್ಲಿಯೂ ನೀನೇನು ಮಾಡಲಾಗದು. ఆమేన్. ఇంకెమాడు చూడు, జనవరి 1వ తారీఖు పుట్టింది కదా, పుట్టింది 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 పుట్టింది, ఇంకెమాట చూడు. ఏంది చూసేది? గమనిக்கணும். ಗಮನಿಸಬೇಕು. ஆவிக்குரியவனாய் மாறு, ಆತ್ಮೀಕ ಮನುಷ್ಯನಾಗಿ ಬದಲಾಗು. பக்கத்து கால பார்த்து கேளுங்க, வயசாச்சு இல்ல, ವಯಸ್ಸಾಗ್ತಾ ಇದೆಯಲ್ವಾ? பக்கத்துல வயசாச்சு இல்ல, ಪಕ್ಕದವರಿಗೆ ಕೇಳ್ರಿ, இன்னும் எத்தனை நாள் இப்படி இருக்க போற? ಇನ್ನು ಎಷ್ಟು ವರ್ಷ ಹೇಗೆ ಹೋಗುತ್ತೀಯ? கேட்டுருங்க கேட்டுருங்க. ಪಕ್ಕದವ್ರಿಗೆ ಕೇಳ್ರಿ, ஆமா, ವಯಸ್ಸಾಯ್ತಾ? இன்னும் எத்தனை நாள் இப்படி இருக்க போற? ಇನ್ನು ಎಷ್ಟು ವರ್ಷ ಹೇಗೆ ಹೋಗುತ್ತೀಯ? ஆமென். அவங்க அதை சொல்லிட்டாங்க, இவங்க அதை சொல்லிட்டாங்க, அவங்க அதை பண்ணிட்டாங்க, இவங்க அதை பண்ணிட்டாங்க. ஏய், டைம் இல்ல, ஏமில்ல, ಸಮಯವಿಲ್ಲ. என்ன இல்ல, ಏನಿಲ್ಲ, என்ன இல்ல, ಏನಿಲ್ಲ, சமயம் இல்ல. ஆவிக்குரியவனாய் மாறு, ஆவிக்குரியபடி ஜெபிக்க ஆரம்பி, ಆತ್ಮಿಕ ಮನುಷ್ಯನಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಲು ಆರಂಭಿಸಿ. கை நல்ல மேல உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ಆಮೆನ್. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆவியானவர் ஊற்றப்படுவதின் நோக்கமே, ದೇವರ ಆತ್ಮರು ಸುರಿಸಲ್ಪಡುವ ಉದ್ದೇಶವೇ நீங்கள் நானும் ஆவிக்குரியவர்களாய் மாறணும். ನೀನು ನಾನು ಆತ್ಮಿಕ ಮನುಷ್ಯರಾಗಿ கையை ಬದಲಾಗಿ. நல்ல மேல உயர்த்தி ಕೈಗಳನ್ನ ಮೇಲಕ್ಕೆತ್ತಿ கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ಕಣ್ಣುಗಳನ್ನ ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. ஆவியானவரே, ದೇವರ ಆತ್ಮನೇ, என்ன ஒரு ஆவிக்குரியவனாய் மாற்றும் ஆண்டவரே. ನನ್ನನ್ನು ಆತ್ಮಿಕ ಮನುಷ್ಯನಾಗಿ ಬದಲಾಯಿಸು. சொல்லுங்க, ஆவிக்குரியவனாய் என்னை மாற்றும், ಆತ್ಮಿಕ ಮನುಷ್ಯನಾಗಿ ಬದಲಾಯಿಸು. ஆவிக்குரியவனாய் மாற்றும். ಆತ್ಮಿಕ ಮನುಷ್ಯನಾಗಿ நான் இன்னும் ಬದಲಾಯಿಸು. உலக பிரகாரமாகவே இருக்கக்கூடாது. ನಾನು ಇನ್ನು ಲೋಕ ಪ್ರಕಾರವಾಗಿಯೇ ಇರಬಾರದು. எப்படி என்ன மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ ಹೇಗೆ ನನ್ನ ಬದಲಾಯಿಸಬೇಕೆಂದು அப்படி எல்லாம் எங்களை மாற்றும் ஆண்டவரே. ಹಾಗೆಲ್ಲ ನನ್ನ ಬದಲಾಯಿಸು. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ಒಪ್ಪಿಸಿಕೊಂಡು ಪ್ರಾರ್ಥನೆ ஒப்பு ಮಾಡೋಣ. கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ಒಪ್ಪಿಸಿಕೊಂಡು ಪ್ರಾರ್ಥಿಸಿ. இயேசுவே, ಯೇಸಪ್ಪ, இனி நான் மாம்சத்துல இருக்க கூடாது ஐயா, ಇನ್ನು ನನ್ನ ಶರೀರದಲ್ಲಿ ಇರಬಾರದು. ஆவிக்குரிய மனுஷனை மாற்றும் ஆண்டவரே. ಆತ್ಮಿಕ ಮನುಷ್ಯನಾಗಿ ನನ್ನ ಬದಲಾಯಿಸು. கிறிஸ்துவின் ஆவி ಕ್ರಿಸ್ತನ ಆತ್ಮ எங்களுக்குள்ளாக பிரவேசிக்கட்டும், ನನ್ನೊಳಗೆ ಪ್ರವೇಶಿಸಲಿ. எங்களுக்குள்ளாக பிரவேசிக்கட்டும், ನನ್ನೊಳಗೆ ಪ್ರವೇಶಿಸಲಿ. எங்களுக்குள்ளாக பிரவேசிக்கட்டும். ನನ್ನೊಳಗೆ ಪ್ರವೇಶಿಸಲಿ. ஆமென். ಆಮೆನ್. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னைக்கு ஆண்டுடைய ஆசை அதுதான். ಇದರ ದೇವರ ಆಸೆ ಅದುವೇ. இது வெறும் சபையா இருக்க கூடாது, ಅದು ಬರೀ ಸಭೆಯಾಗಿರಬಾರದು. ஆத்மீகమైన சபையாய் மாறும். ಆತ್ಮಿಕವಾದ ಸಭೆಯಾಗಿ ಬದಲಾಗಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ்? ಎರಡಕ್ಕೂ ಏನು ವ್ಯತ್ಯಾಸ? சாதா சபை, ஆத்மிக சபை. என்ன ಸಾಧಾರಣವಾದ டிஃபரன்ஸ்? ಸಭೆ, ಆತ್ಮಿಕವಾದ ಸಭೆ, ವ್ಯತ್ಯಾಸ ಏನು? మీరు చెప్పండి. ಈಗ ನೀವು ಹೇಳಬೇಕು. ಸಾಧಾರಣವಾದ ಸಭೆ, சாதா சபை, சாதா சபை. ஆத்மிக சபை, ஆத்மிக சபை. வெரி குட் ஆன்சர். இதை மட்டும் சொல்றாத, வேற சொல்லு, சரியா? சாதா சபை, ஆத்மிக சபை. என்ன டிஃபரன்ஸ்? ಏನು ವ್ಯತ್ಯಾಸಗಳಿರುತ್ತದೆ? இங்க மனுஷர் மாట్లాடுவாங்க, இங்க யார் மாట్లాடுவாங்க? ದೇವದೂತರು. தேவர் மாట్లాடுவார். வேற ஏதாவது உங்களுக்கு தெரிந்தது? இது சாதாரண சபை, இது ஆத்மிகమైన சபை. ಸಾಧಾರಣ ಸಭೆಗೂ ಆತ್ಮಿಕವಾದ ಸಭೆಗೂ ಇರುವ ವ್ಯತ್ಯಾಸಗಳನ್ನು ಹೇಳಿರಿ. என்னங்க? சரி, சாதாரண மனுஷன், ஆவிக்குரிய மனுஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ಸಾಧಾರಣ ಮನುಷ್ಯನು ಆತ್ಮಿಕ ಮನುಷ್ಯನು ಹೇಗೆ ಕಂಡುಹಿಡಿಯುತ್ತೀರಾ? சாதாரண மனுஷன் அப்படியே இருப்பான், ஆவிக்குரிய மனுஷன் வளருவான், மாறுவான். அல்லேலூயா.
அல்லேலூயா. சாதாரண மனுஷனுடைய குணம் சாதாரண மனுஷನ ಸ್ವಭಾವ அப்படியே இருக்கும். ಹಾಗೇ ಇರುತ್ತದೆ. ஆமென். அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்லுவேன், ನಾನು ಮತ್ತೆ ಹೇಳುತ್ತಿದ್ದೇನೆ, எங்க மாம்சம் அதிகமா இருக்கோ ಎಲ್ಲಿ ಶರೀರ ಭಾವ ಅತ್ಯಧಿಕವಾಗಿರುತ್ತದೋ அது சாதாரண மனுஷன். ಅದು ಸಾಧಾರಣ ಮನುಷ್ಯನು. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ಆಮೆನ್. அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்த பொழுது ಯೇಸು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಬದುಕುವಾಗ மாம்சத்தில் இருந்தார். ಶರೀರದಲ್ಲಿ ಇದ್ದನು. ஆனா மாம்சத்துக்கு இடம் கொடுக்கவே இல்லை. ಆದರೆ ಶರೀರ ಭಾವಕ್ಕೆ ಸ್ಥಳ ಕೊಡಲೇ ಇಲ್ಲ. கை நல்ல மேல உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ಆಮೆನ್. அல்லேலூயா. அவர் இருந்தது எதுல? ಆತನ ಇದ್ದದ್ದು ಯಾವುದರಲ್ಲಿ ಇದ್ದರು? ಶರೀರದಲ್ಲಿ. మాంసత్తులే. అయితే మాంస రీతి అయిన కార్యాలకి ఆయన చోటీల ఆయన బ్రతికింది ఆత్మతో, అయితే ఉనింది మాంసముతో. ಆತನ ಬದುಕಿದ್ದು ಶರೀರದಲ್ಲಿ, ಆದರೆ ವಾಸ ಮಾಡಿದ್ದು ಆತ್ಮದಲ್ಲಿ. ஆமென். ಆಮೆನ್. ஏன்னா அவர் பேசுற பேச்சு அந்த மாதிரி இருந்தது. ಅವರು ಮಾತಾಡುವ ಮಾತು ಆ ರೀತಿ ಇತ್ತು. ஆமென். ಆಮೆನ್. அவர் செய்த ஊழி அந்த மாதிரி இருந்தது. ಅವರು ಮಾಡಿದ ಸೇವೆ ಆ ರೀತಿ ಇತ್ತು. நான் சொல்லுவேன், ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ, நம்ம மாம்சத்துல இருந்தாலும் ನಾವು ಶರೀರದಲ್ಲಿ ಇದ್ದರೂ లివ్ a spiritual life, ఆత్మికమైన జీవియాన్ని జీవించు. ಆತ್ಮಿಕವಾದ ಜೀವಿತವನ್ನ ಜೀವಿಸು. கை நல்ல மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ಆಮೆನ್. அல்லேலூயா. ಅಲ್ಲೇಲೂಯಾ. சொல்லுங்க, మాంసంలో ఉన్నా ಶರೀರದಲ್ಲಿ ಇದ್ದರೂ, చెప్పండి, ಶರೀರದಲ್ಲಿ ಇದ್ದರೂ ఎలాంటి జీవితాన్ని జీవించాలి? ಆತ್ಮೀಕವಾದ ಜೀವಿತವನ್ನ ಜೀವಿಸಬೇಕು. ఎలాంటి జీవితము? ఎలాంటి జీవితము? ಎಂತಹ ಜೀವಿತ? మనము అందరిలాగానే ఒక కంపెనీకి పోతాం, మనము అందరిలాగానే సంపాదిస్తూ, మనము అందరిలాగానే కుటుంబం ఉంది, మనకి అందరిలాగానే పని బాట కష్టాలు నష్టాలు అన్నీ ఉంది. బట్ ఆనాலும் నేను మాంసానికి సంబంధపట్టవన్నల్లే, నేను జీవించేది ఆత్మీక ప్రకారం. ఎలాగ చెప్తున్నారా? நான் நம்பி வாழ்வது இந்த கர்த்தருடைய வார்த்தையே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த ஒரு மனுஷன் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை செதுக்கிக் கொள்கிறானோ அவன் தான் உண்மையான ஆவிக்குரியவன். ಯಾವ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯನಾಗಿ ತನ್ನ ಜೀವಿತವನ್ನ ಆ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೋ ಆತನೇ ಆತ್ಮಿಕ ಮನುಷ್ಯನು. ஆமென். ಆಮೆನ್. எத்தனை பேர் உண்மை நினைக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಿಜ ಅನ್ನುತ್ತೀರಾ? వాక్యం వినేది కాదు, ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, వాక్యానికి లోబడవాడే ఆత్మికమైన మనుషుడు. ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯನಾಗುವವನೇ ಆತ್ಮಿಕ ಮನುಷ್ಯನು. అపోస్తలర్ ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯಗಳು అపోస్తల 4వ అధికారం, ಅಪೊಸ್ತಲರು 4ನೇ ಅಧ್ಯಾಯ, అపోస్తల 4వ అధికారం ಅಪೊಸ್ತಲರು 4ನೇ ಅಧ್ಯಾಯ 29-30 பாருங்க. 29 ಮತ್ತು 30ನೇ ವಾಕ್ಯಗಳು. 20 ಕರ್ತನೆ, ಈಗ ನೀನು ಅವರ ಬೆದರಿಸುವಿಕೆಗಳನ್ನು ನೋಡಿ ನಿನ್ನ ಪವಿತ್ರ ಸೇವಕನಾದ ಯೇಸುವಿನ ಹೆಸರಿನ ಮೂಲಕವಾಗಿ ರೋಗ ಪರಿಹಾರವು ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳು ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳು ಉಂಟಾಗುವಂತೆ ನಿನ್ನ ಕೈ ಚಾಚುತ್ತಿರುವಲ್ಲಿ ನಿನ್ನ ದಾಸರು ನಿನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಧೈರ್ಯದಿಂದ ಹೇಳುವ ಹಾಗೆ ಅನುಗ್ರಹಿಸು. அங்க இருக்கிற ஜனங்க எல்லாமே சீஷர்களை பயமுறுத்துறாங்க. ಅಲ್ಲಿರುವ ಜನಗಳೆಲ್ಲರೂ ಶಿಷ್ಯರನ್ನ ಭಯಪಡಿಸುತ್ತಾರೆ. இயேசுவின் நாமத்தை குறித்து பேசவே கூடாதுன்றாங்க. ಯೇಸುವಿನ ಹೆಸರೆತ್ತಿ ಮಾತಾಡಲೇಬಾರದನ್ನುತ್ತಾರೆ. இவங்க ஜெபம் பண்ணுகிறாங்க. ಆದ್ರೆ ಇವರು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ. வசனத்தை தைரியமா சொல்றதுக்கு, ವಾಕ್ಯವನ್ನು ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳುವುದಕ್ಕೆ அற்புதங்களை செய்யும் ஐயா. ಅದ್ಭುತಗಳನ್ನ ಮಾಡಿರಿ. ஏன் தெரியுமா? அப்போஸ்தலர் 5ாம் அதிகாரம் ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯಗಳು 5ನೇ ಅಧ್ಯಾಯ 29ல 29ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ அப்போஸ்தலர் சீஷர்கள் சொல்றாங்க, ಅಪೊಸ್ತಲರಾದ ಶಿಷ್ಯರು ಹೇಳುತ್ತಾರೆ, வாசிங்க பார்க்கலாம். ಅಪೊಸ್ತಲರು ಮನುಷ್ಯರಿಗಿಂತಲೂ ದೇವರಿಗೆ ಹೆಚ್ಚಾಗಿ ವಿಧೇಯರಾಗಿರಬೇಕಲ್ಲ. ஆமென். மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது நலமாயிருக்கும். ಮನುಷ್ಯರಿಗಿಂತಲೂ ದೇವರಿಗೆ ಹೆಚ್ಚಾಗಿ ವಿಧೇಯರಾಗಬೇಕಲ್ಲ. ஆமென் சொல்லுங்க. தேவருக்கு ಹೆಚ್ಚಾಗಿ விதேயித்துగా ఉండండి. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு? தேவರಿಗೆ சொல்லுங்க. தேவனுக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தேவರಿಗೆ விதேயராகிರಿ. கையசைத்து சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு கீழ்ப்படி?
ஒரு ஆவிக்குரிய மனுஷன் ಒಬ್ಬ ಆತ್ಮಿಕ ಮನುಷ್ಯನು மனுஷனுக்கு அல்ல ಮನುಷ್ಯರಿಗೆ ಅಲ್ಲ தேவனுக்கு கீழ்ப்படிவான். ದೇವರಿಗೆ ವಿಧೇಯನಾಗುತ್ತಾನೆ. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவான். ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯನಾಗುತ್ತಾನೆ. எவ்ரி சிங்கிள் மினிட் கர்த்தருடைய வார்த்தையினால தன்னுடைய ஹேர் ஸ்டைல் முதற்கொண்டு தன்னுடைய வாக்கிங் ஸ்டைல் எல்லாவற்றையுமே தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாய் அதை மாற்றிக் கொள்ளுவான். ಪ್ರತಿ ನಿಮಿಷವೂ ತನ್ನ ತಲೆ ಕೂದಲಿನಿಂದ ಹಿಡಿದು ನಡೆಯುವ ಕಾಲಿನ ನಡತೆಯವರೆಗೂ ಎಲ್ಲವನ್ನ ದೇವ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ತಾನೆ. ஆமென். சில நாட்கள் முன்னாடி ಕೆಲವು ದಿನಗಳ ಹಿಂದೆ எல்லாரும் இப்படி வச்சிருந்தாங்க. எல்லாரும் இப்படி வச்சு ಎಲ್ಲರೂ ಈಗಿಟ್ಕೊಂಡು, ஏன்னா ಯಾಕಂದ್ರೆ அது ஏதோ ஒரு டான்ஸ் வந்துச்சாம். ಅದ್ಯಾವುದೋ ಒಂದು ಡ್ಯಾನ್ಸ್ இப்படி வச்சு ஒரு டான்ஸ் ಆಗಿಟ್ಕೊಂಡು ಎಳ್ಕೊಂಡು ಹೋಗೋದು. இப்படி வச்சு அது சின்ன பிள்ளைங்க கூட என்ன ஆகுது, ಅದು ಪುಷ್ಪ புஷ்பா அது என்னது அது, சரி நான் சொல்லக்கூடாது, நீ சொல்றீங்க என்ன என்னது அது, புஷ்பா. எல்லாரும் இப்படி 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 ஆயிட்டான். நல்லா இருக்கிறவங்க கூட என்ன ஆயிட்டான், ಚೆನ್ನಾಗಿದ್ದವನು ಸಹ ಏನಾಗ್ಬಿಟ್ಟ, ಫಿಟ್ಸ್ வந்த மாதிரி ಬಿಡಿಸಿ ಬಂದ ಹಾಗೆ இடிச்சுக்குண்டா போயேது. ಕಾಲು ಎಳ್ಕೊಂತ பாரு மாம்சம். இது என்னது இது, ಅದು ಏನದು ಶರೀರ. அது என்னது அது, மாம்சத்தை பார்க்குது, மாம்சம் செய்யுது. ಮಾಂಸವನ್ನ ಶರೀರವನ್ನ ನೋಡಿ ಶರೀರ ಮಾಡುತ್ತದೆ. அதனால என்ன பிரயோஜனம், ಅದರಿಂದ ಲಾಭ ಏನು, ஏமி లేదు. ಏನು ಇಲ್ಲ. ஆனா நான் பார்க்கிறது ನಾನು ನೋಡುವಂತದ್ದು இந்த புஷ்பாவை. ಆಮೇನ್ ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ಅಲ್ಲೇಲೂಯ. எத்தனை கையில இந்த புஷ்பா இருக்கு, ಎಷ್ಟು ಜನರ ಕೈಯಲ್ಲಿ ಈ ಪುಷ್ಪ ಇದೆ. நான் சொல்றது அந்த புஷ்பா இல்லங்கோ, ಆ சரிங்களா? ಪುಷ್ಪ ಅಲ್ಲವೇ ಅಲ್ಲ. ஆமா, அந்த சினிமா அது கிடையாது. இது இது கை மேல வைத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா ಅಲ್ಲೇಲೂಯ. அல்லேலூயா. ಅಲ್ಲೇಲೂಯ. இத பார்த்தா ಇದನ್ನ ನೋಡಿದರೆ இப்படி இருக்கிறது கூட இப்படி ஆயிடும். ಅಲ್ಲೇಲೂಯ. கை நல்ல மேல வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இத பார்த்தா ಇದನ್ನ ನೋಡಿದರೆ பானையா இருக்கிறது கூட சரியா போயிடும், ஓட்டவாய் கூட சரியா போயிடும். ஆமென் ಆಮೇನ್. ஏன்னா ಯಾಕೆಂದರೆ இதுதான் ஒரு மனுஷனை ஸ்பிரிச்சுவலாய் மாத்துகிறது. ಇದುವೇ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನನ್ನ ಆತ್ಮಿಕವಾಗಿ ಬದಲಾಯಿಸುವಂತ. நம்ம வசனத்தை படிப்போம், ನಾವು ವಾಕ್ಯವನ್ನು ಓದುತ್ತೇವೆ, ஆனா ಆದರೆ செத்தாலும் கீழ்ப்படிய மாட்டோம். ಸತ್ತರೂ ವಿಧೇಯರಾಗುವುದಿಲ್ಲ ವಾಕ್ಯಕ್ಕೆ. பங்காரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. మంచిది వస్తే నాకు, గుచ్చే మరికి వస్తే నీకు. ఆమేన్ హల్లెలూయా. 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 నువ్వు సచ్చిన ఆత్మికంగా కాదు, మనిషిగా ఉండేదాన్ని కూడా లాకీలే. ఆమేన్ சொல்லுங்க பார்க்கலாம். ఆమేన్. మంచిది వస్తే, ಒಳ್ಳೆಯದು ಬಂದರೆ கண்ணீரை துடைப்பார், கவலைகளை நீக்குவார். நீ కవలైపడ నాకే అయన్ని నాకే అయన్ని నాకే అವೆಲ್ಲ ನನಗೆ. చెడ్డ మాటలు మాట్లాడు, ఇది నీకే. ఆమేన్. కోపపడగా, ఇది నీకే. బైపాస్ లో టర్న్. நான் சொல்லுவேன், ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ, நீ இந்த மாதிரி 1008 மெசேஜ் கேட்டாலும் ஆமென் அல்லேலூயா. హల్లెలూయా. అన్ని నాకే. ಎಲ್ಲ ನನಗೇನೆ. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ಆಮೇನ್. அல்லேலூயா. ಹల్లೆಲೂಯಾ. கீழ்ப்படி. ವಿಧೇಯನಾಗು கர்த்தருடைய வார்த்தைக்கு. ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ. நான் சொல்றேன், வாக்குதத்த வசனங்களை விட நம்மளை ஆண்டவர் குத்தி காண்பிக்கிற சில விஷயங்களுக்கு நம்ம எப்ப கீழ்ப்படிவோமோ அப்படிதான் நம்ம రియల్ స్పిరిచువాలిటీ బయటకు వస్తది, లేదంటే మనకు రానే రాదు. ನಾವು ದೇವರ ವಾಗ್ದಾನ ವಾಕ್ಯಗಳನ್ನ ವಿಧೇಯರಾಗುವುದಕ್ಕಿಂತಲೂ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಚುಚ್ಚಿ ಮಾತಾಡುವಂತ ವಾಕ್ಯಗಳಿಗೆ ವಿಧೇಯರಾದರೆ ಆಗಲೇ ವಿಧೇಯತೆ ಬರುತ್ತದೆ. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்க அவர் கண்டித்து உணர்த்துவார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಎಲ್ಲಿ ಇರುತ್ತಾನೋ ಅಲ್ಲಿ ಗದರಿಸಿ ಎಚ್ಚರಿಸುತ್ತಾನೆ. கை நல்ல மேல உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ಆಮೇನ್. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் உன்னை கண்டிக்கும் போது அது எனக்கு கிடையாது, இது நீக்கு, இது நீக்கு அப்படின்னு நீயே பிரிச்சு விட்டேன்னு வச்சுக்கோயேன், நான் சொல்லுவேன் நம்ம கடைசி வரைக்கும் ஆவிக்குரிய மனுஷங்களாய் மாறவே முடியாது. ದೇವರಾತ್ಮನು ಮಾತಾಡುವಾಗ ವಾಕ್ಯಗಳನ್ನ ಪ್ರತ್ಯೇಕಿಸಿ ಇದು ನನಗಲ್ಲ, ಇದು ಅವರಿಗೆ ಇವರಿಗೆ ಎಂದು ವಿಭಾಗಿಸಿದರೆ ಕಡೆಯವರೆಗೂ ನನ್ನ ಆತ್ಮಿಕ ಮನುಷ್ಯನಾಗಿ ಬದಲಾಗಲಾಗುವುದೇ ಇಲ್ಲ. ஆமென். ಆಮೇನ್. கீழ்ப்படியணும். ವಿಧೇಯರಾಗಬೇಕು. ಸಮುವೇಲನೇ கீழ்ப்படிந்தான். ವಿಧೇಯನಾದನು. மரியாள் அடிமை, ನಾನು ನಿನಗೆ நான் உனக்கு அடிமை என்று சொல்லி முழுவதுமாய் ನಾನು கீழ்ப்படிந்தான். ನಿನಗೆ ದಾಸಿ ಎಂದು ಪೂರ್ತಿಯಾಗಿ
நீங்க ವಿಧೇಯರಾದರು. பைபிள பாருங்க, ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ನೋಡಿರಿ, யாரெல்லாம் முழுவதுமாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்களோ ಯಾರೆಲ್ಲ ಪೂರ್ತಿಯಾಗಿ ದೇವ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾದರೋ அவங்க மூலமா தான் பரிசுத்த ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்திருப்பார். ಅವರ ಮೂಲಕವಾಗಿಯೇ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ. ஆமென். நல்லா கவனிக்கணும். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಬೇಕು. கீழ்ப்படிகிற இருதயம் இருக்கா? ವಿಧೇಯತೆ ಆಗುವ ಹೃದಯ ಇದೆಯಾ? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ಆಮೆನ್. பக்கத்துல சொல்லுங்க, கீழ்ப்படிங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ಪಕ್ಕದವರಿಗೆ தேவனுக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ದೇವರಿಗೆ ವಿಧೇಯರಾಗಿರಿ. யாருக்கு? ಯಾರಿಗೆ? யாருக்கு? ಯಾರಿಗೆ? யாருக்கு? யாருக்கு? இந்த வருஷத்துல ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ஒரு தீர்மானம், ಒಂದು ತೀರ್ಮಾನ, நான் தேவனுக்கு மட்டும் கீழ்ப்படிவேன். ನಾನು ದೇವರಿಗೆ ಮಾತ್ರ ವಿಧೇಯನಾಗುತ್ತೇನೆ. ఆమేన్. எந்த సూழ்நிலையா இருந்தாலும் పర్వాలే, ಯಾವ పరిస్థితి ಆಗಿದ್ರೂ ಸರಿ, మా చుట్టాలు చెప్పారు, వాళ్ళు చెప్పారు, వీళ్ళు చెప్పారు అని చెప్పే కాదు, యారు ఎన్న சொன்னாலும் పర్వాలే, నేను నా దేవుడికి మాత్రమే లోబడి ఉంటాను, విధేయతగా ఉంటాను, వేరే ఎవరికి నేను విధేయత చూపిను, నా దేవుడికి మాత్రమే నేను విధేయతగా ఉంటా, దేవుడి వాక్యానికి మాత్రమే నేను విధేయతగా ఉంటా. దానికి ముందులో నో ఎమోషన్స్, நோ எந்த மனுஷங்களுடைய காரியங்களும் தடையாய் வரவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கை நல்ல மேல உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್. వాక్యం చదివేటప్పుడు ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ அது உன்னோடு கூட பேசும். ಅದು ನಿನ್ನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತದೆ. அது உன்னோடு கூட ಅದು ನಿನ್ನೊಂದಿಗೆ பேசுதா இல்லையா? ಮಾತನಾಡುತ್ತದೆ ಇಲ್ಲವಾ? பேசுதா இல்லையா? ಮಾತನಾಡುತ್ತದೆ ಇಲ್ಲವಾ ವಾಕ್ಯ? బైబిల్ పఠించుம்போது బైబిల్ ఓదువాగా నాకేం దేవుడు చేస్తాడు అని చెప్పి చదవగాకండి, నేను ఏమి చెయ్యాలని చెప్పి చదవండి, ఆత్మికమైన మనుషులుగా మారిపోతాం. ನನಗೆ ಏನು ದೇವರು ಮಾಡುತ್ತಾರೆಂದು ಓದಬೇಡಿರಿ, ನಾನು ದೇವರಿಗೆ ಏನು ಮಾಡಬೇಕೆಂದು ಓದಿರಿ, ಆತ್ಮಿಕವಾದ ಮನುಷ್ಯರಾಗಿ ಬದಲಾಗಿ ಬಿಡುತ್ತೇವೆ. ஆமென். ಆಮೆನ್. சில பேர் இருப்பாங்க, ಕೆಲವರು ಇರುತ್ತಾರೆ, ஆண்டவரே ದೇವ பேசும், ಮಾತನಾಡು, இப்படி திறந்து படிப்பாங்க. ಹೀಗೆ ಯಾವುದೋ ಒಂದು ಪೇಜನ್ನು ತೆಗೆದು ಓದುತ್ತಾರೆ. அங்க பார்த்தா ಅಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ஏதோ ஒரு வசனம் இருக்கும். ಯಾವುದೋ ಒಂದು ವಾಕ್ಯ ಇರ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. இப்படி எல்லாம் திறக்காத. ಹಾಗೆಲ್ಲ ತೆರೆಯಬೇಡಿರಿ. நீ படிக்கும் போதே ನೀನು ಓದುವಾಗಲೇ இதுல நான் என்ன மாத்திக்கணும், ಇದರಲ್ಲಿ ನಾನು ಏನನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. ஆமென் சொல்லுங்க. இது இது மிரர் மாதிரி. ಇದು ನಮಗೆ ಹುಟ್ಟು ಮುಖವನ್ನು ನೋಡಿಕೊಳ್ಳುವ ಕನ್ನಡಿಯೋಪಾದಿಯಲ್ಲಿ. ஆமென். இது நிஜமாகவே நம்ம லைஃப் స్టైల్, நம்ம பேசுற స్టైల్, நம்ம డ్రెస్సింగ్ స్టైల్, మనం చూసే స్టైల్ అన్నిటిని మార్చే శక్తి ఈ వాక్యానికి ఉంది. అయితే వాక్యానికి లోబడతే ನಮ್ಮ ಜೀವಿತದ ಎಲ್ಲಾ ಶೈಲಿಯನ್ನ ಬದಲಾಯಿಸುವಂತ ಶಕ್ತಿ ಈ ವಾಕ್ಯಗಳಿಗೆ ಇದೆ. ಆದರೆ ಈ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾದರೆ ಮಾತ್ರ. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ಆಮೆನ್. அல்லேலூயா. அல்லேலೂಯಾ. வசனத்துக்கு கீழ்ப்படிந்தா போதும், ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾದರೆ ಸಾಕು, தேவன் காரியங்களை செய்வார். ದೇವರ ಕಾರ್ಯಗಳನ್ನು கை ಮಾಡುತ್ತಾರೆ. நல்ல மேல உயர்த்தி ಕೈಗಳನ್ನ ಮೇಲಕ್ಕೆ ಎತ್ತಿ சோமனுங்க பார்க்கலாம். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣವಾ? வசனத்துக்கு நான் கீழ்ப்படியணும் ஆண்டவரே, ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಾನು ವಿಧೇಯನಾಗಬೇಕು. வசனத்துக்கு நான் கீழ்ப்படியணும் ஆண்டவரே, ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಾನು ವಿಧೇಯನಾಗಬೇಕು. இயேசுவின் நாமத்தினால, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ, இயேசுவின் நாமத்தினால ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக, ನೀವೇ ನನಗೆ ಸಹಾಯ நீர் ಮಾಡಿ, எங்களுக்கு உதவி செய்வீராக, ನೀವು ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿ, நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ನೀವು ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿರಿ. ஆமென். ಆಮೆನ್. மத்தேயு 4 அதிகாரம் ಮತ್ತಾಯ ಸುವಾರ್ತೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 1வது வசனம். 1ನೇ ವಾಕ್ಯ. மத்தேயு 4 ಮತ್ತಾಯ ಸುವಾರ್ತೆ 1 1ನೇ ಅಧ್ಯಾಯ. இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ಮತ್ತಾಯ ಸುವಾರ್ತೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಾಕ್ಯ. ಆಗ ಯೇಸು ಸೈತಾನನಿಂದ ಶೋಧಿಸಲ್ಪಡುವುದಕ್ಕಾಗಿ ಆತ್ಮನು ಆತನನ್ನು ಅಡವಿಗೆ ಒಯ್ದನು. 3ನೇ ವಾಕ್ಯము, ಆಗ ಆ ಶೋಧಕನು சொல்லுங்க பார்க்கலாம், ಶೋಧಕನು வாயத்தன் சொல்லுங்க பார்க்கலாம். ಆ ಶೋಧನೆಗಾರನು. நல்லா கவனிக்கணும். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ. ಯೇಸು ஞான ಸ್ನಾனம் பெற்று ಕரை ಏರಿನ ಒಡನೆ, ಯೇಸು ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ತೆಗೆದುಕೊಂಡು ದಡ ಸೇರಿದ ಮೇಲೆ ఆకాశం తెరవబడుతుంది, ఆకాశ తెరయಲ್ಪಡುತ್ತಿದೆ, పావురం వస్తుంది, పారవాళదో పాదಯಲ್ಲಿ పవిత్రాత్మను సూపర్ ಬರುತ್ತಾರೆ. గా ఉంది కదా? ಬಹಳ ಚೆನ್ನಾಗಿದೆಯಲ್ಲವಾ? ఇప్పుడు మన జ్ఞానస్నానం ఎత్తుకుని బయటకు వస్తున్నాం అనుకోండి, ಈಗ ನಾವು ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಹೊಂದಿಕೊಂಡು ಮೇಲೆ ಎದ್ದು ಬರುವಾಗ ఆకాశం తెరవబడుతుంది, ಆಕಾಶ ದೊಡ್ಡದಾಗಿ ತೆರೆಯಲ್ಪಟ್ಟು పావురం అట్నే మీ పైకి వస్తుంది. ಪಾರಿವಾಳ ಹಾಗೆ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಳಿದು ಬರುತ್ತದೆ. இந்த சீன் எவ்வளவு நல்லா இருக்குல்ல? ಇದು ಚಿತ್ರಣ ಚೆನ್ನಾಗಿ ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿರುತ್ತದಲ್ವಾ? சர்ச்சில் இருக்கும்போது நல்லா தான் இருக்கும். ಸಭೆಯಲ್ಲಿರುವಾಗ ಚೆನ್ನಾಗಿಯೇ ಇರುತ್ತದೆ. ஆமென்.
அல்லேலூயா. ಅಲ್ಲೆಲೂಯ. நல்ல அபிஷேகத்தினால் நிரப்புவாரு, ಒಳ್ಳೆ ಅಭಿಷೇಕದಿಂದ ತುಂಬಿಸುತ್ತಾರೆ, வல்லமையினால நிரப்புவார். ಬಲದಿಂದ ತುಂಬಿಸುತ್ತಾರೆ. ఇది కాదు నీ ఆత్మికమైన స్థితి. ಇದು ಮಾತ್ರವಲ್ಲ ನಿನ್ನ ಆತ್ಮಿಕವಾದ ಸ್ಥಿತಿ. బయటికి పో, ಹೊರಗಡೆ ಹೋಗು. சோதனைக்காரன் இருக்கிறான். ಶೋಧನೆಗಾರನಿದ್ದಾನೆ. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ಆಮೆನ್. யார் இருக்கிறா? ಯಾರಿದ್ದಾರೆ? எந்த ஒரு மனுஷன் சோதனைகளை ஜெயிக்கிறானோ அவன் தான் உண்மையான ஆவிக்குரியவனாய் தேவ சன்னிதானத்துல நிற்பான். ಯಾವೊಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಶೋಧನೆಗಳನ್ನ ಯಾರು ಜಯಿಸುತ್ತಾರೋ ಆತನೇ ಆತ್ಮಿಕ ಮನುಷ್ಯನಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತಾನೆ. ஆமென். ಆಮೆನ್. சோதனைகள் வேறு, வேதனைகள் வேறு. ಶೋಧನೆಗಳು ಬೇರೆ, ವೇದನೆಗಳು ಬೇರೆ. நான் சொல்றது புரியுதா? ಅರ್ಥ ಆಗುತ್ತಿದೆಯಾ? நான் சொல்றது புரியுதா? ಅರ್ಥ ಆಗುತ್ತದಾ? கொல்கதா மலையில சிலுவையில இயேசு அறையப்பட்ட பொழுது நடந்தது வேதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள். అయితే ఇప్పుడు కర్తర్ యేసు సంధిத்தது వేదனைகள், பாடுகள் அல்ல, சோதனைகள். ಗೋಲ್ಗತ್ತಾ ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ಯೇಸು ಅನುಭವಿಸಿದ ಆ ಬಾಧೆಗಳೆಲ್ಲ ವೇದನೆಗಳು, ಅದು ಬಾಧೆಗಳು, ಅದು ಕಷ್ಟಗಳು. ಆದ್ರೆ ಇದು ಶೋಧನೆ. சோதனை. வாய்த்தம் சொல்லுங்க பார்க்கல. என்னது என்னது என்னது? சோதனைகள் வரும். ಶೋಧನೆಗಳು ಬರುತ್ತದೆ. எதை செய்யக்கூடாது நீ நினைக்கிறியோ ಯಾವುದನ್ನ ಮಾಡಲೇಬಾರದು ನೆನೆಸುತ್ತೀಯೋ அதை செய்ய வைக்கும்படியாக ಅದನ್ನ ಮಾಡುವಂತೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ பிசாசு உன்னை சோதிப்பா. ಸೈತಾನನು ನಿನ್ನನ್ನು ಶೋಧಿಸುತ್ತಾನೆ, உன் பொறுமைய சோதிப்பா, ತಾಳ್ಮೆಯನ್ನು ಶೋಧಿಸುತ್ತಾನೆ. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ಆಮೆನ್. உனக்கு இருக்கிற இச்சைய சோதிப்பா. ನಿನಗಿರುವ ಆಸೆಯನ್ನು ಶೋಧಿಸುತ್ತಾನೆ. ஆமென் சொல்லுங்க. டெஸ்ட் பண்ணுவான், ಪರೀಕ್ಷೆ ಮಾಡುತ್ತಾನೆ. ஆமென். ಆಮೆನ್. எந்த ஒரு மனுஷன் சோதனைகளை ஜெயிக்கிறானோ அவன் தான் தினம் தினம் ஆவிக்குரிய மனுஷனாய் மாறிக்கொண்டிருக்கிறான். ಯಾವೊಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಶೋಧನೆಗಳನ್ನ ಜಯಿಸುತ್ತಾನೋ ಪ್ರತಿ ದಿನವೂ ಆತನು ಆತ್ಮಿಕ ಮನುಷ್ಯನಾಗಿ ಬದಲಾಗುತ್ತಿರುತ್ತಾನೆ. ஆமென். பாருங்க, பசங்களை ஸ்கூல்ல சேர்க்கிறோம், ಮಕ್ಕಳನ್ನ ಶಾಲೆಗೆ ಸೇರಿಸುತ್ತೇವೆ. ஒரு எக்ஸாம்ல பாஸ் ஆனதா ಒಂದು ಪರೀಕ್ಷೆಯಲ್ಲಿ ಪಾಸ್ ಆದ್ರೆ அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு போக முடியும். ನಂತರದ ತರಗತಿಗೆ ಹೋಗಲಾಗುತ್ತದೆ. எத்தனை எக்ஸாம் பாஸ் ஆறாங்களோ ಎಷ್ಟು ಪರೀಕ್ಷೆಗಳು ಪಾಸ್ ಆಗುತ್ತಾರೋ அத்தனை லெவல் ஸ்டாண்டர்ட் அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ಅಷ್ಟು ತರಗತಿಗಳು ಅವರಿಗೆ ಅಧಿಕವಾಗುತ್ತಾ ಇರುತ್ತದೆ. அதேதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும். ಅದುವೇ ನಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಜೀವಿತದಲ್ಲಿಯೂ சோதனைகள் வரும். ಶೋಧನೆಗಳು ಬರುತ್ತದೆ. சோதனைகளை ஜெயிக்கிறோமா? ಶೋಧನೆಗಳನ್ನ ಜಯಿಸುತ್ತೇವಾ? அதுதான் விஷயம். சோதனைகளನ್ನ விழுந்த இடத்திலேயே விழாத, ಬಿದ್ದ ಸ್ಥಳದಲ್ಲಿಯೇ ಬಿದ್ದಿರಬೇಡ. அதுக்கு தான் ஆண்டவர் ஒரு ஜெபத்தை சொல்லி கொடுத்திருக்கிறார். ಅದನ್ನೇ ದೇವರು ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಹೇಳಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. வாசிங்க பார்க்கலாம். ಮತ್ತಾಯ ಸುವಾರ್ತೆ 6 அதிகாரம் 6ನೇ ಅಧ್ಯಾಯ 13வது வசனம். 13ನೇ ವಾಕ್ಯ. டெய்லி இந்த வசனம் சொல்லணும். ಪ್ರತಿ ದಿನ ವಾಕ್ಯ ಹೇಳಬೇಕು. வாசிங்க பார்க்கலாம். ಮತ್ತಾಯ ಸುವಾರ್ತೆ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 13. ನಮ್ಮನ್ನು ಶೋಧನೆಯೊಳಗೆ ಸೇರಿಸದೆ ಕೇಡಿನಿಂದ ನಮ್ಮನ್ನು ತಪ್ಪಿಸು, எங்களை தப்புவிப்பீராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ಆಮೆನ್. தலைமையில கை வச்சு சொல்லுங்க, எங்களை சோதனைக்குட்படாதபடிக்கு ನಮ್ಮನ್ನು ಶೋಧನೆಯೊಳಗೆ ಸೇರಿಸದೆ தீமையினின்று ரட்சித்துக் கொள்ளும். ಕೇಡಿನಿಂದ ನಮ್ಮನ್ನು ತಪ್ಪಿಸು. எங்க 2 வாட்டி நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். 2 ಸಾರಿ ನೀವೇ ಹೇಳಿರಿ. ನಮ್ಮನ್ನು ಶೋಧನೆಯೊಳಗೆ ಸೇರಿಸದೆ ಕೇಡಿನಿಂದ ನಮ್ಮನ್ನು ತಪ್ಪಿಸು. சோதனை ஒலகே ಸೇರಿಸದೆ. நான் பதம் சொன்னேன். சோதனை ஒலகே ಸೇರಿಸದೆ என்ன அர்த்தம்? சோதனைகள் வரும், ஆனா சோதனைக்குள்ள நான் போய் என்ன பண்ணக்கூடாது, மாட்டிக்கொள்ளாதபடிக்கு என்னை தப்புவிப்பீராக. ಶೋಧನೆಗಳು ಬರುತ್ತದೆ, ಆದ್ರೆ ಶೋಧನೆಗಳ ಒಳಗೆ ಸಿಕ್ಕಿಕೊಳ್ಳದ ಹಾಗೆ ನಮ್ಮನ್ನು ತಪ್ಪಿಸು. இந்த ஜெபம் பண்ணா, ಈ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರೆ சோதனைகளை ஜெயிக்க ஆவியானவர் உதவி செய்வார். ಶೋಧನೆಗಳನ್ನು ಜಯಗೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ದೇವರಾತ್ಮರು ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾರೆ. கை நல்லா அசைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ಆಮೆನ್. அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய பேருங்க, ಅನೇಕರು நிறைய சோதனைகளை கீழே விழுந்துறோம். ಅನೇಕ ಶೋಧನೆಗಳಲ್ಲಿ ಕೆಳಗೆ ಬಿದ್ದು ಬಿಡುತ್ತೇವೆ. ஆமென். ಆಮೆನ್. நிறைய சோதனைகளை கீழே விழுந்துறோம். ಅನೇಕ ಶೋಧನೆಗಳಲ್ಲಿ ಕೆಳಗೆ ಬಿದ್ದು ಬಿಡುತ್ತೇವೆ. ஜெயிக்க முடியல, ಜಯಿಸಲಾಗಲಿಲ್ಲ. ஜெயிக்க முடிய சின்ன விஷயம் தான், ಸಣ್ಣ ವಿಷಯವೇ, ஆனா அதுல விழுந்து விடுகிறோம். ಅದರಲ್ಲಿ ಬಿದ್ದು ಬಿಡುತ್ತೇವೆ. நான் சொல்லுவேன், ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ, டெய்லி இந்த ஜெபத்தை செஞ்சு பாரு. ಪ್ರತಿದಿನ ಈ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಮಾಡಿ ನೋಡು. சோதனைக்குள்ள விழாதபடிக்கு, ಶೋಧನೆಯ ಒಳಗೆ ಬೀಳದ ಹಾಗೆ. ஏசையா, ಏಸಪ್ಪ, பிசாசுன்னு ரொம்ப சோதிக்கிறான். ಸೈತಾನ ನಮ್ಮನ್ನು ಬಹಳ ಶೋಧಿಸುತ್ತಾನೆ. என்னை காப்பாத்தும், ನನ್ನನ್ನು ಕಾಪಾಡು. சோமனிப்பாரு, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ನೋಡು. கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை காப்பாற்றுவார். ಆಮೆನ್. கை நல்ல மேல உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ಆಮೆನ್. அல்லேலூயா. அல்லேலூயா. சோதனையை ஜெயிக்காம, ಶೋಧನೆಯನ್ನು ಜಯಗೊಳ್ಳದೆ நான் என்னதான் பிரசங்கம் பண்ணாலும், ನಾನು ಏನೇ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದರೂ நான் ஆவிக்குரிய அல்ல, ನಾನು ಆತ್ಮಿಕ ಮನುಷ್ಯನಲ್ಲ. கை நல்ல மேல உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
நான் பேய ஓட்டினா பேய் போகாது. ನಾನು ದೆವ್ವವನ್ನು ಓಡಿಸಿದ್ರೆ ದೆವ್ವ அசுத்த ஆவிகள் நம்மளை வீட்டை விட்டு போகாது. ಅಶುದ್ಧ ಆತ್ಮಗಳು ನಮ್ಮ ಮನೆ ಬಿಟ್ಟು ಹೋಗುವುದಿಲ್ಲ. ஏன் அசுத்த ஆவிகள் நம்மளை விட்டு போகாம இருக்கு? ಯಾಕೆ ಅಶುದ್ಧ ಆತ್ಮಗಳು ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗದೆ ஏன் பிசாசின் போராட்டங்களை ஜெயிக்க முடியல? ಯಾಕೆ ಸೈತಾನನ ಹೋರಾಟಗಳನ್ನ ಜಯಗೊಳ್ಳಲಾಗಲಿಲ್ಲ? சோதனைகளை ஜெயித்து பாரு. ಶೋಧನೆಗಳನ್ನ ಜಯಗೊಂಡು ನೋಡು. ஆமென். சோதனைகளை ஜெயிச்சு பாரு. ಶೋಧನೆಗಳನ್ನ ಜಯಗೊಂಡು ನೋಡು. ஆதாம் ஏவாள் ಆದಾಮನ ಅವಳು உண்டாக்கினது யாரு? ರೂಪಿಸಿದವರು ಯಾರು? யாரு? ಯಾರು? எங்க இருந்தாங்க அவங்க? ಅವರು ಎಲ್ಲಿ ಇದ್ದರು? ஏதேன் தோட்டத்துல இருந்தாங்க. ಏದೆನ್ ತೋಟದಲ್ಲಿ ಇದ್ದರು. நல்ல ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி. ಒಳ್ಳೆ ಆತ್ಮಿಕ ಕುಟುಂಬ. ஏன் குடும்பம் அது? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ಇದರಲ್ಲಿ ಏನಾದ್ರೂ ಅನುಮಾನ ಇದೆಯಾ? எட்ட ஆத்மிகమైన குடும்பமோ? ಎಂತಹ ಆತ್ಮಿಕವಾದ ಕುಟುಂಬ? டெய்லி சாயங்காலமான கர்த்தரே வந்து பேசுவார். ಪ್ರತಿದಿನ ಸಂಜೆ ಆದ್ರೆ ದೇವರೇ ಬಂದು ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದರು. ஆமென். தேவ பிரசனம் அந்த இடத்துல இருக்கு. ದೇವ ಪ್ರಸನ್ನದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇದೆ. நல்ல ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி. ಒಳ್ಳೆ ಆತ್ಮಿಕ ಕುಟುಂಬ. ஆனா நடுவுல யார் வந்துட்டா? ಮಧ್ಯದಲ್ಲಿ ಯಾರು ಬಂದು ಬಿಟ್ಟರು? சர்ப்பம் வந்துச்சு. நடுவுல யார் வந்துட்டா? ಯಾರು ಬಂದಿದ್ದು? சர்ப்பம் வந்து சோதிக்குது. ಸರ್ಪ ಬಂದು ಶೋಧಿಸುತ್ತದೆ, வஞ்சிக்குது. ವಂಚಿಸುತ್ತದೆ. இந்த பழத்தை சாப்பிடுன்னு. ಆ ಹಣ್ಣನ್ನು ತಿನ್ನು ಎಂದು கவனிக்கணும். ಗಮನಿಸಬೇಕು. ஏவாள் அந்த பாவத்துல விழுந்துட்டா. ಅವಳು ಆ ಪಾಪದಲ್ಲಿ ಬಿದ್ದು ಬಿಟ್ಟಳು. இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய குடும்பங்கள் ಇದರ ಅನೇಕ ಆತ್ಮಿಕ ಕುಟುಂಬಗಳು உடைக்கப்படுகிறதுக்கு காரணமே ಒಡೆದೋಗುವುದಕ್ಕೆ ಕಾರಣವೇ சர்ப்பத்தின் ஆவிக்குள்ள இடம் கொடுக்கிறோம். ಸರ್ಪದ ಆತ್ಮಕ್ಕೆ ಒಳಗೆ ಸ್ಥಳ அது சோதிக்கும் போது ಅದು ಶೋಧಿಸುವಾಗ நம்ம சொல்லணும், ನಾವು ಹೇಳಬೇಕು, எனக்கு இந்த பழம் வேண்டாம். ನನಗೆ ಆ ಹಣ್ಣು ಬೇಡ. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொல்லி இருக்கணும்? ಏನ್ ಹೇಳಿರಬೇಕು? எனக்கு இந்த பழம் ನನಗೆ ಈ ಹಣ್ಣು ஒத்து ಬೇಡ. எனக்கு இந்த ரிலேஷன் வேண்டாம். ನನಗೆ ಸಂಬಂಧ ಬೇಡ. எனக்கு இந்த பணம் வேண்டாம். ನನಗೆ ಈ ಹಣ್ಣು ಹಣ ಬೇಡ. அதே கவனிக்கணும். பணத்தினால சோதிப்பா, புகழ்ச்சினால சோதிப்பா, பொருட்களினால சோதிப்பா. நிறைய பேர் இன்னும் அந்த சோதனையை ஜெயிக்காம இருக்கிறதுனால தான் பிசாசு தலைமையில ஏறி உட்கார்ந்து இருக்கிறான். ಇನ್ನು ಅನೇಕರು ಶೋಧನೆಗಳನ್ನ ಜಯಗೊಳ್ಳದೆ ಇರುವುದರಿಂದಲೇ ಸೈತಾನನಾದವನು ತಲೆ ಮೇಲೆ ಹತ್ತಿ ಕುಳಿತಿದ್ದಾನೆ. నేను చెప్పేది ఎంతమందికి అర్థమవుతుందండి? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಅರ್ಥ ಆಗುತ್ತದೆ? హల్లెలూయా. ಅಲ್ಲೆಲೂಯಾ. சோதனையை ஜெயித்து பார். ಶೋಧನೆಯನ್ನ ಜಯಿಸಿ ನೋಡು. செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். ಮಾಡಬೇಕಾದದೆಲ್ಲ ಒಂದೇ ಒಂದೇ. ஆண்டவரே, ದೇವಾ, சோதனைக்குட்படாதபடிக்கு ಶೋಧನೆಯ ಒಳಗೆ ಸೇರಿಸದೆ என்னை தப்புவேயும். ನನ್ನನ್ನು ತಪ್ಪಿಸಿ கைய மேல உயர்த்தி எல்லாம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, ಕೈಗಳನ್ನು ಮೇಲೆತ್ತಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. இந்த வருஷத்துல ದೇವಾ, ಈ ವರ್ಷದಲ್ಲಿ எத்தனை சோதனைகள் வந்தாலும் ಎಷ್ಟೇ ಶೋಧನೆಗಳು ಬಂದರೂ நான் கீழே விழக்கூடாது. ஆண்டவரே, ಕೆಳಗೆ ಬಿದ್ದು ಬಿಡಬಾರದಪ್ಪ. ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ಎಲ್ಲರೂ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣವಾ. இயேசுவே, ಏಸಪ್ಪ, நீர் எப்படி சோதனைக்காரனை ஜெயித்தீரோ, ನೀನು ಹೇಗೆ ಶೋಧನೆಗಾರನನ್ನ ಜಯಗೊಂಡಿರೋ அதே போல ஆண்டவரே ಅದೇ ರೀತಿ நாங்களும் ஜெயிக்கணும். ஆண்டவரே, ನಾನು ಜಯಗೊಳ್ಳಬೇಕು. நாங்களும் ஜெயிக்கணும். ஆண்டவரே, ನಾನು ಜಯಗೊಳ್ಳಬೇಕು. நாங்களும் ஜெயிக்கணும். ஆண்டவரே, ನಾವು ಜಯಗೊಳ್ಳಬೇಕು. உதவி செய்வீராக. ಸಹಾಯ ಮಾಡುತ್ತೀರಾ? உதவி செய்வீராக. ಸಹಾಯ ಮಾಡುತ್ತೀರಾ? உதவி செய்யும் ஆண்டவரே. ಸಹಾಯ ಮಾಡಿರಿ ಸ್ವಾಮಿ. ஆமென். ಆಮೆನ್. ஏசாயா ಯೆಶಾಯ ಪ್ರವಾದನ ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிச்சு முடிக்க போகிறோம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் ಯೆಶಾಯ ಪ್ರವಾದನ ಗ್ರಂಥ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 8வது வசனம். 8ನೇ ವಾಕ್ಯ. ஏசாயா 6:8. ಯೆಶಾಯ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಾಕ್ಯ. ஏசாயா தீர்க்கதரிசி ಯೆಶಾಯ ಪ್ರವಾದಿ தேவனுடைய சத்தத்தை கேட்கிறான். ದೇವರ ಸ್ವರವನ್ನ ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. என்ன கேட்கிறான் பாருங்க. ಏನು ಕೇಳುತ್ತಾನೆಂದರೆ, ಆಗ ಯಾವನನ್ನು ಕಳುಹಿಸಲಿ, ಯಾವನನ್ನ ಕಳುಹಿಸರಿ, ಯಾರೇ ನಾನು ಅನುಪುವೆ, ನನಗೋಸ್ಕರ ಹೋಗುವನು ಎಂಬ ಕರ್ತನ ನುಡಿಯನ್ನು ಕೇಳಿ, ಇಗೋ ಇಗೋ ನಾನು ಇದ್ದೇನೆ, ನನ್ನನ್ನು ಕಳುಹಿಸು, என்னை அனுப்பும் என்றான். போதும். கர்த்தர் சொல்லுகிறாரு, ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, யாரை நான் அனுப்புவேன், ಯಾರನ್ನ ಕಳುಹಿಸಿ, என் வேலையை யார் போவா, ನನ್ನ ಕೆಲಸಕ್ಕಾಗಿ ಯಾರು ಹೋಗುತ್ತಾರೆ. அப்ப ஏசாயா இந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, ಆಗ ಯೆಶಾಯ ಎಂಬ ಪ್ರವಾದಿ ಹೇಳುತ್ತಾನೆ, நான் இருக்கிறேன், ನಾನಿದ್ದೇನೆ, என்னை அனுப்பும், ನನ್ನನ್ನು ಕಳುಹಿಸು, நான் இருக்கிறேன். ನಾನಿದ್ದೇನೆ சொன்ன உடனே ಹೇಳಿದ ತಕ್ಷಣ மேலிருந்து ஒரு தேவதூதன் ಮೇಲಿಂದ ಒಂದು ದೇವದೂತನು அவனுடைய சாதாரணமான உதடுகளை தொட்டு தீர்க்க தரிசனமான வாயாய் கத்திருந்த வாயை மாற்றினார். ಆತನ ಸಾಧಾರಣವಾದ ತುಟಿಗಳನ್ನ ಆ ದೇವದೂತನು ಮುಟ್ಟಿ ಪ್ರವಾದಿ தீர்க்க தரிசன உதடுகளாய் தேவன் அதை மாற்றினார். ಪ್ರವಾದಿಯಾದ ತುಟಿಗಳಾಗಿ ದೇವರು ಬದಲಾಯಿಸಿದನು. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுவரைக்கும் அந்த வாய் சாதாரண வாயா இருந்தது. அதுவரைக்கும் ಆತನ ಬಾಯಿ ಸಾಧಾರಣ ಬಾಯಾಗಿ, ஆனா இப்போ ಅದು ಈಗ அந்த வாய் ಆ ಬಾಯಿ தீர்க்க தரிசன வாயாய் மாறினது. ಪ್ರವಾದಿ ಬಾಯಾಗಿ ಬದಲಾಯಿತು. காரணமேமே, ಕಾರಣವೇನು? என்ன காரணம்? ಕಾರಣವೇನು?
தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவன் தன்னை ஒப்பு கொடுத்ததுனால. ದೇವ ಚಿತ್ತವನ್ನು ನೆರವೇರಿಸುವುದಕ್ಕೆ ತನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟ ನಿಮಿತ್ತ. ஆமென். ಆಮೆನ್. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம சொன்ன ஆண்டவரே ದೇವಾ நான் இருக்கிறேன் ನಾನಿದ್ದೇನೆ. சொல்லுங்க பார்க்கலாம். ಇಗೋ ನಾನಿದ್ದೇನೆ. சொல்லுங்க பார்க்கலாம். ಇಗೋ இதோ ನಾನಿದ್ದೇನೆ. நான் இருக்கிறேன்ப்பா. இந்த வருஷத்துல நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் என்ன கொண்டு செய்து ಈ கொள்ளுங்க. ವರ್ಷದಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ತೆಗೆದು ಏನೆಲ್ಲ ಮಾಡಬೇಕೆಂದು ನೆನೆಸುತ್ತೀರೋ ಅವೆಲ್ಲವನ್ನ ಮಾಡಿರಿ. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை இருக்கா? ನಿನಗೆ ಏನಾದ್ರೂ ಒಂದು ಕೆಲಸ ಇದೆಯಾ? செய்யணுமா? ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕಾ? இந்த ஊர்ல யாரும் வரலையா? ಈ ಊರಲ್ಲಿ ಯಾರು ಬರಲಿಲ್ಲವಾ? நான் இருக்கிறேன். ನಾನಿದ್ದೇನೆ. சொல்லுங்க பார்க்கலாம். ಆಮೆನ್. சொல்லுங்க பார்க்கலாம். நான் இருக்கிறேன். ನಾನಿದ್ದೇನೆ. சொல்லுங்க பார்க்கலாம். நான் இருக்கிறேன் சொல்லுங்க. ನಾನಿದ್ದೇನೆ. சொல்லுங்க. எங்க சர்ச் இருக்குன்னு சொல்லுங்க. ಇಗೋ ನಮ್ಮ ಸಭೆ ಇದೆ. சொல்லுங்க பார்க்கலாம். தேசத்துக்காக ஜெபம் பண்ணணுமா? ದೇಶಕ್ಕಾಗಿ நைட் எல்லாம் ஜெபம் பண்ணணுமா? ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. நாங்க இருக்கிறோம். ನಾವಿದ್ದೇವೆ. வந்து தூங்குறதுக்கு. அப்படியா? நான் இருக்கிறேன். ನಾನಿದ್ದೇನೆ. ஆமென். நீ போ நீ போ நீ போன்னு கிடையாது. ನೀನೋಗು 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 ಎಂದಲ್ಲ. நான் போறேன் ஆண்டவரே. ನಾನು ಹೋಗುತ್ತೇನಪ್ಪ. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களை விடுதலை ஆக்குறதுக்கு நான் போறேன். ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿರುವ ಜನಗಳನ್ನ ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ನಾನು ಹೋಗುತ್ತೇನೆ. ஆமென். அப்போதான் உன் வாய் தீர்க்கதரிசன வாயாய் மாறும். ಆಗಲೇ ನಿನ್ನ ಬಾಯಿ ಪ್ರವಾದಿಯ ಬಾಯಿಯಾಗಿ ಬದಲಾಗುತ್ತದೆ. அல்லேலூயா. ಅಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಅಲೆಲೂಯಾ. நீ ஆண்டோடைய வேலைக்காரனா மாறி பாரு. ನೀನು ದೇವರ ಕೆಲಸದ ಆಳಾಗಿ ಬದಲಾಗಿ ನೋಡು. ஆவிக்குரிய ஆடைய ட்ரெஸ்ஸை கத்த நமக்கு கொடுத்துருவார். ಆತ್ಮೀಕ ಮನುಷ್ಯನ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟು ಬಿಡುತ್ತಾನೆ. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதுங்க? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಅರ್ಥವಾಗುತ್ತದೆ? அல்லேலூயா. ಅಲೆಲೂಯಾ. ஆண்டவர் நமக்கு ஏதாவது தேவைன்னா ದೇವರೇ ನಿಮಗೆ ಏನಾದರೂ ಅವಶ್ಯಕತೆ ಇದ್ದರೆ என்ன கேளும். ನನ್ನನ್ನು ಉಪಯೋಗ ಮಾಡಿಕೋ. நான் செய்றேன் ஐயா. ನಾನು ಮಾಡುತ್ತೇನೆ. ஆமென். ಆಮೆನ್. உண்மையாகவே அந்த 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 ஆண்டவருடைய ஏக்கத்தை யார் நிறைவேற்றுறாங்களோ ನಿಜವಾಗಿ ದೇವರ ಇಷ್ಟಾರ್ಥವನ್ನು ಯಾರು ನೆರವೇರಿಸುತ್ತಾರೋ அவங்கள தேவன் சும்மா விடவே மாட்டார். ಅವರನ್ನ ದೇವರು ಸುಮ್ಮನೆ ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஆவிக்குரிய மனுஷர்களாய் தேவன் அவர்களை நிறுத்துவார். ಆತ್ಮೀಕ ಮನುಷ್ಯನಾಗಿ ಅವರನ್ನು ನಿಲ್ಲಿಸಿ ಬಿಡುತ್ತಾನೆ. ஏன்னா ಏಕೆಂದರೆ நீ தேவனுடைய ஏக்கத்தை நிறைவேற்றுகிறவன். ನೀನು ದೇವರ ಇಷ್ಟಾರ್ಥವನ್ನು ನೆರವೇರಿಸುವವನು. இந்த வருஷத்துல ಈ ವರ್ಷದಲ್ಲಿ கர்த்தருடைய ஏக்கத்தை நிறைவேற்றுவோம். ದೇವರ ಇಷ್ಟಾರ್ಥವನ್ನು ನೆರವೇರಿಸೋಣ. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ಆಮೆನ್. அல்லேலூயா. ಅಲ್ಲೆಲೂಯಾ. ஏசாயா ಏಸಪ್ಪ அவர் பெரிய ஆள் கிடையாது. ನಾನು ದೊಡ್ಡ ಮನುಷ್ಯನೇನಲ್ಲ. என்கிட்ட இருக்கிற ஞானம் கொஞ்சம் தான். ನನ್ನ ಬಳಿ ಇರುವ என்கிட்ட இருக்கிற பலன கொஞ்சம் தான். ನನ್ನ ಬಳಿ ಇರುವ ಬಲವು ಸ್ವಲ್ಪ. ஆனா ஒன்னே ஒண்ணு ஐயா. ಆದ್ರೆ ಒಂದು ಮಾತ್ರ. உமக்கு ஏதாவது ஒரு வேலை வேணும்னா ನಿನಗೇನಾದ್ರೂ ಒಂದು ಕೆಲಸ ಆಗಬೇಕಂದ್ರೆ என்ன கூப்பிடுங்க. ನನ್ನನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿರಿ. நான் செய்யறேன். ನಾನು ಮಾಡುತ್ತೇನೆ. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ಆಮೆನ್. எத்தனை பேர் ஜெபம் பண்ணுவீங்க? ಎಷ್ಟು ಜನ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೀರಾ? எத்தனை பேர் ஜெபம் பண்ணுவீங்க? ಎಷ್ಟು ಜನ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೀರಾ? ನನ್ನ பிழுவையா. ನನ್ನನ್ನ ಕರೆಯಿರಪ್ಪ. நான் வருவேன். ನಾನು ಬರುತ್ತೇನೆ. நான் வருவேன். ನಾನು ಬರುತ್ತೇನೆ. யார் வராங்களோ இல்லையோ ಯಾರು ಬರುತ್ತಾರೋ ಇಲ್ಲವೋ நான் வருவேன். ನಾನು ಬರುತ್ತೇನೆ. நான் நிப்பேன். ನಾನು ನಿಲ್ಲುತ್ತೇನೆ. நான் பயப்பட மாட்டேன். ಭಯಪಡುವುದಿಲ್ಲ. நான் பயப்படவே மாட்டேன். ಭಯಪಡುವುದೇ ಇಲ್ಲ. నేను వస్తానయ్యా. ನಾನು ಬರುತ್ತೇನಪ್ಪ. ஆமென். ಆಮೆನ್. இருக்கிற இடத்துல எலும்பி நிக்கலாம். ನಾವಿರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ எல்லாரும் இருக்கிற இடத்துல எலும்பி நின்று ನಾವೆಲ್ಲರೂ ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಎದ್ದು பைபிள் எல்லாம் பக்கத்துல வச்சுட்டு ಬೈಬಲ್ಗಳನ್ನೆಲ್ಲ ಪಕ್ಕದಲ್ಲಿ அடுத்த ஒரு 10 நிமிடங்கள் ಮುಂದಿನ ಒಂದು 10 ನಿಮಿಷ எல்லாரும் கண்களை மூடி ಎಲ್ಲರ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ கையை நல்ல மேல உயர்த்தி ಕೈಗಳನ್ನು ಮೇಲಕ್ಕೆ ಎತ್ತಿ செபிக்க போகிறோம். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲು ಹೋಗೋಣ. எல்லாரும் எலும்பி நின்று ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತು ஒரு 5 நிமிடங்கள் 5 ನಿಮಿಷಗಳು கையை மேல உயர்த்தி ஜெபிக்க போகிறோம். ಕೈಗಳನ್ನು ಮೇಲೆತ್ತಿ ಪ್ರಾರ್ಥಿಸಲು ஆவியானவரே ದೇವರಾತ್ಮನೇ எங்கள் மேல ஊற்றப்படுவீராக. ನಮ್ಮ ಮೇಲೆ ನೀವು ಸುರಿಸಲ್ಪಡುತ್ತೀರಿ. தலை மேல கை வச்சு ஜெபமனுங்க பார்க்கலாம். ಕೈಗಳನ್ನು ತಲೆ ಮೇಲೆ ಇಟ್ಟುಕೊಂಡು கடைசி நாட்கள் ஆண்டவரே ಅದೇ ದಿವಸಗಳಪ್ಪ உம்முடைய ஆவியை எங்கள் மேல ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறேன். ನಿನ್ನ ಆತ್ಮ ನಮ್ಮ ಮೇಲೆ ಸುರಿಸುವೆನೆಂದು ಹೇಳಿದ್ದೀರಾ. ஆண்டவரே ಅಪ್ಪ என்னையும் ನನ್ನನ್ನು என் குடும்பத்தையும் ನನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು எங்க சபையையும் ನನ್ನ ಸಭೆಯನ್ನು ஆவிக்குரிய பிள்ளைகளாக ಆತ್ಮೀಕ ಮಕ್ಕಳಾಗಿ எங்களை மாற்றும் ஆண்டவரே. ಬದಲಾಯಿಸಿರ. ఆత్మీక ఆశీర్వాదాలు కావాలయ్యా. ಆತ್ಮಿಕ ಆಶೀರ್ವಾದಗಳು ಬೇಕು. ఆత్మీకమైన కార్యాలకు మేము వెతకాలయ్యా. ಆತ್ಮಿಕ ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ನಾವು கை ಹುಡುಕಬೇಕು. நல்ல மேல வைத்து ஜெபமனுங்க பார்க்கலாம். ಕೈಗಳನ್ನು ಮೇಲೆತ್ತಿ ஆவிக்குரிய காரியங்களுக்காக நாங்கள் ஏங்கணும் ஆண்டவரே. ಆತ್ಮಿಕ ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ನಾವು ಆಸೆ ಪಡಬೇಕು. இன்னும் இந்த உலக காரியங்களுக்காகவே நாங்கள் இருக்க கூடாதய்யா. ಇನ್ನು ಲೋಕದ ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ನಾವು ಇರಬಾರದು. ஆவிக்குரிய காரியங்களுக்காக ಆತ್ಮಿಕ ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ஆவிக்குரிய காரியங்களுக்காக ಆತ್ಮಿಕ ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ இயேசுவே ಯೇಸಪ್ಪ நாங்கள் ஓடி ஓடி உழைக்கணும் ஆண்டவரே. ಓಡಿ ಓಡಿ ದುಡಿಯಬೇಕು. ஓடி ஓடி உழைக்கணும். ಓಡಿ ಓಡಿ ದುಡಿಯಬೇಕು. ஓடி ஓடி உழைக்கணும். ಓಡಿ ಓಡಿ ದುಡಿಯಬೇಕು. ஆத்மீகమైన కార్యాలకు మేము పరిగెత్తాలయ్యా. ಆತ್ಮಿಕವಾದ ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ನಾವು ಓಡಬೇಕಪ್ಪ. ஆண்டவரே ದೇವಾ నీ వాక్యానికి మేము లోబడాలి.
ನಿಮ್ಮ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಾವು ವಿಧೇಯರಾಗಬೇಕು. శోధనల్ని జయించుకోవాలి. ಶೋಧನೆಗಳನ್ನು నీ ಜಯಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. హృదయంలో ఉండే ఏకత్వనంగా నెరవేర్చணும் ఆండవரே. ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿರುವ ಇಷ್ಟಾರ್ಥವನ್ನು ನೆರವೇರಿಸಬೇಕಪ್ಪ. எங்களுக்கு உதவி செய்வீராக. ದೇವ ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತೀರಾ. చెబిక ఆరంభికలామా. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲು ಆರಂಭಿಸೋಣ. చెబిక ఆరంభికలామా. ಪ್ರಾರ್ಥಿಸೋಣವಾ. ఇన్ని సంవత్సరాలు, ಇಷ್ಟು ವರ್ಷಗಳು, ఇన్ని నెలలు ಇಷ್ಟು ತಿಂಗಳುಗಳು మాంస ప్రకారంగా మనం ఉన్నాం. ಶರೀರ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಾವಿದ್ದೇವೆ. కథ சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, నీ మాంసం ನಿನ್ನ ಶರೀರ పరిశుద్ధాత్మ దేవుడికి కావాలి. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ದೇವರಿಗೆ ಬೇಕು. ఇచ్చేదానికి నేను సిద్ధంగా ఉన్నాను ಕೊಡುವುದಕ್ಕೆ ನಾನು అని ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೇನೆ. చెప్పే వాళ్ళు బాగా చేతులు పైకెత్తి ಹಾಗೆ ಹೇಳುವರು ಕೈಗಳನ್ನ ಮೇಲಕ್ಕೆತ್ತಿ మీరే ప్రార్థించండి. ನೀವೇ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿರಿ. எல்லாரும் கண்களை மூடி, ಎಲ್ಲ ಕಣ್ಣುಗಳನ್ನ ಮುಚ್ಚಿ கண்களை மூடி చెబికలామే. எல்லாரும் கண்களை మూడి. ఇంకొక 5 నిమిషాలు నేను ప్రార్థన ముగించబోతున్నాను. 5 ನಿಮಿಷ ಪ್ರಾರ್ಥನೆ ಮುಗಿಸಲು ಹೋಗುತ್ತೇನೆ. ప్రార్థించండి. ಪ್ರಾರ್ಥಿಸು. ఈ 2026లో ಆತ್ಮಿಕమైన ಆಶೀರ್ವಾదాలు మాకు కావాలయ్యా. 2026ರಲ್ಲಿ ಆತ್ಮಿಕವಾದ ಆಶೀರ್ವಾದಗಳು ನಮಗೆ ಬೇಕಪ್ಪ. ఆత్మికమైన మనిషిగా, ಆತ್ಮಿಕವಾದ ಮನುಷ್ಯ, ఆత్మికమైన కుటుంబముగా, ಆತ್ಮಿಕವಾದ ಕುಟುಂಬವಾಗಿ, ఆత్మికమైన సంఘముగా, ಆತ್ಮಿಕವಾದ ಸಭೆಯಾಗಿ మమ్మల్ని నిలబెట్టు దేవా. ನಮ್ಮನ್ನು ನಿಲ್ಲಿಸಪ್ಪ. అడగండి. ಕೇಳೋಣವಾ. కేకలామే. ಕೇಳೋಣವಾ. కేకలా. నాకు వద్దు, ನನಗೆ ಬೇಡ అని చెప్పేవాళ్ళు కూర్చోవచ్చు. ಹಾಗೆ ಹೇಳುವವರು ಕುಳಿತುಕೊಳ್ಳಬಹುದು. కంపల్షన్ అల్లే. ಬಲವಂತ ಇಲ್ಲ. బలవంతం కాదు. ಬಲವಂತ ಅಲ್ಲ. ఇది ప్రేయర్ టైం. ಪ್ರಾರ್ಥನೆಯ ಸಮಯ. ప్రేయర్ టైం. ಇದು ಪ್ರಾರ್ಥನೆಯ ಸಮಯ. இவ்வளவு நாள் ಇಷ್ಟು ದಿನಗಳು என் மாம்சம் ನನ್ನ ಶರೀರ இந்த உலகத்துக்கு யூஸ் ஆயிருக்கு. ಈ ಲೋಕಕ್ಕೆ ಪ್ರಯೋಜನ ಪಟ್ಟಿದೆ. இன்னைக்கு ಆದ್ರೆ ಈ ದಿನ నా మాంసాన్ని ನನ್ನ ಶರೀರವನ್ನ పరిశుద్ధాత్మ దేవుడు యూజ్ చేయాలని అప్పగిస్తున్నాను. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ದೇವರು ಉಪಯೋಗಿಸಬೇಕೆಂದು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತಿದ್ದೇನೆ. చెబికలా. ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. రమకల షికతులిమి అందల బకదల మందలఫ తియకదల మందల బౌషికతల ఫియకతలబ రమోకల ఫియకతులిమి అందల ముందలి ముందల ఫియకతలబలబ రమకల బలబ షికతల మందలి ముందలబ బినియక్కల మందలిము. ఇంకా ఎన్ని దినాలు మనం ఈ మాంసంని உலக காரியத்துக்காக யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ಇನ್ನು ಎಷ್ಟು ದಿನಗಳ ಲೋಕ ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಉಪಯೋಗಿಸಿಕೊಂಡಿರೋಣ. ఒప్పు కొడుங்க. ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿರಿ. మీ మాంసాన్ని దేవుడు పరిశుద్ధాత్మ దేవుడి కన్నా మనం అప్పగిస్తాం. ನಮ್ಮ ಶರೀರವನ್ನ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮದ ದೇವರಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. ఒప్పు కొడుకనయ్యా. ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನಪ್ಪ. ఆత్మికమైన ఆశీర్వాదాలు మాకు కావాలి. ಆತ್ಮಿಕವಾದ ಆಶೀರ್ವಾದಗಳು ನನಗೆ ಬೇಕು. ప్రార్థించండి. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ప్రార్థించండి. ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. ఆత్మికమైన మనిషిగా ಆತ್ಮಿಕವಾದ ಮನುಷ್ಯನಾಗಿ నన్ను నిలబెట్టయ్యా. ನನ್ನನ್ನು ನಿಲ್ಲಿಸಪ್ಪ. నన్ను నిలబెట్టు. ನನ್ನನ್ನು ನಿಲ್ಲಿಸು. నన్ను నిలబెట్టు. ನನ್ನನ್ನು ನಿಲ್ಲಿಸು. నన్ను నిలబెట్టయ్యా. ನನ್ನನ್ನು ನಿಲ್ಲಿಸಪ್ಪ. నన్ను నిలబెట్టయ్యా. ನನ್ನನ್ನು ನಿಲ್ಲಿಸು. నా వల్ల కాలేదయ్యా. ನನ್ನಿಂದ ಆಗಲಿಲ್ಲ. என்னால முடியல ஆண்டவரே. ನನ್ನಿಂದ ಆಗಲಿಲ್ಲ. என் ஆவி உற்சாகமா இருக்கு. ಆತ್ಮ ಸಿದ್ಧವಾಗಿದೆ. నా మాంసము బలహీనంగా ఉందయ్యా. ಶರೀರವೋ ಬಲಹೀನವಾಗಿದೆ. నా మాంసం స్థలం ఇవ్వనంటుందయ్యా. ಶರೀರ ಸ್ಥಳ ಕೊಡುವುದಿಲ್ಲ. పరిశుద్ధాత్మ దేవా, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ದೇವ, உம்முடைய ஆவியை எனக்குள்ளாக அனுப்புங்க ஐயா. ನಿನ್ನ ಆತ್ಮವನ್ನು ನನ್ನೊಳಗೆ ಕಳುಹಿಸಿರ. காலூன்று நிற்க பண்ணுவீராக. ಕಾಲೂರಿ ನಿಲ್ಲುವಂತೆ ಮಾಡಲು ಹೋಗುತ್ತೀರಪ್ಪ. செபிக்க முடியலையா. ಪ್ರಾರ್ಥಿಸಲಾಗಲಿಲ್ಲಪ್ಪ. சோதனையை ஜெயிக்க முடியலையா. ಸೋದನೆಯನ್ನು ಜಯಿಸಲಾಗಲಿಲ್ಲಪ್ಪ. ಯೇಸಪ್ಪ, இச்சையை ஜெயிக்க முடியல. ಇಚ್ಛೆಗಳನ್ನು ಜಯಿಸಲಾಗಲಿಲ್ಲ. பெருமையை ஜெயிக்க முடியல. ಎಮ್ಮೆಯನ್ನು ಜಯಿಸಲಾಗಲಿಲ್ಲ. கோபத்தை ஜெயிக்க முடியல. ಕೋಪವನ್ನು ಜಯಿಸಲಾಗಲಿಲ್ಲ. விழுந்த அதே பாவத்துல விழுந்து விடுகிறோம். ಬಿದ್ದ ಅದೇ ಪಾಪದಲ್ಲಿ ಬಿದ್ದು ಬಿಡುತ್ತೇವೆ. சோதனையை ஜெயிக்க முடியலையா. ಸೋದನೆಯನ್ನು ಜಯಿಸಲಾಗಲಿಲ್ಲಪ್ಪ. ஜெயிக்க முடியலையா. ಜಯಿಸಲಾಗಲಿಲ್ಲ. ஆவியானவரே, ದೇವರ ಆತ್ಮನೇ, உங்க ஆவிய ನಿನ್ನ ಆತ್ಮ எனக்குள்ளாக அனுப்புங்க ஆண்டவரே. ನನ್ನೊಳಗೆ ಕಳುಹಿಸಿರಪ್ಪ. ஜெபிக்க முடியலப்பா. ಪ್ರಾರ್ಥಿಸಲಾಗಲಿಲ್ಲಪ್ಪ. ஊழியம் செய்ய முடியலப்பா. ಸೇವೆ ಮಾಡಲಾಗಲಿಲ್ಲಪ್ಪ. சோர்ந்து போயிரப்பா. ಹೋಗಿ ಬಿಡುತ್ತೇನಪ್ಪ. இயேசுவே, ಯೇಸಪ್ಪ, உங்க ஆவிய எனக்குள்ளாக அனுப்பும். ನಿನ್ನ ಆತ್ಮವನ್ನು ನನ್ನೊಳಗೆ ಕಳುಹಿಸು. 5 నిమిషాలు. 5 ನಿಮಿಷಗಳು.
మీరు ప్రార్థించండి. ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿರಿ. இந்த சமயத்தை யூஸ் பண்றவங்க ஞானவான்கள். ಈ ಸಮಯವನ್ನು ಪ್ರಯೋಜನ ಪಡಿಸುವವರು ಬುದ್ಧಿವಂತರು. ஜெபிக்கலாமே. ಪ್ರಾರ್ಥಿಸೋಣವಾ. சோமன் ஜெபிங் ஜெபிங் ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. ஜெபிங் ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. అనేకరికి నేను ఒక ఆత్మికమైన తల్లిగా తండ్రిగా బిడ్డలుగా మేము ఉండాలయ్యా. ಅನೇಕರಿಗೆ ನನ್ನ ಆತ್ಮಿಕ ತಾಯಿಯಾಗಿ ತಂದೆಯಾಗಿ ಮಕ್ಕಳಾಗಿ ನಾನು ಇರಬೇಕಪ್ಪ. சோமன் எங்க பார்க்கலாம். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿರಿ. ஜெபிங்க. ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. என் வீட்டுக்கு நான் ஒரு ஸ்பிரிச்சுவல் மதரா இருக்கணும். ನನ್ನ ಮನೆಗೆ ಆತ್ಮಿಕ ತಾಯಿಯಾಗಿರಬೇಕು. ಸ್ಪಿರಿಚುವಲ್ ವೈಫಾ இருக்கணும். ಆತ್ಮಿಕ ಹೆಂಡತಿಯಾಗಿರಬೇಕು. ಸ್ಪಿರಿಚುವಲ್ ಹಸ್ಬೆಂಡ್ గా ఉండాలి. ಆತ್ಮಿಕ ಗಂಡನಾಗಿರಬೇಕು. ಸ್ಪಿರಿಚುವಲ್ ಡಾಟರ್ ಆಗಿ ಸಣ್ಣನ இருக்கணும் అయ్యా. ಆತ್ಮಿಕ ಮಗನಾಗಿ ಮಗಳಾಗಿ ಇರಬೇಕಪ್ಪ. ప్రార్థించండి. ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. ఈ సంఘంలో ಸಭೆಯಲ್ಲಿ నేను ఆత్మికమైన మనిషిగా నన్ను నిలబెట్టయ్యా. ಆತ್ಮಿಕ ಮನುಷ್ಯನಾಗಿ ನನ್ನ ನಿಲ್ಲಿಸಪ್ಪ. ಜುಬಿಕ್ಕಲ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. ರಮಕತರ ಮುಂದರಿ ಮುಂದಲಬ ಶಿಕತ್ತುಲಿಬಿ ಅಂದಲ ಮುಂದಲಬ ಲಗದಲ ಮಂದಲ ಕಲಬಲ ಫಿಯಗದಲಬ ಶಿಕತ್ತಲಬಲಬ ರಮಕತುರಿಮಿ ಅಂದರಿ ಮುಂದರಿ ಮುಂದರಿ ಬೊ ರಮಕಲಬ ಶಿಕತ್ತಲ ಮಂದಲಬ Fiakadurimiandala kadalaba shikatala mandala soremiya kalaba shikala tala fikala tulimiantala mandalaba remiya kala tulimiandali mondali 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 mondalaba నిన్ను నీ కుటుంబాన్ని దేవుడు ఆత్మికంగా దేవుడు మార్చబోతున్నాడు. నిన్నನ್ನು ನಿನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ದೇವರು ಆತ್ಮಿಕವಾಗಿ ಬದಲಾಯಿಸಲಾಗುತ್ತಾರೆ. మలక్కల తులమి అందలి మొందలబా మన మూలంగా అనేకరుடைய காயங்கள் கட்டப்பட போகிறது. ನಮ್ಮ ಮೂಲಕ ಅನೇಕರ ಗಾಯಗಳು ಕಟ್ಟಲ್ಪಡಲಾಗುತ್ತದೆ. అనేకருடைய வாழ்க்கை மாற போகிறது. ಅನೇಕರ ಜೀವಿತಗಳು ಬದಲಾಗುತ್ತದೆ. అనేక సేవకులు లేయబోతున్నారు. ಅನೇಕ ಸೇವಕರು అనేక జనాలు విడుదల పొందగబోతున్నారు. ಅನೇಕ ಜನಗಳು ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಾಗುತ್ತದೆ. இயேசுவின் நாமத்தினாலே ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ஒரு பெரிய அறுவடை, ಒಂದು ದೊಡ್ಡ அநேக ஆத்துமாக்கள் ಅನೇಕ ಆತ್ಮಗಳು உங்கள் மூலமாய் தேவன் அறுவடை செய்ய போகிறார். ನಿಮ್ಮ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರು ಆದಾಯ ಮಾಡಲಾಗುತ್ತದೆ. நல்ல மேல ஒரு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ಸ್ತೋತ್ರ ಎಂದು ಹೇಳೋಣವಾ? ஸ்தோத்திரம் ಸ್ತೋತ್ರಮಪ್ಪ. ஸ்தோத்திரம் ஐயா. ಸ್ತೋತ್ರಮಪ್ಪ. நான் மறுபடியும் சொல்லுகிறேன். ಮತ್ತೆ ಹೇಳುತ್ತೇನೆ, உங்கள் ஒவ்வொருவரையும் ನಿಮ್ಮ ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ஊழியத்துல கர்த்தர் எடுத்து பயன்படுத்த போகிறார். ಸೇವೆಯಲ್ಲಿ ದೇವರು ಎತ್ತಿ ಪ್ರಯೋಜನ கர்த்தர் பயன்படுத்த போகிறார். ದೇವರು ಪ್ರಯೋಜನ ಪಡಿಸಲು பவர்ஃபுல் ஆய் பயன்படுத்த போகிறார். ಬಲವಾಗಿ ಪ್ರಯೋಜನ ಪಡಿಸಲು நீ ஜெபிக்கும் போது பேய்கள் ஓட போகிறது. ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ದೆವ್ವಗಳು ಓಡಲೋಗುತ್ತವೆ. கிறிஸ்துவின் ஆவி உன் மூலமாய் வெளிப்பட போகிறது. ಕ್ರಿಸ್ತನ ಆತ್ಮ ನಿನ್ನೊಳಗಾಗಿ ಪ್ರಕಟಗೊಳ್ಳಲಾಗುತ್ತದೆ. నీ మూలంగా బయలుపడబోతుంది. ನಿನ್ನ ಮೂಲಕ ಪ್ರಕಟಗೊಳ್ಳಲಾಗುತ್ತದೆ. రేమియ కలతొలమి అందలి మొందల షికతల మందలబ ஜெப ஆவி அக்கினி எழும்ப போகிறது. ಪ್ರಾರ್ಥನೆಯ ಆತ್ಮದ ಬೆಂಕಿ ಹತ್ತಿ நீ மூலக ஒரு பிரேயர் ரிவைவல் ஜெப எழுப்புதல் உண்டாக போகிறது. ನಿನ್ನ ಮೂಲಕ ಪ್ರಾರ್ಥನೆಯ ಉಜ್ಜೀವನ ಉಂಟಾಗಲಾಗುತ್ತದೆ. இயேசுவின் நாமத்தினாலே, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ, இயேசுவின் நாமத்தினாலே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ரமகதல பாஷிகதல கர்த்தர் செய்ய போகிறார். ದೇವರು ಮಾಡಲಾಗುತ್ತಾರೆ. 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 யாரெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறீங்களோ, ಯಾರೆಲ್ಲ ಒಪ್ಪಿಸಿಕೊಂಡು அன்றைக்கு ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೀರೋ, ஏசாயாவுடைய நாவை தொட்டவர் ಆ ದಿನ ಏಸಾಯನ ಬಾಯನ್ನು ಮುಟ್ಟಿದಾತನು இப்பொழுது கர்த்தருனை தொடுவதற்கு ஆயத்தமாய் ಈ ದಿನ இருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟುವುದಕ್ಕೆ ಸಿದ್ಧವಾಗಿದ್ದಾನೆ. ஆயத்தமாய் இருக்கிறார். ಸಿದ್ಧವಾಗಿದ್ದಾನೆ. ரிமியா கலதலப ஷிக்கத்தொலஃபியா கத்தலமந்தலப ரமன கலபலப தோலமி அந்தலி மோந்தலி பியா கலமந்தல சித்துலமி அந்தலி மோந்தலப రిమియా కలతులిమి అందలి మోందలబ. ఇన్ని దినాలు
ಇಷ್ಟು ದಿನಗಳು குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைச்ச, ಕುಟುಂಬಕ್ಕಾಗಿ ಓಡಿ ಓಡಿ ದುಡಿದೆ. இனிமேல் ಇನ್ನು ಮೇಲೆ நீ இயேசுவுக்காக ஓடி ஓடி உழைக்க போகிற. ಯೇಸುವಿಗಾಗಿ ಓಡಿ ಓಡಿ ದುಡಿಯಲು, இயேசுவுக்காக உழைக்க போகிற. ಯೇಸುವಿಗಾಗಿ ಓಡಿ ಓಡಿ இயேசுவுக்காக வேலை செய்ய போற. ಯೇಸುವಿಗಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡಲು, உன் குடும்பத்தை கர்த்தர் விடுதலையாக்குவார். ನಿನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ದೇವರು ಬಿಡುಗಡೆ உன் ಮಾಡುತ್ತಾರೆ. குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ನಿನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. ரிமியா கலதலமா ஷிகதலமா லதலமண்டலபலபா லேமியா கலபல தோலமியாந்தலி மோந்தலி மோந்தலபா துலிமியாந்தலபா ரிமியா கலதுரிமியாந்தலி மோந்தலபா. நான் மறுபடியும் சொல்லுவேன், ನಾನು ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಹೇಳುತ್ತಿದ್ದೇನೆ, உன் மாம்சம் உன் சரீரம் ஆவியானவருக்கு வேண்டும். ನಿನ್ನ ಶರೀರ ದೇವರಾತ್ಮನಿಗೆ ಬೇಕು. அதற்காகவே ஆவியானவர் சொல்லுகிறார், ಅದಕ್ಕಾಗಿಯೇ ದೇವರಾತ್ಮ உனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, ನಿನಗೆ ಇಷ್ಟ ಇದೆಯೋ ಇಲ್ಲವೋ, உன் மூலமாய் நான் செய்வேன் என்று சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்படியாய் என் ஆவியை பலவந்தமாய் உள்ள அனுப்ப போகிறேன். నన్న ఆత్మని నేను బలవంతంగా నీలోని కుటుంబం లోపల నేను కుమ్మరించబోతున్నా. ఇట్స్ గోయింగ్ టు బి కంపల్షన్. బలవంతంగా దేవుడు చేయబోతున్నాడు. బలవంతంగా 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 రీకరతో பலவந்தமாய் கர்த்தர் அனுப்புகிறார். பலவந்தமாய் கர்த்தர் அனுப்புகிறார். బలవంతವಾಗಿ ದೇವರು இது కಳಿಸುತ್ತಾನೆ. కడయ దినங்கள். ఇది కడే దినಗಳು. నీ మూలంగా దేవుడు చేయాలని అనుకున్న కార్యాలు తొందరగా జరగబోతుంది. ఈ సంగమనికి దేవుడు ఇచ్చిన వాగ్దానాలు జెట్ ఫాస్ట్ గా நடக்கப்போகிறது. உன் குடும்பத்துக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஜெட் ஃபாஸ்ட் గా நடக்கப்போகிறது. జెట్ స్పీడ్ లో జరగబోతుంది. విమానದ ವೇಗದಲ್ಲಿ ನಡೆಯಲಾಗುತ್ತದೆ. జెట్ స్పీడ్ లో జరగబోతుంది. విమానದ ವೇಗ. రిబియా కదల మందలి ముందలి 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 బో. నీ మాంసం ఇంక మేటం అడ్డు రానే రాదు. నీ మాంసాన్ని దేవుడు లెక్కలో పెట్టుకోడు. నీ మాంసాన్ని దేవుడు కింద అణిసిపెట్టి దేవుడు తన బలమైన పవిత్రాత్మని నీలో దేవుడు కుమ్మరించి పవిత్రాత్మ దేవుడు కార్యాలు చేయబోతున్నాడు. నీ ಮಾಂಸದ ಬಲಹೀನಲన్నీ ಅಡ್ಡಕ್ಕೆ ರಾನೇ ರಾದು. ನಿನ್ನ ಮಾಂಸದಲ್ಲಿ ಶರೀರದಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ಬಲಹೀನತೆಗಳು ಅಡ್ಡಿಯಾಗಿ ಬರುವುದೇ ಇಲ್ಲ. ರೇಖಬಲಮ கத்த சொல்லுகிறா, ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நான் பலவந்தமாய் ஆவியை அனுப்புகிறேன். ಬಲವಂತವಾಗಿ ನನ್ನ ಆತ್ಮನ ಕಳುಹಿಸುವೆ. ஆவியை ஊத்த போறேன். ನನ್ನ ಆತ್ಮನ ಸುರಿಯ சபைக்குள்ள நான் ஊத்த போறேன். ಸಭೆಗಳಿಗೆ ಸುರಿಸುವೆನು. உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் இல்லாவிட்டாலும், ನಿನಗೆ ಆಸೆ ಇದ್ದರೂ ಆಸಕ್ತಿ ಇಲ್ಲದಿದ್ದರೂ, எப்படி இருந்தாலும் சரி, ಹೇಗಿದ್ದರೂ ಸರಿ, నీ మాంసం ఇంక మీద దేవుడి లెక్కలే రానే రాదు. నిన్న శరీర దేవర లెక్కకి బరువుదే ಇಲ್ಲ. దినాలు వచ్చేసింది. ದಿನಗಳು ಹತ್ತಿರ ಆಯಿತು. ఇది పెంతెకోస్త దినంగల్. ಪಂಚಾಶತಮದ ದಿನಗಳು. ఇది పెంతెకోస్త దినంగల్. പഞ്ചാശതമದ ദിനಗಳು. பெந்தகோஸ்த தினம் இது. ಪಂಚಾಶತಮದ ದಿನ. உன் மூலமாய் கர்த்தர் செய்வேன் என்று சொன்ன காரியங்கள் நிறைவேற போகிறது. ನಿನ್ನ ಮೂಲಕ ದೇವರು ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಿದ ಕಾರ್ಯಗಳು ನೆರವೇರಲೋಗುವ ಕಾಲ. தீர்க்கதரிசனங்கள் நிறைவேற போகிறது. ಪ್ರವಾದನೆಗಳು ನೆರವೇರಲೋಗುತ್ತದೆ. தீர்க்கதரிசனம் நிறைவேற போகிறது. ಪ್ರವಾದನೆಗಳು ನೆರವೇರಲೋಗುತ್ತದೆ. அதற்கு தடையா இருக்கிற மாம்சத்தின் கிரியைகள், ಅದಕ್ಕೆ ತಡೆಯಾಗಿರುವ ಶರೀರದ ಕಾರ್ಯಗಳು எதுவா இருந்தாலும் ಯಾವುದಾಗಿದ್ದರೂ வெட்டி போடும்படியாக, ಕತ್ತರಿಸಿ ಬಿಸಾಕುವ, ನಿರ್ಮಲமாக்கும்படியாக, ನಿರ್ಮೂಲ ಮಾಡುವಾಗ கர்த்தருடைய ஆவியானவர் உள்ள இறங்க போகிறார். ದೇವರ ಆತ್ಮರ ಒಳಗೆ ಇಳಿಯಲಾಗುತ್ತದೆ. பரிசுத்த ஆவியானவர் உள்ள இறங்க போகிறார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮರ ಒಳಗೆ ಇಳಿಯಲಾಗುತ್ತದೆ. எந்த மாந்திரிகமா இருந்தாலும், ಯಾವ ಮಾಂತ್ರಿಕ, எந்த பில்லி சூனியமாக இருந்தாலும், ಯಾವ ಮಾಟಗಳಾಗಿದ್ದರೂ கர்த்தருடைய ஆவிக்கு முன்பதாக நிற்க போறது கிடையாது. ದೇವರ ಆತ್ಮನ ಮುಂದೆ ನಿಲ್ಲಲಾಗುವುದೇ ಇಲ್ಲ. சக்கல மக்கல மல எல்லா கண்களை மூடி ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கலாம். ಎಲ್ಲ ಕಣ್ಣನ ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ, கண்களை மூடி ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கலாம். ಕಣ್ಣನ ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿಕೊಂಡಿರೋಣ. இந்த இடத்துல இருக்கிற நிறைய பேர், ನಿಮ್ಮ ಬಳಿ ಇರುವ ಅನೇಕರು, నీ మాంస బలహీనాలు అనుకుంటుండో, ನಿನ್ನ ಶರೀರದ ಬಲಹೀನತೆಯನ್ನು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುತ್ತೀಯ. పరిశుద్ధాత్మ దేవుడు చెప్పే కార్యం మళ్ళీ చెప్తుండా. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ಹೇಳುವ ಕಾರ್ಯವನ್ನು ತಿರುಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ. ఇంకా పరిశుద్ధాత్మ దేవుడు నీ మాంస బలహీనాలు చూడడు. నీ మాంసం అడ్డుకు రానే రాదు. నీ మాంసాన్ని దేవుడు పట్టించుకోడు. నీ మాంస சுபாவలు, మాంసத்தின் கிரியைகள், மாம்ச பலவீனாలు ஏது உன்னா சரி, எல்லாம் ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ண போகிறார். ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ண போகிறார். ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ண போகிறார். ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ண போகிறார். இயேசுவின் நாமத்தினாலே ಸ್ತೋತ್ರಮಪ್ಪ. ரிமியாக் ರಿಕ್ಕಮ ನಶಲ ತುರಗಲ ಮಂದಲ ಬಾರಬ.
ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ண போகிறார். நன்றி ஐயா. ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ண போகிறார். ದೇವರ ಆತ್ಮನ ನಿಯಂತ್ರಿಸಲು 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 ಹೋಗುತ್ತಾನೆ. ಶೀಗದಲ ಬಲ ಬಲ ಬಾ ರಿಮಿಯಾಂದಲಿ ಮೋಂದಲಿ ಬೋ కొర్నేలియో కొర్నేలినే నువ్వు ఒక్క మనిషి ఆత్మికంగా ఉంటే నేను ఒక్క మనుషును ఆత్మికವಾಗಿದ್ದರೆ ఎన్నో అన్ని జనాలు పైన పరిశుద్ధ ఆవియాను ಊற்றப்படுவதற்கு ಆಯತ್ತಮಾಗಿರುತ್ತಾರೆ. ಎಷ್ಟೋ ಅನ್ಯ ಜನಗಳ ಮೇಲೆ ಪವಿತ್ರ ಆತ್ಮನು ಸುರಿಸುವುದಕ್ಕೆ ಸಿದ್ಧವಾಗಿದ್ದಾನೆ. ఒక్క కొర్నేలి నిలబడాడు. ಒಬ್ಬ ಕೊರ್ನೇಲಿನ ನಿಂತುಕೊಳ್ಳಬೇಕು. புறஜாதிகள் யாவர் மேலும் ஆவியானவர் ஊற்றப்பட்டார். ಅನ್ಯ ಜನಗಳೆಲ್ಲರ ಮೇಲೆ ದೇವರಾತ್ಮನು ಸುರಿಸಲ್ಪಟ್ಟನು. நான் சொல்லுவேன், ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ, இந்த இடத்துல நிறைய కొర్నేలియుల దేవుని எழுப்ப పోகிறார். ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅನೇಕ ಕೊರ್ನೇಲಿನವರನ್ನು ದೇವರು ಎಬ್ಬಿಸಲು ఈ సంఘానికి నువ్వే కొర్నేలియు, ಸಭೆಗೆ ನೀನೇ నీ ಕೊರ್ನೇಲಿಯನು, కుటుంబానికి నువ్వే కొర్నేలియు, ನಿನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕೆ ನೀನೇ ಕೊರ್ನೇಲಿಯನು, இந்த பட்டணத்துக்கு நாம் தான் కొర్నేలియు, ಪಟ್ಟಣಕ್ಕೆ ನಾನೇ ಕೊರ್ನೇಲಿಯನು. நம்ம ஜெபிக்கிற ஜெபம் ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಪ್ರಾರ್ಥನೆ புறஜாதிகள் மேல ஆவியானவர் ஊற்றப்பட போகிறார். ಅನ್ಯ ಜನಗಳ ಮೇಲೆ ದೇವರಾತ್ಮನು ಸುರಿಯಲಾಗುತ್ತಾನೆ. புறஜாதியார் மேல, ಅನ್ಯ ಜನಾಂಗಗಳ ಮೇಲೆ, புறஜாதியார் ಅನ್ಯ ಜನಾಂಗಗಳ அநேக ಮೇಲೆ, முஸ்லிம்கள், இந்துக்கள், அநேக அந்நிய ஜனங்கள் மேல ಅನೇಕ ಅನ್ಯ ಜನಾಂಗಗಳ ಮೇಲೆ ஆவியானவர் இறங்கி வர போகிறார். ದೇವರಾತ್ಮನು ಇಳಿದು ಬರಲಾಗುತ್ತಾನೆ. இது நடக்க போகுது. ಇದು ನಡೆಯಲು ಹೋಗುತ್ತದೆ. உன் மாம்சத்துல இருக்கிற பலவீனங்களை நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டு இருக்கிற, ಇನ್ನು ಶರೀರದಲ್ಲಿರುವಂತಹ ಬಲಹೀನತೆಗಳನ್ನು ನೆನೆಸಿ ನೆನೆಸಿ ಅಳುತ್ತಾ ಇದೆಯೋ? నాలో ఇంత వీక్ ఉంది కదా, నేను ఈ విషయంలో వీక్గా ఉన్నాను కదా, ఆ విషయంలో బలహీనంగా ఉన్నాను కదా, నేనేం చేస్తానికి అవుతుంది, నేనేం చేస్తానికి అవుతుందని నా ఆవియానவர் சொல்லுகிறா. ದೇವರಾತ್ಮನು ಹೇಳುತ್ತಾನೆ, நீ மாம்ச பலவீனங்கள் அல்ல, ನಿನ್ನ ಶರೀರ ಬಲಹೀನತೆಗಳನ್ನಲ್ಲ, ஆவியானவர் இறங்கி கிரியைகளை செய்வேன். ದೇವರ ಆತ್ಮನು ಹಿಡಿದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. ரிமி அக்கல மந்தலப, நீ நோரு ನಿನ್ನ ಬಾಯಿ ஆவியானுடைய வாயாய் மாறப் போகிறது. ದೇವರಾತ್ಮನ ಬಾಯಿಯಾಗಿ ಬದಲಾಗಲು, கை ஆவியானுடைய கையாய் மாறப் போகிறது. ಕೈ ದೇವರಾತ್ಮನ ಕೈಯಾಗಿ நீ ಬದಲಾಗಲು, போய் நிக்கிற இடத்துல ನೀನು ಹೋಗಿ ನಿಲ್ಲುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ பிசாசுகள் ஆட்டோமேட்டிக்கா கீழே சரண்டர் ஆகும். ದೆವ್ವಗಳು ತಾನಾಗಿಯೇ ವಿಧೇಯತೆ ಆಗುತ್ತವೆ. கீழே சரண்டர் ஆகும். ಕೆಳಗಡೆ ವಿಧೇಯತೆ கீழே ಹೊಂದುತ್ತವೆ. சரண்டர் ஆகும். ಕೆಳಗೆ ವಿಧೇಯತೆ கீழே ಆಗುತ್ತವೆ. சரண்டர் ஆகும். ಕೆಳಗಡೆ ವಿಧೇಯತೆ கீழே ಆಗುತ್ತವೆ. சரண்டர் ஆகும். ವಿಧೇಯತೆ ಆಗುತ್ತವೆ. నువ్వు ఇంట్లో పోయి నిలబడు. ಆ ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ನಿಂತುಕೋ. ఆ ఇంట్లో ఉన్న అన్ని అశుద్ధ వల్లమెగలు కీழே ఆటోమేటిక్ గా సరెండర్ ಆ ఆகும். ಮನೆಯಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ಅಶುದ್ಧ ಶಕ್ತಿಗಳು ತಾನಾಗಿಯೇ ಶರಣಾಗುತ್ತವೆ. నిన్ను ఒక ఆత్మికమైన మనిషిగా నేను నిలబెట్టబోతున్నా. ನಿನ್ನ ಆತ್ಮಿಕವಾದ ಮನುಷ್ಯನಾಗಿ ನಿಲ್ಲಿಸಲು ಹೋಗುತ್ತದೆ. உனக்குள்ளாக கர்த்தருடைய ஆவி, ನಿನ್ನೊಳಗೆ ದೇವರಾತ್ಮ, தேவன் நிரப்ப போகிறா. ದೇವರು ತುಂಬಿಸಲು ಹೋಗುತ್ತಾರೆ. கை நல்ல மேல உயர்த்தி, ಕೈಗಳನ್ನ ಮೇಲಕ್ಕೆತ್ತಿ, இந்த மாம்சம், ಈ இந்த சரீரம் ಶರೀರ ஆவியானவருக்கு வேணும். ದೇವರಾತ್ಮನಿಗೆ ಬೇಕು. ஆவியானவருக்கு வேணும். ದೇವರಾತ್ಮನಿಗೆ ಬೇಕು. உன் மூலமாக தான் ஆவியானவர் ஜெபம் பண்ண போறார். ನಿನ್ನ ಮೂಲಕವಾಗಿಯೇ ದೇವರಾತ್ಮನ ಪ್ರಾರ್ಥಿಸಲು ಹೋಗುತ್ತಾರೆ. உன் மூலமா தான் இந்த தேசத்துல காரியங்களை நடக்க செய்ய போகிறார். ನಿನ್ನ ಮೂಲಕವಾಗಿಯೇ ದೇಶದಲ್ಲಿ ದೇವರಾತ್ಮನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಲು, உங்க மூலமாக தான் ஆவியானவர் கிரியை செய்ய போகிறார். ನಿನ್ನ ಮೂಲಕವಾಗಿಯೇ ದೇವರಾತ್ಮನ ಕಾರ್ಯ ಮಾಡಲು ಹೋಗುತ್ತಾನೆ. விசுவாசிகனுக்கு கையை மேல உயர்த்தி ನಂಬುವವರ ಕೈಗಳನ್ನ ಮೇಲಕ್ಕೆ ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ಸ್ತೋತ್ರಮಪ್ಪ, ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ಸ್ತೋத்திರಮಪ್ಪ, ஸ்தோத்திரம் ஐயா. ಸ್ತೋத்திರಮಪ್ಪ. என்னையும் என் குடும்பத்தையும் ஆண்டவரே ನನ್ನನ್ನು, ನನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು உங்க ஊழியத்துல பயன்படுத்தும், ನಿನ್ನ ಸೇವೆಯಲ್ಲಿ பயன்படுத்தும் ஆண்டவரே. ಪ್ರಯೋಜನ ಪಡಿಸಪ್ಪ. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ನಾನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ ತಂದೆಯೇ. ஆமென். ಆಮೆನ್. உட்காருங்க. ಕುಳಿತುಕೊಳ್ಳೋಣ. இன்னும் ஒரு அடுத்த 1/2 மணி நேரத்துல நம்ம இது முடிச்சிருவோம்.